ஆலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் अहोबिलेगारुडशीलमध्ये कृपावसात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीर्सिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। देवाधिनाथकमलाप्रतनेशपूर्वां दीप्तान्तरां मुकुलभूषणनाथमुख्यैः रामानुजः प्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणं। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणं। त्वयि रक्षति रक्षकैक्यमन्यैः त्वयि च रक्षति रक्षकैक्यमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं नगरे वेगवतीतटाश्रयं त्वाम्। प्रपद्ये निरवद्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषडगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीर्सिंहसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपुरिद्यं वेदान्तदेशिकेतीन्द्रभं प्रपद्ये। श्रीमद्रङ्गशकारिसंयमवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्गहादर्जते पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथेति दुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्यदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः। கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் இன்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசெழுந்து அண்ணாந்திருக்கவே அங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் மரங்கமே உறுப்பினி நங்கையை தேரேற்றிக் கொண்டு விருப்புற்றங்கேக விருந்தெதிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிறிய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவி சிங்கத்தை பாடிப்பற. இந்த ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிற இந்த ஒரு வியாஜத்தை கொண்டு நாம் அற்புதமாக கண்ணனுடைய லீலைகளெல்லாம் அனுபவித்தோம். முதல் நாள் நேற்று இரண்டாவது திருநாளான நேற்று ருக்மிணியுடைய ரூப லாவண்யம் அவருடைய அவயவ சோபை இதெல்லாம் நேற்று பார்த்தோம். அது வரைக்கும் பார்த்து அவள் கண்ணனுக்கு எழுதின சந்தேசம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லேருந்து 1-2 மட்டும் நாம் பார்த்தோம். அதை அனுபவித்து அதுக்கப்புறம் கண்ணன் அங்கே ருக்மிணியை கைப்பிடித்து இங்கே வருகிறான். இப்போதைக்கு அங்கே நேற்று பார்த்த வரைக்கும் அங்கே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அவளுடைய அழகை அவர்கள் போற்றிக்கொண்டு பிரமித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணனும் ருக்மிணியுமாக. அதை பெருமாளும் பிராட்டியும் எந்த விதத்தில் தங்களுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் பிரியாமலே இருக்கின்றார்கள். பரமபதமானாலும் சரி, அல்லது விபவாவதாரமாக இருந்தாலும் சரி, அர்ச்சாவதாரமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பனாகவே ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் நேற்று பார்த்தோம். இந்த கண்ணன் வந்துட்டான் அங்கேருந்து துவாரகாலேருந்து. இவளுடைய பிரார்த்தனை கிணங்க இவள் இந்திராணி கோவிலில் குலதெய்வத்துடைய கோவிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அங்கே அசரீரியாக சொல்லிட்டு யாராலையும் வெல்ல முடியாத ஒருவனே உனக்கு பதியாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டியுடைய மனோபாவத்தில் இவளுக்கு தெரியும் கண்ணன் நிச்சயம் வருவான் அப்படின்னுட்டு. இப்போது இந்த விவாதாரத்தில் ருக்மிணி பிராட்டியாக இருக்கிற போது கண்ணன் வருவனோ மாட்டானோ அப்படின்ற ஒரு பயம் இப்போ இருக்குது. ஏன்னா ருக்மி அவனுடைய தமையன் என்ன பண்ணிட்டான், சேதி தேசத்தரசன் சிசுபாலனுக்கே இவளை மனம் முடிக்க திருவுள்ளம் இது பண்ணி அதையே முடிவு பண்ணி அதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டான். அதுக்கு முதல் நாள் தான் இந்த வைபவம் நடக்கிறது. இவள் இந்திராணி கோவில், அதாவது அவளுடைய குலதெய்வத்தையுடைய கோவிலுக்கு போகிறாள். அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறாள். அப்போ அந்த ஆசிரியர் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் கண்ணன் வரலை. இப்படி ஒரு பயத்தோடு அவர் வெளியில் காத்துருக்கிற போது அங்கே கண்ணன் கிட்ட வந்துட்டான் அப்படிங்கிறது ஒரு சங்கேதமாக அந்த அவனுடைய திருத்துழாய் மாலை நறுமணம் எங்கும் பரவிட்டு, அதுவும் போராதென்று அவனுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதுகிறான். அந்தடைய சங்குலி கேட்ட உடனே அவளுக்கு குதூகலமாயிடுது. சரி, நிச்சயம் நம்ம கண்ணன் கிட்ட வந்துட்டான், அவன் கூட நம்ம போகிறோம், அவன் நம்மை கை கொள்ளப் போகிறான், அவனையே நமக்கு நாதனாக அடையப் போகிறோம் அப்படின்ற ஒரு தைரியம் அவளுக்கு வந்தது.
அந்த நிலையில் நேற்று நாம் நிறுத்திருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளுடைய அழகில் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தா நேற்று ராத்திரி வரைக்கும், நேற்று ராத்திரி பூரா இது சாயங்காலம் வரைக்கும். இப்போ என்ன ஆச்சு, இந்த ஒவ்வொருத்தருடைய பார்வை இருக்க பரஸ்பரம் ருக்மிணியுடைய பார்வை இவனை கண்ணனை பார்க்கறதும் கண்ணன் ருக்மிணியை பார்க்கறதுமாக அவளுடைய அழகில் ரொம்ப மயங்கி இருக்கா. ஆகேகராணாம் மனகஸ்ததானீம் ஏக க்ஷணம் லக்ஷ்யமபூத் பகூனாம் தஸ்யாஸ்திரானந்த பரிப்ளுதானாம் அர்த்தஸ்பிருஷாம் அர்த்த விலோகிதானாம். இவள் என்ன இருந்தாலும் க்ஷத்திரிய பொண்ணா இருந்தா கூட இவளுக்குன்னு உண்டான அந்த வெட்கங்கள், அந்த வெட்கம் அதெல்லாம் இருக்கே சங்கோச்சம், அதை கொண்டு இவள் ஒரு அறகுறையா கண்ணை திறந்து அவனை பார்க்கறாள். ஓரக்கண்ணால சொல்றார், ரொம்ப அறகுறையா அவளுடைய கருவிழிகள் மாறி மாறி வந்தும் போயும் இருக்கே, கண்ணை மூடியும் திறந்துமாக இருக்கிறதே, அந்த பார்வை இருக்கே அது ரொம்ப ஆனந்தம் நிறைந்து ஆனந்தத்தோடு ஏதோ பேசுறது, ஏதோ இவன்கிட்ட கான்வர்ஸ் பண்ற மாதிரி, அதாவது பெருமாள் கிட்ட ஏதோ சங்கேதம் பண்ற மாதிரி தெரியறது. அதனால அவருடைய அந்த கண்ணழகு, அந்த அறகுறையா திறந்திருக்கிற அவருடைய கண்ணழகிலேயே பிரமித்து போய் கண்ணன் அவளையே சுக்கி போய் பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல இது நம்ம 13வது சர்க்கம் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ருக்மிணி கல்யாண கட்டம். மொத்தம் 108 ஸ்லோகங்கள். எப்படி நம்ம பெருமாளுக்கு அஷ்டோத்திரம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி 108 ஸ்லோகங்கள் அழகாக அமைஞ்சிருக்கிறதுல சுவாமி தேசிகன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கார். கடைசியாக 109வது ஸ்லோகம் பலஸ்ருதி. இதை நம்ம பார்த்துன்னு வரோம். அடுத்ததாக ஸ்லோகத்துல தஸ்யாச்சிராகாங்கித லாபதன்யைஹி அபத்ரபாமந்தரிதைரபாங்கைஹி பபார பூயோ பகுமான பூர்வம் பால்யே திருதாம்பர்ஹி கலாபபூஷாம். அதாவது ருக்மிணி ரொம்ப நாளாக வெகு நாட்களாக அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கண்ணனுக்காகவே அவள் தன்னை ஆக்கி கொண்டு மனசில் அதையே எதிர்பார்த்து கொண்டு காத்துன்னு இருக்கா. அந்த மன்னனுடைய ஸ்மரணே சுகமும் அப்படின்னு பாடினார் தியாகராஜ சுவாமிகள். அதை மாதிரி இவனையே நினைச்சு அந்த ஸ்மரணையிலேயே இருக்காள். முன்ன பார்த்தல, இப்போதான் முதல் அவளை பார்க்க போறாள். ஆனால் ஸ்ருத்வா குணான்னு அவளுடைய அத்தனை குணங்களையும், அவளுடைய கல்யாண குணங்களையும், ரூப சௌந்தரியங்களையும், ராவன்களையுமே கேள்விப்பட்டு அவன் மேலேயே காதல் பயப்பட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இது வரைக்கும் காத்துண்டு அந்த ஸ்மரணத்திலேயே இருந்துருந்தாள். இப்போ நேரம் அவனை பார்க்குறாள். இப்போ அவனுக்கு பார்க்குற போது என்னதான் மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி அந்த இது எழுதினாலே கடிதம் இவனுக்கு மடல் எழுதின போதெல்லாம் அவள் சொல்றா, சித்திரம் அப்பத்திரப்பமேனா, என்னுடைய மனசானது வெட்கத்தை விட்டு விட்டது. ஏன்னா நீ இப்பேற்பட்ட ஒரு குணமானா இருக்க, நான் ஒரு க்ஷத்திரிய பெண், தைரியமாகவும் இருக்கேன், ரூபவதியாகவும் இருக்கேன், எனக்கு தைரியமும் இருக்கு, நல்ல அழகும் இருக்கு. அப்படி இருக்கிற போது எல்லாத்துலையும் சதுரசமான உன்னை நான் எப்படி அடையாமல் இருப்பேன், அதனால் நான் அவனுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி சந்தேசத்தில் எழுதினா முதல் ஸ்லோகத்திலேயே சித்வா குணான் இல்லையா புவன சுந்தர சின்மதாந்தே அப்படின்னு. அப்போ அவ்வளோ தைரியம் இருந்தவள் கொஞ்ச நாள் வரைக்கும் எப்படியும் கண்ணன் நம்மளை அழிச்சுன்னு போயிடுவான் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த தைரியம்லாம் இருந்தபோது, வந்த உடனே கிளம்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு உற்சாகம் இருந்த போதும், இப்போ அவனை நேருக்கு நேர் பார்த்த உடனே அவளுக்கே உடுத்தான ஒரு சங்கோச்சம், ஒரு வெட்கம். அதனால இந்த இடத்துல கண்ணனை பார்த்தோடனே கொஞ்சம் வெட்கப்படுகிறாளாம். அதை இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். அதுக்கப்புறமாக இந்த கண்ணனுடைய கட்டாட்சம் இருக்கு, அது இவளுடைய மேலே இப்போ பட்ட உடனே அவளுக்கு அப்படியே மயிர்கூச்செறியர் தான், ஹாரிப்பிள்ளைன்னு சொல்றமே, அந்த மயிர்கூச்சிருந்து அந்த ஒரு எப்படி இருந்ததாம், அது ஒரு அழகான மேகம். அந்த மேகத்துல அதுலேருந்து நீர்ப்பெருக்கு ரொம்ப அமுதம் போல இருக்கு. அந்த நீர்ப்பெருக்கால இந்த விதைகள்லாம் ரொம்ப முளைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த ஒரு பயிரை பார்த்தா ஒரு விவசாயிக்கு என்ன ஒரு சந்தோஷம் மனசில் இருக்குமோ, அவன் பண்ணின கிருஷிகள்லாம் இப்போதான் சபலமாச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அது மாதிரி இருந்து அவளுக்கு சந்தான சௌபாகிய கணேன யூனா சிக்தா சுதாசார நிபைரபாங்கைஹி உத்பின்ன சுரோமாஞ்சததி ததிர்பபாசே அந்த பிரரோகா கலமஸ்தலீவ. அதை மாதிரி இருந்தது. ஒரு விவசாயிக்கு அந்த நிலத்தை பார்க்குற போது எப்படி பயிர் நிலம் எப்படி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதை மாதிரி இவனுடைய பார்வையானது இவளை அப்படி ஆனந்தப்பட வைத்தது அப்படின்னார். இது எப்படி இருந்ததா, இந்த கண்ணனுடைய பார்வையானது ருக்மிணிக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்ததான். ஏன்னா அவன் நீலமேக சியாமலன். அதனால கண்ணனை நோக்கிய ருக்மிணியுடைய பார்வைகள், அதாவது முன்னாடி ருக்மிணியை நோக்கிய கண்ணனின் பார்வைகள் எப்படி இருந்தது, அந்த செந்தாமரை கண்ணன். அதனால பார்வைகளுக்கு ருக்மிணிக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்ததுன்னார். அதுக்கப்புறம் ருக்மிணி கண்ணனை பார்த்தது எப்படி இருந்தா, நீலோத்பலத்தை அதால பண்ணின கருநீல புஷ்பம்னு சொல்றமே, கருநீல பூக்கள், அதால அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்துன்னு சாச்சார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்வகாந்தி சாமியாதி பஜாத சங்கைஹி சௌரிஸ்ததா ஸ்வாகத சூக்தி கர்ப்பைஹி பிரியாசகீனாம் அபஜத் பிரகிருஷ்டைஹி உத்வீக்ஷணைஹி உத்பல புஷ்பவிருஷ்டிம். நீலோத்பலம்னு பேரு. அந்த உத்பல புஷ்பத்தினால், நீலோத்பல புஷ்பங்கள்னாலே இவளுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்தது இப்படின்னு சாச்சார். ருக்மிணியுடைய கட்டாட்சமான நீலோத்பல புஷ்பமானது இவன் மேலே விழுந்தது, அர்ச்சனை பண்ண போல இருந்தது அப்படின்னா. அதுக்கு அடுத்ததாக எப்படி இருந்தது இதெல்லாம் வர்ணிக்கிறார்.
இது வரைக்கும் வந்து இன்னும் கண்ணன் வந்து அவளை அழிச்சுட்டு கிளம்பலை. கண்ணன் அவரை கையை பிடிச்சி தேரில் எழுத்தின்னு இருக்கான். அப்போ அவள் 2 பேரும் ஒருத்தருக்கு பரஸ்பரம் பார்த்துக்கிறதும் அவளுடைய மனோநிலை எப்படி இருந்தது, அவளுடைய அந்த சந்துஷ்டி, அந்த ஒரு குதூகலம் எப்படி இருந்ததுன்றதை காமிக்கிறான் இந்த இடத்துல. இது வரைக்கும் ச ருக்மிணி நேத்திர சகோர சந்திரஹா சா தத் பிரஹர்ஷாம்புஜ பூர்வ சந்தியா ததத்புதத்வந்த்வமவேக்ஷ்ய சத்யோ யயுஸ்துலாமப்சரசாம் மலு அனூனாம். எப்படி இருந்தால் இந்த கண்ணன் ருக்மிணியுடைய கண்களான சகோர பட்சிகளுக்கு, சக்கோர பட்சின்னா சந்திரனை பார்த்து எப்பவும் சந்தோஷப்பட்ட சக்கோர பட்சி, அதை எதிர்பார்த்திருப்பது. அப்படி இருந்துதான் இவருடைய கண்கள், ருக்மிணியுடைய கண்களானது சக்கோர பட்சி போல இருந்தது. சக்கோர பட்சிகளுக்கு சந்திரனாகவும் இருந்தான் இவன் கண்ணன். அவளுக்கு எப்படி இருந்தான்னா, அவள் வந்து இவனுடைய பரமானந்தமாக தாமரை பூவுக்கு சந்தியா வேலை, ஏன்னா சந்தியா வேலை அந்த எப்படி அதிசந்தியா வேலையாக இருந்தது அப்படின்னு அந்த சொல்றா. இது மாதிரி ஒரு ஆச்சரியமான இணை அவளுடைய அந்த பேரை சொல்றமே, இந்த கண்ணனும் ருக்மிணியுமாக இருக்கிற பேரை எல்லாரும் அந்த ஒரு ஜோடியை எல்லாம் பார்த்த உடனே அப்சரசுகள், இவருடைய தோழிகள் அப்சரஸ் எல்லாம் இந்த இவாளுடைய பொருத்தம் என்ன பொருத்தம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள்லாம் வந்து ஆனந்தப்படுகிறார்கள் அப்படின்னு சாதிச்சார். அடுத்ததாக தயைவ தாதாத்யம் விபாகதானாம் தஸ்யாக சகீனாம் சமமாதிராசன் பரஸ்ய வீக்ஷாம் பிரதிசல்லபந்தோ வக்ரோக்தி கர்ப்பாயிவ மந்தஹாசாஹ. இவருடைய தோழிகள், ருக்மிணி பிராட்டியுடைய தோழிகள்லாம் கூடவே இருக்காளே, அவள் என்ன பண்ணாள், இந்த ருக்மிணி பிராட்டியுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு அவளுக்கு தெரியும், அந்த தோழிகளுக்கெல்லாம் தெரியும். எப்படி ஏன்னா அவள் கூடவே இருந்துருக்கா இவாள்லாம் தோழியா சின்ன வயசுலேருந்து. ஆனால் எப்படியெல்லாம் அவள் வளர்ந்தாள், அவளுடைய குடும்பத்துடைய ஸ்திதி என்ன, அவளுடைய மனசுல யாரை நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்ற காலத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து அவருடைய ருக்மியினாலே அவள் படுகிற துன்பம் என்ன எல்லாம் அவளுக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது அந்த தலைவி, அதாவது இவளுக்கெல்லாம் இந்த தோழிகளுக்கெல்லாம் இவள் தலைவி இல்லையா ருக்மிணி, அவள் வந்து அவள் மனோரதப்படியே, அவள் திருவுள்ளப்படியே, அவள் மனோரதத்தப்படியே கண்ணனை அடைந்தாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் அந்த தோழிகள்லாம். அந்த ருக்மிணியை பார்த்து ஒரு மந்தகாசம் புரிகிறார்கள். இப்போ திருப்தி தானேமா ருக்மிணி, நீ யாரை நினைச்சோ அவனே கிடைச்சிட்டான், அவன்கிட்டே நீ போற இல்லையா அப்படின்னு ஒரு மந்தகாசம் பண்ணுகிறார்கள். அதோட மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்றார் இதுல சுவாமி தேசிகன். இந்த ருக்மிணியுடைய திருவுள்ளத்துக்கு அதுக்கு ஒப்பவே கண்ணனுடைய பால் மனோபாவம் இருந்தது கொண்டிருந்தார்கள். அதாவது இவாளுக்கும் எப்படி ருக்மிணியுடைய மனோபாவம் கண்ணன் பேர்ல இருந்ததோ, இவாளுக்கும் ஒரு கண்ணனை கொண்டால் ஒரு பெருமையும், அந்த ருக்மிணிக்கு எப்படி மனோபாவம் இருந்தோ அதே மனோபாவம் இவளுக்கு இருந்தது அப்படின்னா. ஏன் சுவாமி, அவள் வந்து தலைவியாச்சே, தலைவி அவன்கிட்ட போறா தலைவன்கிட்ட, இவளுக்கு எப்படி இருக்கும், இந்த அவளுடைய தோழிமார்களுக்கெல்லாம் அதே மாதிரி மனோபாவம் இருக்கிறதுன்னு சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா, அது அந்த இடத்துல தப்பு இல்லை அப்படின்னு சாய்க்கிறார். அப்படின்னா இவளே தான் வழிகாட்டியிருக்கான். ஏன்னா ஒரு வரனானவன் இவ்வளவு ஒரு பெருமையும் பெருமையாக இருக்கிற போது ஒரு சதிருஷமான ஒரு யோகியதையுடைய பெண் எப்படி அவன் மேல ஆசைப்படாமல் இருப்பான். இவள் தான் கேட்டா, காத்வா முகுந்த மகதி குல சீல ரூப வித்யா பயோ திரவிண தாமபிகி ஆத்மதுல்யம். அப்போ அத மாதிரி ஒரு இது சாதிருஷ்யம் இருக்கிற போது, ஒரு பொருத்தம் இருக்கிற போது, தீரா பதிம் குலவதி நவநீத கன்யா காலே நிசிம்மனரலோக மனோபிராமம், இதெல்லாம் நம்ம நேற்று ரொம்ப விபுலமா பார்த்துட்டோம். அப்படி என்ன ஒன்று வந்து ரசிக்கத்தக்கதாக ஒரு விஷயம் இருக்கிற போது ரசிக்காதவாள்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். இப்போ இதை வந்து பரகால நாயகி கலியன் சாய்க்கிறார். திருமங்கி ஆழ்வார் அவள் வந்து மடல விடுறார் இல்லையா, அப்போ சொல்றார், எத்தனையோ பேர் இருக்கா என் மேலே வந்து எல்லாம் வந்து வருத்தப்படலாம், இந்த பொண்ணு வந்து இப்படி பொண்ணா பிறந்துட்டு இது மாதிரி மடல் விடுறதே, காதல் கடிதம் எழுதுறாளே பெருமாளுக்கு அப்படின்னு எல்லாம் வந்து வருத்தப்படலாம். அப்போ அவரை பார்த்து இவரெல்லாம் சொல்றார், ரொம்ப அவளை பார்த்து ஒரு இதுவாக பேசுறார். தென்னுரையில் கேட்டறிவதுண்டு அதனையாம் தெளியோம் மண்ணும் வடநெறியே வேண்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இந்த ராசிக்கம் இல்லாதவரை எப்படிலாம் கணிஞ்சுக்கிறாருன்னா, தென்னன் பொதியில் செழிஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் எப்படி இருப்பாளோ அது மாதிரி, ஆயின்வே இன்னிசை ஓசை கிறங்காதார், அழகா வந்து இந்த இது இருக்க இன்னிசைக்கு வந்து மயங்காதவர்கள், அவா எப்படியோ அது மாதிரிதான் அந்த ராசிக்கம் இல்லாதவர்கள், ரசனை இல்லாதவர்கள். மால்விடையின் மண்ணும் மணிப்புலம்ப வாடாதார், பெண்ணை மேல் பின்னும் வன்றில் படைவாய்ச்சிறுகுரலுக்கு உன்னி உடலுருகி நெய்யாதார், உம்பர்வாய்த்துண்ணும் மதியுகுத்த துணிலா நீழ்நெறிப்பில் தம் உடலம் இப்படிலாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இப்படி ஒரு அழகா ஒரு இந்த மாதிரி ஒரு வரன், கண்ணன் மாதிரி ஒரு பராக்கிரமமும் சர்வ கல்யாண குணங்களும் சமஸ்த கல்யாண குணங்களும் தோஷமே அற்றோணமாக இருக்கிற ஒரு வரன் இருக்கான். அவனை பார்த்து என்ன மாதிரி ஒரு பெண் வந்து எப்படி ஆசைப்படாமல் இருப்பாள், இது எப்படி தோஷமாகும் அப்படின்னு அவ கேட்டா இல்லையா, அதே வந்து அவளுடைய தோழிகளுக்கும் பொருந்துமே அப்படின்னு நினைக்கிறார்களாம். அதுக்கப்புறமாக அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார், ச கௌஸ்துபாபியர்ண நிவேசயோக்கியம் கன்யாமயம் காம பயோதிரத்னம் பரீத மாராத்து பிரதிஹார பாலை பஷ்யன் க்ஷணம் பாந்தை வாவதஸ்தே. அதாவது கண்ணன் அந்த கடலில் உற்பத்தி ஆச்சு, அந்த அமிர்த மதனத்தும் போது கௌஸ்துபரத்னம் கிடைச்சது. அவன் அதை கொண்டு தன்னுடைய மார்பில் அணிஞ்சின்றான். அந்த திருமார்பிலே
அதுக்கு ஏற்றதாக அமர்த்தத்தக்க இந்த அந்த ஆசைக்கடல் அதில் தோன்றிய அந்த பார்க்கடலில் தோன்றினது இந்த கௌஸ்துப ரத்னம். அதை தூக்கி தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுனான், சாத்தினான். அது மாதிரி இப்போ ஆசைக்கடலில் தோன்றிய இந்த கன்னியாரத்னம் இருக்காளே இந்த ருக்மிணி, அந்த ருக்மிணியை தன்னுடைய இதில் ஏற்றுண்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ அப்போ ஒரு ரத்னம் கிடைச்சது, அன்னைக்கு திருப்பார்கடலில் கிடைச்ச ரத்தத்தை எப்படி சாத்தின்றனோ அது மாதிரி ஒரு கன்னியாரத்னம் அதையும் நான் சாத்திக்க போறேன் அப்படின்ற ஒரு இப்போ கேஷுவலாக போனான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தம்மால்ய பூஷா பரிகர்மிதாங்கம் தாரா தட்டித்வந்த மிவாம்புவாகம் சமீக்ஷிய பாலா ததனன்ய திருஷ்டி சர்யாயமாபாலாம்பத சாதகானாம். இந்த இவளுக்கு இந்த ருக்மிணிக்கு நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திருக்கா. அது எப்படி இருந்ததா, மின்னலும் இந்த மழையும் மின்னலுமா இருக்கிற மேகம், அந்த மேகம் போல் இருக்கிற இந்த கண்ணன், அந்த கண்ணன் அதை தவிர வேற ஒரு ஃபோக்கஸ், வேற ஒரு நோக்கு உத்தேசமே இல்லாம இந்த பெண்மணியான ருக்மிணியானவள் எப்படி இருந்தால், அந்த கண்ணனை கண்டு சாதக பட்சிகள் எப்படி சந்திரனை பார்த்தே இருக்குமோ, எதிர்பார்த்து நோக்கி இருக்குமோ, அதை மாதிரி இவள் ருக்மிணி இருந்தாள் அப்படின்னு சாய்க்கிறார். தலோதரீம் தால பலஸ்தனீம் தாம் தாம்ராதராம் சாரு நவோத்பலாட்சீம் கின்னாம பாவீதி விபாவயந்தி கிருஷ்ணஸ்ததா கிஞ்சி திவாசசாத. அதாவது இந்த இவளுடைய அங்க கண்ணன் இவள் கைப்பற்றி துயரில் ஏற்றுட்டான். இவளுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னாக்கா கிட்டத்திலேயே தான் இருக்காள். அவர்கள் சிசுபால பிரகர்கள் அப்புறம் அந்த ருக்மியவாள பக்கத்திலேயே தான் இருந்துருக்கா. இந்த கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சுட்டுனா என்ன பண்ணுவான், இப்போ கண்ணன் நம்மளை என்ன பண்ண போறான், எங்க அழிச்சுட்டு போறான், அங்கே போய் நல்லபடியா கல்யாணம் நடக்குமா, பெண்ணுக்கு அதை மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மனசுக்குள்ள பயம், நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமே அப்படின்ட்டு. அது மாதிரி இவள் என்ன பண்ணால், இவளுக்கும் அது மாதிரி ஒரு மனசு இருந்துதான். இவளுடைய அப்பா அவளுடைய ரூபவரணையெல்லாம் திரும்ப பண்றார். ஒரு கத்தியுடைய பிடி போன்ற இடை, ரொம்ப இந்த இடைங்கிறது ஒரு கைக்குள்ள அடக்கமா இருக்கணும், அப்பேற்பட்ட இடையை கொண்டவள். அப்புறம் அவளுடைய ரூப சௌந்தரியங்கள் எல்லாம் பாடி அப்பேற்பட்ட இவள் அவனை ரொம்ப ரசித்து கொண்டிருந்தாள் கண்ணனை. அவளுக்கு மனசுக்குள்ள தன்னை எப்படி இப்போ இங்கேருந்து அழிச்சுன்னு போறான், எப்படி அழிச்சுன்னு போய் அவனை தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை மனசுல வச்சுட்டு அவனை நோக்கி அந்த தேர்களை வந்த உடனே அவனை நோக்கி இவள் நடக்கிறாள் ருக்மிணி. இதெல்லாம் நடக்கிறதுங்க இந்திராணி கோவில், அந்த இவருடைய குலதெய்வ கோவில் வாசல்ல, இன்னும் துவாரக்கே வரல. அப்படி இருக்கிற போது இப்ப இவன் மனசுல என்ன இருந்துதான், கண்ணன் மனசுல இது முன்னாடி சொன்னது ருக்மிணி என்ன நினைத்து கொண்டிருந்தாள் அப்படின்னு அவருடைய மனோபாவத்தை சொன்னோம். இப்போ இவனை பார்த்த போது எப்படி அனுபவிச்சாள், இந்த கண்ணன் நம்மளை இப்படி எப்படி அழிச்சுன்னு போறான் அப்படின்றதெல்லாம் அவள் சிந்திச்சு அந்த சிந்தனையிலேயே இருந்தாள். கண்ணன் நினைச்சானா, துர்தர்ஷ மத்தியாம் த்விரதேந்திரயாதாம் வியூக கிரம வியக்த விசித்திர காத்ரீம் பரைரபேத்யாம் பிரதிஜக்முஷீம் தாம் அந்தாத்மிகாம் காமச்ச மும்சமேனே. அதாவது இந்த போர்ல என்ன பண்ணுவா, யானைப்படைகள்லாம் இருக்கும், அதை ஒரு இந்த பத்மவியூகம்லாம் சொல்ற சக்கரவியூகம் பத்மவியூகம்னு அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டிசைன்ல அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பார்கள். ஸோ அதன் எதிராளி அது உள்ள மாட்டிக்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் கௌரவ யுத்தத்தில் மகாபாரத யுத்தத்தில் நிறைய பார்த்துருக்கோம், அது மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. அப்படி இந்த சேனை எப்படி இருக்கும், ஒரு அரேஞ்சு ஒரு டிசைன் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதை மாதிரி இவருடைய அவயவ சோபையானது இந்த ருக்மிணிக்கு அதை மாதிரி இருக்கான். எப்படி இருந்ததாம், துர்தர்ஷ மத்தியாம், இவளுடைய இடையானது இடுப்புன்றது ஒரு கைக்குள்ள பிடிக்குள்ள வரா மாதிரி ஒரு கண்ணுக்கே தெரியாத மாதிரி இந்த அத்தனை இடை ரொம்ப மெல்லடையாக இருந்தது அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த அங்கங்கள்லாம் அழகா ஒன்று மேல ஒன்று சித்திரம் போல அழகாக வச்சு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமாக உருக்கொண்டு இருக்கிறாள் இவள். அப்படி இருக்கிறவளை பார்த்து என்ன பண்ணார், இப்போ மனசில் தோன்றது, நாம சர்வ ஜெகத் காரணனாக இருக்கலாம், பரமபதநாதனாக இருக்கலாம், இந்த ருக்மிணி பிராட்டியா இருக்கலாம், ஆனா எனக்கு அடங்கினதானே எல்லாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், இவள் மாதிரி எப்படி ஒரு சேனை அழகா ஒரு அமைக்கப்பட்டிருக்குமோ அதை மாதிரி இவளுக்கு ஒரு அவயவங்கள் எல்லாம் அழகாக அமைத்து இவளுக்கு ஒரு ரூபலாவண்யத்தை கொண்டு என்னை இதை என்னை ஜெயிச்சுட்டான் அவன். ஏன்னா இப்ப இவளுக்கு அடங்கின மாதிரி நான் இருக்கனே, அதனால என்னையும் ஜெயிச்சுட்டான் யாரு, மன்மதன். மன்மதனுடைய வேலையானது இப்ப என்னையும் அவன் ஜெயித்தா மாதிரி ஆயிற்று அப்படின்ற மாதிரி நினைக்கிறானாம் கண்ணன் இவளுடைய அழகுல மயங்கி. அதுக்கப்புறம் ச சந்திரிகாம் சந்திர இவாபியாதா சந்திரானனாம் யாதவ வம்சந்திரா நிர்வேஷனீயா சவிசேஷமாசீத் நேதீயசாம் நேத்திர சகோர பிருந்தைஹி. இந்த எதுவம்ச சந்திரனான கண்ணன் சந்திரமுகியான ருக்மிணி, இவள் சந்திரமுகத்தை, சந்திரனை போல ஒரு முகத்தை கொண்டவள் இந்த ருக்மிணி. அத மாதிரி ஒரு அழகு, ஒரு தன்மை, ஒரு தெளிவு இதெல்லாம் இருக்கா மாதிரி அந்த சந்திரனை ஒத்த முகத்தை உடையவாளிகள். அதனால சந்திரமுகியான ருக்மிணியை எதுவம்ச சந்திரனாகிற கண்ணன் எப்படி இருந்துதான்
அதை இவா ரெண்டு பேரையும் பார்த்து அங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருந்தவாள் இவா ரெண்டு பேரையும் தம்பதிகளை பார்த்தவாள் சக்கோர பட்சிகள் மாதிரி கூட்டம் கூட்டமா இருந்தாலும். ஏன்னா இவனும் ஒரு யதுவம்ச சந்திரன், அவளோ சந்திரமுக்கியா சந்திரன் போன்ற முகத்தை கொண்டவளாக இருக்கிறாள். அப்போ ரெண்டு சந்திரனா இருக்கு, இதுகளை இந்த ரெண்டு சந்திரங்களை சந்திரத்வயம் இதை பார்த்து சக்கோர பட்சிகள் போல எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அங்கே நின்று இவளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னார். இப்போ இவன் கை பிடிச்சிட்டான். யாரு? நம்ம கண்ணன் ருக்மிணியுடைய கையை பிடித்தான் தேர்ல ஏத்திக்கிறதுக்காக. அவள் மனசுல ஒரு நேரம் ஒரு நடுக்கம் தெரிஞ்சுதான், ஒரு உடம்புல வேர்த்து கொட்டுறது, நடுக்கம் தெரியுது. அப்போ அவன் சொல்றான், அகம் துவயா தூத முகேன தூராத் சாத்யா சமாஹூத இகோபயாதா மாதே பயம் பூதி இதி மஞ்சுபாஷி தாமக்ரஹீதக்ரகரே முகுந்தா. இவள் ருக்மிணி கண்ணனை பார்த்து நடந்து வராள். இவன் தேர்ல நிற்கிறான், கையை கொடுக்குறான். அப்போ இவளை நோக்கி நடந்து கண்ணன் கையை பட்டணும். அப்போ இவன் சொல்றான் அவள் காதுல, நீ கவலைப்படாதமா, உன்னுடைய நியமனம் உன்னுடைய திருவுள்ள பிரகாரம் தான் நான் இங்க வந்தேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகத்துல தான் இந்த சந்தேஷம், இவள் லெட்டர் கொடுத்தாளே அந்த துஜன் கிட்ட ருக்மிணி, அது இந்திரலாம் தெரிவிக்கிறார். நீ உன்னுடைய தூதன் வந்தானே, அவன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன், அதனால உன்னை அழிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், நீ வேற விதமாக நினைக்க வேண்டாம், கவலைப்படாது அப்படின்னு. மாதே பயம் பூத்து, உனக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு பின்னாடி மாசுசகான் நம்ம எல்லாரையும் சொல்ல போறான். இப்போ பிராட்டியை பார்த்து சொன்னான், உனக்கு பயம் வேண்டாம், உன்னுடைய தூதன் சொன்ன பிரகாரம், உன்னுடைய நியமன பிரகாரமே தான், உன்னுடைய திருவுள்ள பிரகாரம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இதுதான் நம்ம நேற்று ரொம்ப விபலமா பார்த்தோம், ததிங்கித பராதீனனாகவே இருக்கான், அவளுடைய முகம் பார்த்து இவன் எல்லா வேலையும் செய்கிறான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஸ்லோகமாக பிரியேன சாதேன கிரஹீத ஹஸ்தா தத்வக்ர திவ்யாம்புஜ ஷட்பதேன விலோச்சனேன விவ்ருணோத் சகீப்யஹ கிருதார்த்ததாம் ஷீபதசோல்பனேன. இவருடைய திருமுகமாகிற தாமரை, ருக்மிணியுடைய திருமுகம், அந்த தாமரைக்கு ஒரு வண்டு போன்றதான கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணன் கையை பிடிக்கிறான், அவளுடைய கை பிடிச்சு மேலே தேர்ல தூக்குறான். அப்போ அவனுடைய திருமுக மலருக்கு இவள் வண்டா இருக்கிறாளாம். அந்த ஒரு ஆனந்த மதம் ஏறிய ஒரு தன்னுடைய கண்ணினாலே தோழிகள்கிட்ட பார்த்து சொல்றான். கண்ணன் கைப்பிடிச்சு அவளை மேலே தூக்குறான். அப்போ அங்கே கீழே இருந்து இவளுடைய தோழிகள் எல்லாம் பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்றாளாம். இவள் நான் மனசில் நினைச்சு நடந்துடுத்து அப்படின்றது தன்னுடைய மனோரத்தம் பூர்ணமானது, பரிபூர்ணமாயிடுது அப்படிங்கிறத அவள் பரிபூர்த்தி ஆனதை கொண்டு அவளுக்கு தெரிவிக்கிறாள் அந்த இவாளுக்கு, தோழிகளுக்கு. அப்போ எப்படி இருந்தாலும் இவா ரெண்டு பேரும் கையை பிடிச்சப்புறம் கூட பரஸ்பரம் கண்ணன் ருக்மிணி அன்றிலிருந்த செந்தாமரையை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துட்டு ஒருத்தர் அவளுடைய அழகில் மயங்கி இருந்தாள் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் தான் கண்ணன் கிளம்ப ஆரம்பிக்கிறான் துவாரகைக்கு. இப்போ ருக்மிணியை கைப்பிடிச்சு இந்த இந்திராணி கோவிலேருந்து அழிச்சுட்டான். இனிமே அவன் அவளை அழைத்து கொண்டு துவாரகையை நோக்கி பிரயாணமாகிறான். இவள் அந்த சமயத்துல இனிமே கிளம்பணும் இல்லையா, அங்கே இது வரைக்கும் அவள் கூடவே இருந்த அவளுடைய சகிகள், அவளுடைய தோழிகளை பார்த்து அவள்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவள்கிட்ட ஒரு விடை பெற்றுக்கணுமே. அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு கண்ணாலேயே ஒரு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறாள். இது வரைக்கும் என் கூடவே இருந்தீங்க, இருந்தாலும் இப்போ நான் அவங்களை விட்டு போக வேண்டியிருக்கு, நான் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துக்கு நோக்கி போறேன் அப்படின்னு தன்னுடைய பார்வையாலே அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை கூறினாள். அவள்கிட்ட விடை பெற்றாள் அப்படின்னார். ராச்சோவதாரான் அதிசய்ய பூம்னா சா ருக்மிணி தேன விருதா சகாசே தஸ்யைவ ரூபாந்தர தூர விருத்தி கந்தர்ப்ப ஜன்மானுகுணேவ காந்தி. தன்னுடைய அதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறானா, தன்னுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் எத்தனையோ கல்யாணங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணன் யோசிக்கிறான், நாமளும் தான் எத்தனையோ அவதாரம் எடுத்தோம், ஒவ்வொரு அவதாரத்திலையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிராட்டிய பலவிதமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இந்த ருக்மிணி கல்யாணத்துல மட்டும் நம்மளுக்கு ருக்மிணியை அழிச்சுன்னு போற போது நம்மளுக்கு குதூகலம் ஜாஸ்தியா இருக்கு. இவள் இந்த ருக்மிணி கல்யாணம் இவளை கல்யாணம் பண்ணிக்கிற போது இது ஏன்னோ தனியா இருக்க, ஒரு ஸ்பெஷல் இது போல இருக்கு, செலிப்ரேஷனா இருக்கும் போல இருக்கேன்னு அவன் நினைக்கிறானா. ஏன்னா அடுத்தடுத்த அவதாரங்களை, ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் இந்த பிராட்டி பிறக்கிற போது அதே பிராட்டி தான் பிறக்கிறா. ஆனா ஒவ்வொரு அவதாரத்திலையும் இவளுக்கு ஒரு அழகும் பெருமையும் கூடிண்டே போறது. அதனால இந்த அவதாரத்தில் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு குதூகலம் அடைய இதுவா இருக்கு, அப்படி இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள் தான் பின்னாடி மன்மதனே பிறக்க போறாங்க அதுக்கப்புறம். அதனால இப்படி நினைச்சான் அவன், இந்த ருக்மிணி கல்யாணத்துக்கு ஈடணையாக இன்னொன்று கிடையாது, நான் முன் அவதாரங்கள்ல பண்ணிட்ட கல்யாணமே இதை மாதிரி இருக்க போறதில்லை, இப்போ நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறது இருக்க போறதில்லை அப்படின்னு யோசிச்சான் அவன். மல்லி விகாசோஜ்வல மந்தஹாசா ரோமோத்கமைராஹித கோரகஸ்ரீஹி சமேயுஷி சந்தர திருஷே ததாசா வசந்தலக்ஷ்மீரிவ மதவேன. இவளுடைய புன்சிரிப்பு, கண்ணனை பார்த்து இவள் பண்ணின அந்த மந்தகாசம் இருக்கு, அது எப்படி இருந்தால் மல்லிகைப்பூவுடைய ஒரு மலர்ச்சி, மல்லிகை எப்படி மலர்ந்திருக்குமோ அதை பாரி இருந்தால் இவருடைய புன்சிரிப்பு. அதோடு இல்லாமல் இவருடைய அந்த மயிர்பூச்செறிவுகள், அவருடைய அங்கே அவயவங்களில் ஏற்பட்ட ஒரு வேறுபாடுகள்லாம் இருக்கு, அது இவளுக்கு தனியாக ஒரு அழகை கொடுத்தது. இது எப்படி இருந்ததா, மாதவனோட சேர்ந்து இருக்கிற இந்த ருக்மிணி பிராட்டியானவள்
மாதவம் அப்படிங்கிற வைகாசி மாசத்துக்கு பேரு. அந்த மாதவம் என்ற வைகாசி மாசத்துல அது கூட சேர்ந்த இந்த வசந்த ருத்துவில் இருந்த லட்சுமி மாதிரி இருந்தால் அவ்வளவு சந்தோஷமாகவும் அவ்வளவு மங்களங்கள் சேர்ந்தவளாகவும் இருந்தால் இந்த ருக்மிணி அப்படின்னு சாய்ச்சார். அதர்மஜஸ்வேத கணாவகீர்ணாம் அபீதிஜம் வேபது முத்வஹந்தீம் அனுஷ்ண பாஷ்போதயமந்தராட்சீம் விலோக்கிய தேவீம் விபுரபியநந்தந்து. ருக்மிணி பிராட்டிக்கு என்ன இருந்தாலும் இப்போ புதுசாக இவனை கல்யாணம் பண்ணிக்க போறாள், பின்னாடி ருக்மிலாம் திரும்ப படையோட வந்துட போறானோ, நம்ம சிசுபாலன் என்ன கோபப்படுவானோ, என்ன இருந்தாலும் நம்ம வந்து அப்பா இது பண்ணிட்டு வந்துட்டோம். நாம அப்பா இவள் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விதர்ப தேச மகாராஜா பீஷ்மகனுக்கு ஆசைதான், அது திருவிழா தான், இருந்தாலும் நம்ம சொல்லிக்கா இது மாதிரி வந்துட்டோமே இப்படின்றதெல்லாம் நினைவுகள்லாம் மனசுல ஓட இவள் வந்து உடம்புல வேர்த்து கொட்டுறதான். இந்த வேர்வையினாலும் அப்புறம் நடுங்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது. என்னதான் கண்ணனே வந்து அழிச்சுன்னு போனாலும் இவளுக்கே உண்டான ஒரு சங்கோச்சத்தால நடுங்கிறது. அப்புறம் கண்லேருந்து வந்து நீர்த்துளி வரதான். இப்போ பார்த்தான், இவன் கேட்டான் ஏன் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். அப்புறம் தான் இவள்கிட்டேருந்து புரிஞ்சுன்னா இதெல்லாம் ஒரு பயத்தினால இல்லை, இவள் மனோரதத்தபடியே நம்மை அடைந்து விட்டதுனால வந்த குதூகலம் ஆனந்த பாஷ்மம் இது அப்படின்னு சொன்னான். ஏன்னா வருத்தத்தினால இருந்திருந்தாக்க அந்த கண்ணீரான சூடா இருந்திருக்கும், இதுவோ குளுமையா இருக்கு. ஆனால் இது வந்து ஆனந்த பாஷ்பம் தான். முதல் முறையா கைப்பிடித்த ஒரு இளம் தம்பதியருக்கு எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இவளுக்கு குதூகலம் இருந்திருக்கு. அதனால ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் இது அப்படின்னு இவனே வந்து மனசை இது பண்ணிட்டான், சரி பண்ணிட்டான். ஹரிப்பிரியாம் கேசரிணீம் இவைனாம் துராசதாமன்ய நிருபத்விபேந்திரைஹி சகீ ஜனஹா பிரீதமனானி தத்யௌ யயௌ சகேதம் நிஜ விப்ரயோகாத். இவள் ருக்மிணிங்கிறவள் ஹரிப்பிரியை, ஹரி கிட்ட பிரீத்தி வைத்திருக்கிறவள், ஹரியுடைய பிரியமான நாய்க்கு, அதனால இவளுக்கு ஹரிப்பிரியைன்னு பேரு. இவள் ஒரு பெண் சிங்கம். அது எப்பேற்பட்ட பெண் சிங்கம் தெரியுமோ, ஹரி மேலே ஹரி என்கிற ஆண் சிங்கத்திற்கு பிரியமா இருந்தாள் இவள், அவனுக்கு ஏற்றவளாக இருந்தாள். இப்ப அவனுடைய கைப்பிடித்திருக்காள். இந்த மாதிரி நிலைமை திடீர்னு அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு ருக்மிணி கோவிலுக்கு போய் இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கறான். பார்த்துருந்தா இவா ரெண்டு பேரும் இந்த தேர்தல் நிற்கிறத பார்த்து சிசுபாலாதிகள் உட்பட அந்த ருக்மிணி அந்த படை உட்பட எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறா. இப்படியும் ஒரு திவ்ய தம்பதியா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இவன் தேரை கிளப்பிட்டு பார்த்தா தேர் கண்ணுக்கு கண்ணிலேருந்து மறைஞ்சிருது. அப்போ பார்த்தாக்க நம்ம எதுக்காக வந்தோம், இப்போ ருக்மிணியை இப்போ தேடி தானே வந்தோம், நாழி ஆச்சுன்னு. இப்போ ருக்மிணி எங்கே பண்ண அதெல்லாம் அவள் அழிச்சுன்னு போகிறான். இப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் பண்ணுறான். உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லா சேனையும் தள்ளிட்டு அடடா கண்ணுதான் நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தானாம். அதனால அந்த இது எப்படி துரத்தின்னு வந்தாங்கிற சொல்ற. ஹரிப்பிரியாம் கேசரிணீம் இவைனாம் துராசதா மன்யன் நிபத்விபேந்திரைஹி சகீஜனஹா அப்படின்னு சொல்லி இந்த பூர்வார்த்தத்துல ஒரு சிங்கமானது தனக்கு பிடித்தமான ஒரு பிராணியை கவி கொண்டு போறது. அப்போ பின்னாடி சில நாய்கள் இருக்கு, அந்த நாயெல்லாம் துரத்தின்னு போறதான் அந்த சிங்கத்தை. இதுல ரெண்டு விஷயத்த சொல்றார். சிங்கமாகிற ஹரியுடைய நிலைமை என்ன, இதை பின்னாடி தொடர்ந்து ஓடுகிற இந்த ருக்மி இந்த சிசுபாலாதிகள்லாம் எப்படி இருக்கா, அவளுடைய ஸ்டேட்டஸ் சொல்றார். அதே சமயத்துல இந்த நாய்கள் என்றுக்கும் ஜெயிக்க போறதில்லை இந்த சிங்கத்தை. ஆனால் என்னைக்கும் பரமபுருஷனாகிற கண்ணன் அவன் தான் ஜெயிக்க போறான். இதெல்லாம் எதுக்கு நாய் மாதிரி ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறத மனசை வச்சு இதை சொன்னார். அதே சமயத்துல கண்ணனை கைப்பிடிச்சுன்னு இவன் போற போது பின்னாடி திரும்பி அந்த தோழிகளுக்கெல்லாம் கடைசியா ஒரு டாடா பை சொல்ற மாதிரி விடை பெற்றுக் கொண்டாள். இவன் கண்ணனையே நான் நாயகனாக அடைந்தேன், அதனால கிளம்புறேன். அப்ப அந்த தோழிகளும் வந்து இவளுக்கு பிரியமான இவனுக்கு நாயகனே அடைய போகிறாள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. என்னதான் இவனை பிரிய வேண்டியிருந்தாலும் அவளுக்கு சரி உரித்தான இடம் இது, அங்க போய் சேரப்போறான். இவாளும் தங்களை தேற்றிக் கொண்டார்கள் அந்த தோழியர்கள் அப்படின்னார். அதுக்கப்புறம் இவாளுடைய சேர்க்கை எப்படி இருந்ததுதான், மிதோ குணைஸ்தன் மிதுனம் நிபத்தம் யோக வைதேசிக சம்பிரயோகம் அஜாயதான் யோன்ய நிலீன பாவம் சகீதிருஷாம் சாதர தர்ஷனீயம். இந்த மிதுனமானது கயிறுகளாலே கட்டப்பட்டது போல இருந்தது. எந்த கயிறுகள் தெரியுமா, அந்த கயிறுகள் எது, இவாளுடைய கல்யாண குணங்கள். இவாளுடைய கல்யாண குணங்களாகிற கயிறுகளாலே ஒன்றோடொன்று சேர்த்து கட்டப்பட்டு இதை மாதிரி இனிமே பிரிவு என்பதை இல்லாதபடி பரஸ்பரம் இவாளுடைய ஒருத்தர் லயித்திருக்கார்கள். இதை தோழிமார்கள் தங்களுடைய ரொம்ப குதூகலத்தோட களிப்போட கண்டுகொண்டிருந்தனர் அப்படின்னு இதில் சாய்ச்சார். இந்த ஒரு 13ஆவது சர்க்கத்துல சொன்னோம் நாம 108 ஸ்லோகம்னு. அவர் முன்னாடியே ஸ்ரீனிவாசன் சுவாமி கேட்டபோது இந்த ருக்மிணி கல்யாண கட்டம் ஒன்று விடாம ரொம்ப விபுலமா சொல்லணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த ஒரு கட்டத்தை ஒரு ஸ்லோகம் கூட விடாம இப்ப நாம் பண்ணிட்டு இருக்கோம், அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கு பலசுத்தி கிடைச்சா சொல்ல போறார். அவளுடைய மனசுல இருக்கிற மனோரத்தங்கள்லாம் பூர்த்தியாகும், எல்லாருக்கும் சகல மங்களங்களையும் கொடுக்கும். எது, இந்த ஸ்லோகங்களை சிரவணம் பண்ணினாலே. அந்த ஸ்லோகத்தை நாம இப்ப சிரவணம் பண்ணி நீங்க எல்லாரும் கேட்கறீங்க, அதோட மட்டும் அர்த்தானுசந்தானத்தோட கேட்கிறோம், அது இன்னும் விசேஷம். ஏன்னா எல்லாருக்கும் இது நம்ம ஸ்லோகத்தை சொல்ற போது இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானு சொல்லி ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தத்துக்கு பெருமாள் அவ்வளவு சந்தோஷமான பலன்கள் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றது இதுல பலஸ்ருதியில. அதனால ஒரு ஸ்லோகம் கூட விடாம சொல்லிட்டே வரேன்.
ஜகத்ரயார்த்தி பிரசமாய ஜாதாம் விஹார சங்கோபித வைரி சிந்து தேவேஷு பசியத்விவ பூர்வமேனா ஜக்ராகதாம் ஜாகிருதி ராஜலோகே. அமிர்த மதனத்தின் போது என்ன ஆச்சு, தேவர்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்க லக்ஷ்மி அதில் வந்து அவதாரம் பண்ணினாள். நிறைய வந்தது, ஐராவதம் வந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி அக்னி போல அந்த காலாகல விஷம் வந்தது, அதை வந்து ருத்ரன் ஏத்துண்டான் கண்டத்தில் நீலகண்டனானான். அதுக்கப்புறம் ஐராவதம் வந்தது, இந்திரனுக்கு கொடுத்தார். கௌஸ்துவமணி வந்து தானே எடுத்து வச்சிருந்தார். கடைசியாக வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு தேவதை மாதிரி வந்தால் லக்ஷ்மி பிராட்டி அவதாரம் பண்ணினாள். அந்த பிராட்டியை எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா, கண்கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கா. எப்படி பார்த்துட்டே இருக்கிற போது இவன் லட்சுமியை கைப்பிடிச்சுனா இவன் எக்ஷன் வந்துட்டான். அப்போ கூட இவன் வந்து தன்னுடைய காம்பீரியம் குறையாம இம்மாட்டுக்கு பார்த்துட்டு தான், எங்க போறா அவன் நம்மளை சேர்ந்ததான் நம்மகிட்ட தான் வருவான். லட்சுமியே வந்து தான் இவளுக்கு மாலை இட்டால் இவன்கிட்ட சேர்ந்துட்டாள். அது மாதிரி இப்போ என்ன ஆச்சா, அது மாதிரி எப்போ வந்து அந்த தேவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்க லட்சுமியானவள் எல்லாரையும் புறந்தள்ளிட்டு ஹரியை போய் சேர்ந்து கொண்டாலோ, அதுபோல இங்க வந்து அனைத்து அரசர்கள் வீரர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்க, சிசுபாலாதிகள்லாம் பார்த்து கொண்டிருக்க ருக்மிணி எல்லாரையும் புறந்தள்ளி விட்டு கண்ணனின் கைப்பிடித்தாள் அப்படின்னு சொன்னாள். இதுல இன்னொன்னு என்னாச்சு, அந்த அவதாரத்துல அமிர்த மதனம் பண்ணது வந்து தேவர்களுக்கு ஒரு அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன லிமிடெட் ஸ்கோப் தான் அவளுக்கு கொடுக்கறதுக்காக. ஆனா இப்ப ருக்மிணியை கைப்பிடித்தது வந்து லோகோ ஜீவனார்த்தம் லோகக்ஷேமார்த்தம் அவளுடைய கைப்பிடித்தாள் அப்படின்னு சொன்னார். ஒரு வியாவர்த்தி ஒரு வேறுபாடு சொன்னார். சபுஷ்பகம் ராம இவ பிரியாம் ஸ்வாம் உத்தாரிதாம் சத்ரு பயாதுதீர்நாத் மனோஜபம் சத்ய மனோரதஸ்தாம் ஆரோபயாமாசரதம் ரதாங்கி. இப்படியாக ருக்மிணியை தேரில் ஏற்றி அவளுடைய கைப்பிடித்தபடியே இவன் ஆரம்பிக்கிறான். துவாரகையை விட்டு தாரகன்ட்டு சொல்லி துவாரகையை நோக்கி வண்டியை விடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததான் அவன் தேர்ல இந்த ருக்மிணியை ஏற்றிட்டு போனதுங்கிறது இதுக்கு முன்னவதாரத்துல ராமன் ராவண ஜெயத்தை பண்ணி ராவணனை ஜெயிச்சு சீதை எப்படி கைப்பிடிச்சுன்னு புஷ்பக விமானத்தில் ஏறி போனானோ அதை மாதிரி இருந்ததுன்னு எல்லாம் இந்த மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதை வந்து இவனுக்கே ஞாபகம் வந்துதான், இதே மாதிரி தானே போன அவதாரத்தில் நாம வந்து சீதையை போனோம், அதுல வந்து அந்த புஷ்பக விமானத்தில் மேலே பறந்து போனோம். இப்போ அதே மாதிரி தான் இன்னும் என்ன இந்த தேரானது பறக்க போறது. இப்போ தாருகன் ஓட்டுறான், அதில் நம்ம பிராட்டியை பக்கத்தில் உட்காந்து வச்சு நம்ம போறோமே அப்படின்னு அந்த ஞாபகத்தோட அவன் அதை நினைவு கூர்ந்து அந்த ஒரு மெமரி வந்து ஒரு மந்தகாசம் பண்ணினான் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக சா சாமரௌபைருபய உபச்சரியமானா வாதாவதூதைரிவ காஷஜாலைஹி ரராஜநாதேன ரதோதயாத்ரௌ சந்திரேன பூர்ணேன சரண்ணிவே நிஷேவ. ருக்மிணி மட்டும் இதுல வரல, அவளுக்கு எப்பவும் பரிச்சரியை பண்ணி கொண்டிருக்கிற அந்த சேட்டிமார்கள் 2-3 பேர் ஏறி இருக்கா. இவளுக்கு எப்பவும் என்ன இருந்தாலும் இவர் இளவரசி இல்லையா, ஆனால் இவளுக்கு கூடவே இருக்கிறவாள் சில பேர். அந்த ஒரு 100 பேர் அவளுடைய தோழிகள்னா இப்போ ஒரு 2 பேர் 4 பேர் கூடவே வந்துட்டு இருக்கா இவளுக்கு இது பண்றதுக்கு, ஒத்தாசை பண்ணிட்டு. அப்போ இவளுக்கு சேவகம் பண்றதுக்கு அவ ஏறினாலே அந்த தோழிகள், ஒருத்தர் வந்து சாமரம் வீசின்றிருக்கா, இன்னொருத்தி வந்து கொடி பிடிச்சிருக்கா, இன்னொருத்தி வந்து விசிறா இவளுக்கு, இப்படிலாம் இருந்துருக்கா. அப்போ இது வந்து 2 பேரும் அந்த தேர்ல போறது வந்து ஒரு சரத்கால சந்திரன் போல இருந்தது. இந்த சரத்கால ராத்திரியில எப்படி ஒரு சந்திரன் பிரகாசமா இருப்பானோ அதை மாதிரி பெருமாள் பிராட்டியும் அதுல போனார்கள் அப்படின்னு இவளுடைய அதுலயும் வந்து முக்கியமாக இவளுடைய ருக்மிணியுடைய தன்மையை சொல்றார். அங்க வந்து ஒரு சரத்கால சந்திரன் போல அவள் போய் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். இதுதான் முன்னாடி சந்திரமுகிங்கிற பதத்தையும் போட்டு சொன்னார் சுவாமி தேசிகன். அதுக்கு அடுத்ததாக பரஸ்பர பிராப்த குணேன பாசா பர்ஹாவிருதம் வ்யோம விபாவயந்தௌ விரேஜதுஸ்துங்க ரதாஸ்ரயௌதௌ வித்யுத்பயோதாவிவ மந்தரஸ்தௌ. இந்த பரஸ்பரம் ஒன்று மற்றொன்று ஒன்னால ஒன்று, அதாவது பிராட்டியால பெருமாளுக்கு பெருமை, பெருமாளால பிராட்டிக்கு பெருமை. அவன் ஸ்ரீபதிங்கிறதுனால தான் அவளுக்கு பெருமை, இல்லைன்னா தனியாக அவனுக்கு பெருமை கிடையாது. இவளுக்கு வந்து நாராயணனுடைய பத்னிங்கிறதுனால இவளுக்கு பெருமை. அதனால பரஸ்பரம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையோடு இருக்கிற போது இந்த சேர்க்கையினாலே எப்படி இருந்ததா, இந்த இவாளுடைய பிரயாணமானது ஒரு மந்திரமலையிலே கார்மேகமும் மின்னலும் சேர்ந்து போனது போல இருந்தது. மந்திரமலைங்கிறது இந்த தேர், அதுல இந்த ஒரு கார்மேகம், அதுவும் இந்த மின்னல் போல இந்த இருக்கிற பிரகாசத்தோடு இருக்கிற ருக்மிணி, இவா 2 பேரும் அதிலே போய்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இந்த சொன்னார். அதுக்கப்புறம் பிரபேவ தேவேன தமோபஹேன பிரத்யக்திஷம் தேன சக பிரயாந்தி நித்யான பாயித்வ மஜானதி நாம் சத்யாபயாமாச நிஜம் பிரஜானாம். அதாவது இதுல 3 விஷயத்த சொல்றார். இந்த கிழக்க இதை நோக்கி போறான், மேற்கு திசைக்கு போயிட்டு இருக்கு இந்த தேர். கிழக்கில் இருக்கிறது இந்த விதர்ப தேசம், அதுல இருந்து மேற்கு பக்கம் போனாக்க இந்த துவாரகா இருக்கு. இந்த கிழக்கிலேருந்து மேற்கு போறது எப்படி இருக்கான், இந்த இருளை போக்குற சூரியனுக்கு எப்படி இந்த ஒளியானது பிரபையானது அதை விட்டு பிரியாமல் இருக்குமோ, அது கூட சூரியன் கூட சேர்ந்தே போகுமோ, அது மாதிரி பிராட்டியானவள் இவனுடைய பிரபையாக இருக்காள். நேற்று பார்த்தோம் இல்லையா,
ஏத்தியாசிர சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரகான். அது மாதிரி அந்த பிரபையானது எப்படி சூரியனை விட்டு பிரியாதோ, சூரியனை பின்னாடியே இந்த பிரபையும் கூடவே போகுமோ, அது மாதிரி இவர்கள் அப்போ என்ன ஆகும், கிழக்கை விட்டு மேற்கு பக்கம் சூரியன் போச்சுன்னா இவளும் அந்த மேற்கு பக்கமே போகணும். இப்போ கிழக்காகிற உத்தரப்பிரதேசத்துலேருந்து பெருமாள் வந்து இவளை அழிச்சுண்டு மேற்கு நோக்கி தன்னுடைய துவாரகா தேசத்துக்கு போகிறான். அதனால அது மாதிரி இருந்தது, சூரியன் கூட அந்த பிரபை போகிற மாதிரி இருந்ததுன்னா. அது மாதிரி அந்த கண்ணன் குண்டினபுரம்ங்கிறது இவன் உத்தரப்பிரதேசத்து கேபிட்டல், இவள் இருந்த ஊர். அங்கேருந்து இப்போ மேற்கில் இருக்க துவாரகைக்கு சொல்கிறான். அப்போது என்ன சொல்கிறார், எப்படி இருந்ததுதான் கொஞ்சம் வேதாந்தமாக சொல்கிறார். இந்த வெளி விஷயங்கள் இருக்க விஷயாந்தரம், அதுக்கு பராக் அப்படின்னு பேர். பராக் அப்படிங்கிறது வெளி விஷயங்கள், விஷயாந்தரங்கள். பிரத்யேக் அப்படிங்கிறது ஜீவாத்மா, உள்ளுக்குள்ளர்கள். அந்த எப்படி வந்து இந்த வெளி விஷயங்களெல்லாம் விட்டுட்டு லௌகிக்க விஷயங்கள்லாம் விட்டு ஒரு ஜீவாத்மா எப்படி வந்து பரமாத்மா நோக்கி போகும், அது மாதிரி ஜீவாத்மா போகும் போக்கிலே இந்த பரமாத்மா செல்ல செல்ல இந்த பிராட்டியும் கூடவே போனாள் அப்படின்றது சந்தத்தில் சாச்சார். இதெல்லாம் அவள் போனது எப்படி இருக்குங்கிறது ஒரு வர்ணனை பண்ணுறார் உபமானத்தோட. இப்போ தாமுத்வகன் தாமர சாயதாக்ஷௌ ரத்னோகதீப்தேன ரதேன தேவீம் ஆத்மானமேவார்யமண்டலஸ்தம் வித்யாசகம் வியஞ்சயதி ஸ்ம வீரஹா. செந்தாமரை கண்ணன் ரொம்ப ரத்தங்களுடைய ஒளி, அந்த பிரகாசம் நிரம்ப வீசுகிற அந்த தேரில் தேவியை ஏற்றி சென்று கொண்டிருக்கிறான். இது எப்படி இருந்ததுன்னா, இந்த சூரிய மண்டலத்தில் வேத வித்யை இருக்காளே, வேத வித்யா அவளும் சேர்ந்து விளங்குற தங்கூட இருக்கா மாதிரி இருந்தது. அது மாதிரி இவன் அந்த பிராட்டியை தான் அழிச்சின் போகிறது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். சூரிய மண்டலத்தில் இருக்கிற வேத வித்யை போல இருந்தது. அப்புறம் இந்த பரமபுருஷன் இதை வந்து எப்படி சொல்கிறார், இந்த தேர் வந்து ரத்னங்களாலே ஆன ஒரு சூரிய மண்டலம் போல ரொம்ப பிரகாசமாக இருந்தது அப்படின்னார். ஏன்னா இவன் எப்படி வந்து இந்த பிரகாசிச்சான் அப்படிங்கிறது வந்து வேதம் சொல்றது. ஹிரண்மய புருஷா திருஷ்யதே ஹிரண்மய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசகா ஆ பிரணகாத்து சர்வயேவ சுவர்ணா தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி. இது வந்து சாந்தோக்கியத்தில் வருது. இதுல இவன் வந்து அகர்மவசனாகையாலே, ஏன்னா இவன் பண்றது அவதாரம். முதல் நாளே சொன்னோம், நமக்கெல்லாம் ஏற்படுகிறது ஜனனம், பிறப்பு. அவன் பண்றது அவதாரம். நாம எதனால வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கர்மாக்களுடைய பலனாக, புண்ணிய பாபங்கள் பலனாக நம்ம வந்து பிறக்கிறோம். ஆனால் நமக்கு பிறப்பு. அவன் அப்படிலாம் இல்லை, தன்னுடைய இச்சா மாத்திரேன்னு சங்கல்பத்தினாலே அவன் அவதரிக்கிறான். அதனால அது அவதாரமானது. இதை வந்து கீதாச்சாரிய நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு, விளக்குறாரு இதுல. அது மாதிரி அப்பேற்பட்ட பரமபுருஷனுக்கு உத் அப்படிங்கிற பேர். அதான் அந்த சொல்லிட்டு உதித்தி நாம அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பெருமாளுக்கு வந்து அந்த பரமபுருஷனுக்கு உத் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணாலும் உத்துனாக்க மேலே மேலே இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த சிசுபாலாதி பாபிகள் இருக்காளே, இந்த பாபிகளுக்கெல்லாம் அவ கையில் அகப்படாமல் இவன் மேலே சென்றான் அப்படிங்கிறது இதை சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதீத தர்ஷாமிவ சந்திரலேகாம் சாந்தோபரோதாமிவ சாரதீபியாம் அமன்ஸ்த நிர்விக்ன பலாமிவேச்சாம் சோகத்யஜம் சூரகுலேஸ்வரஸ்தாம். சிசுபாலனுக்கு மாலையிடுவதற்காக இந்த ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. அதுதான் இவளுக்கு துக்கத்துக்கு ஹேத்து. எதனால் இவள் வந்து ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு ரொம்ப பயத்தில் இருந்தாள். ஒரு கால் சிசுபாலனுக்கே தங்க அண்ணன் வந்து மாலை போட வச்சுடுவானோ என்னமோ ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கானே. அதனால அந்த ஏற்பாடுகள் இவளுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது. இப்போ அந்த துக்கம் ஒழிந்தவளாக இப்போ பெருமாள் கூட போயிட்டு இருக்கா. அதனால பெருமாள் இவனை பார்த்தானே இப்போ இனிமேல் இவளுக்கு துக்கம் இல்லை இல்லையா. இது எப்படி இருக்கான், அமாவாசையை தாண்டி வர அந்த சந்திரன். ஏன்னா அமாவாசையில் இருட்டா இருக்கும், சந்திரன் வந்து பூர்த்தியா மறைஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து பௌர்ணமியை நோக்கி போறது சந்திரன் அதனுடைய தேஜஸானது பிரகாசமானது வளர்ந்துட்டே இருக்கும். அது மாதிரி அமாவாசையை கடந்த ஒரு சந்திர கலையை போல இருந்தால், மேகத்துல அந்த இது இருக்கு, மேகத்துடைய சூழ்ச்சி இருந்து அதுலேருந்து வெளியே ஒரு தெளிவான வானம் எப்படி இருக்குமோ, மேகமற்ற வானம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அந்த வானத்தை பார்த்தாள். இதெல்லாம் பண்ணிட்டு இவள் இந்த தன்னுடைய பலன் பெற்ற இந்த தன்னுடைய ஆசையை போல தன்னுடைய மனோரதம் என்னவா இருந்ததோ அதை மாதிரி கண்ணன் அவளை வந்து என்னை அடைந்தாள் அப்படின்னு கண்ணன் எண்ணினான், அவளை பற்றி எண்ணினான் அப்படின்னு சாய்கிறார்கள். இது வரைக்கும் இருந்த பயல்கள் அவளுக்கு இல்லை அப்படின்றத சொல்லி, இனிமேல் நாம தான் இவளை கைப்பற்றிட்டோம், இனிமேல் நம்ம இவளை கல்யாணம் பண்ணிக்க போறோம், பிராட்டி நம்ம கூட சேர போறா, நாம பிராட்டி என்னைக்கும் பிரியாம இருக்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆனந்தத்துல இவன் இது மாதிரி எண்ணினான் அப்படின்னு சொன்னா. சமயக்கிய சிம்ஹி மிவதாமனன்யாம் யானோத்யதம் யாதவ பஞ்சவக்ரம் ஆகுஷ்ய கோமாயுரிவாமிஷார்த்தி சைத்யா கிருதா தீப்த முகோன்வதாவத். இதெல்லாம் பார்த்தான் திடீர்னு சிசுபாலன். என்னடா அது, நம்ம கண்ணை பார்த்துட்டே இருக்கோம், அழகுல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இருக்கிறதுக்குள்ள இவன் வந்து 2 பேரும் கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு பார்த்தான். நாம என்ன அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டு இத்தனை நாளா நம்ம அதை எதிர்பார்த்து காத்துருந்தோமே, என்னைக்கு கல்யாணம் நடக்க போறதுன்னு நமக்கு தான் மாலையிடப்பறான்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப திடீர்னு வந்து கண்ணன் அவளை கொண்டு போயிட்டானே, இனிமே வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட், அந்த ஏமாற்றம்.
அந்த ஏமாற்றம், ஒரு வெட்கம், நம்மளை வந்து ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஆத்திரம், அதனால ஒரு தோல்வி, அப்படிலாம் வந்த ஒரு குரோதம், இதெல்லாம் அவனுக்கு வந்துதான். அதனால என்ன பண்ணினால் இந்த யாதவ சிங்கத்தை நோக்கி, அதாவது யாதவ சிங்கமாக கண்ணனும் பிராட்டி போயிட்டு இருக்கா இல்லையா, அதை நோக்கி இவன் வந்து ஊழையிட்டுட்டே போறானாம். இந்த ருக்மி தன்னுடைய சேனையெல்லாம் அழிச்சுண்டு அந்த திரும்ப கிருஷ்ணனை ஜெயித்து நாம ருக்மிணியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு போறான். இதுதான் சொன்னார் ஆழ்வார், தின்னார்ந்த சிசுபாலன் தேசெழுந்து அப்படின்னு. இதனால் அவன் கண்டது தானே இதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த திவ்ய தம்பதிகளை பார்த்து மலைச்சு போய் மயங்கி போயிருந்தானே, இப்போ திடீர்னு அதை ரியலைஸ் பண்ணவொடனே கோவப்பட்டு ஓடுறான். ருக்மி சதூர்ணம் பிரதிபன்ன ரோஷா புரோபவன் பூமி பிருதாம் சகி நாம் பராபவசிய பிரதிகாரமிச்சன் ஜக்ராக பாஷ்ணீம் ஜெகதேகநேது. இப்போ சிசுபாலன் தன்னுடைய சேனை வச்சுன்னு போனான். ருக்மி அவன் என்ன பண்ணான், அவனும் வந்து ருக்மிணியுடைய அண்ணாவான இந்த ருக்மி, அவன் தான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தான் சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்பேற்பட்ட ருக்மியானவன் தன்னுடைய சேனையை அழிச்சுட்டு கண்ணன் மேலே இருந்த ஒரு கடும் கோபத்தினாலே தன்னுடைய சேனையை அழிச்சுட்டு கண்ணனை துரத்தி கொண்டு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஜிகாம்சிதே பிராத்தரி ஜாத கேதைஹி காந்தாபிலாபைஹி கதகைரிவாம் பஹா மனப்பிரபேதே சகஜாம் பிரசத்திம் சத்வாதிகம் சாத்வத வம்ச கோப்துஹு. இந்த சாத்வத வம்சம் இவன் என்ன பண்ணினா, அந்த மாதிரி தோண்டி கிட்ட வந்துட்டான் ருக்மி. இப்போ இவன் கூட சண்டை போடுறான். இது என்ன ஆச்சு, முன்னாடியே நம்ம நேற்று சொன்னோம், எப்போ இவன் தேரெடுத்துட்டு கிளம்பினானோ கண்ணன், அப்பவே நம்பி மூத்து பெறான். அதாவது இவன் பலராமன், அவனுக்கு தெரிஞ்சது எப்படி நம்ம கண்ணன் ஜெயிச்சு அவளை கொண்டு வந்துட போறான்னு. இருந்தாலும் அவனை நோக்கி இந்த அவனுடைய எதிரிகள் விரோதிகள்லாம் வருவாளே, அவன் வந்து கண்ணன் வந்து ருக்மிணியை கைப்பிடிச்சானு இவாளாம் தெரியாதவன், அவன் வந்துட போறான். அவளெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இவர் தன்னுடைய சேனையை அழிச்சுட்டு பலராமன் அங்கே போனார். அவர் இந்த ருக்மியுடைய சேனை, அப்புறம் சிசுபாலாதிகள் அந்த சேனைகள், அவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் அவன் தடுத்து நிறுத்திட்டான். அப்படி இருந்தபோது கடைசியா ருக்மி மட்டும் எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணி இவனுடைய கண்ணனுடைய தேர் வரைக்கும் வந்துட்டான், தன்னுடைய தங்கையை திரும்ப கூட்டு வரதுக்கு. அப்போ என்ன பண்ணினான், இவனை வந்து சம்ஹாரம் பண்ணணும், இதான் இவனுக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனக்கே உண்டான ஒரு க்ஷத்திரிய கோபத்தோட ருக்மியை வந்து அழிக்கிறதுக்கு பார்த்தான். அப்போ இவருடைய பிராட்டியுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாக்க அவள் வந்து என்ன இருந்தாலும் உடப்பிறந்தான் இல்லையா, அவள் அழிக்கிறதுக்கு அவள் மனசு வராது. அதனால முகத்துல பார்த்தாக்க ஒரு பீதி இருந்தது. ஐயோ கண்ணன் இவனை சம்ஹாரம் பண்ணிட்டு போறானே, என்ன இருந்தாலும் நம்ம அண்ணாதானே அப்படின்னு பார்த்தாள் ஒரு தீனையாக. அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து அவருடைய கருத்தறிந்து பெருமாள் அவனை விட்டுட்டான் ருக்மியன். அது சாதாரணமாக அவளை இருந்தாலும் இவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கணும். அதனால க்ஷத்திரியாளுக்கெல்லாம் இந்த அவளுடைய சிகை ரொம்ப முக்கியம். அதனால பாதி ஷேவ் பண்ணி அவனை அமிச்சான். இப்போ இனிமே வந்து இந்த ஒரு பனிஷ்மெண்ட் இதுவாகவே இருக்கட்டும், இந்த அவமானப்படுத்தி அமிச்சுட்டான். இப்படி நடந்தது. சபீக்ஷமானஹா சவிலாசநேத்திரம் வல்குஸ்மிதம் வாமதிருஷோ முகாப்ஜம் ததுக்திபிஹி சதுதாமாபிராசீத் ஆப்யாயிதோ நூனமனாவிலாபிஹி. கண்ணனுடைய அந்த இந்த இது இருக்கே, கண் அழகு இருக்கே, அதுல அழகிய புன்முறுவல் கூடிய இந்த முகமலர், அதை காண்கின்றவனாக ருக்மிணியுடைய அந்த அவனை தப்பிக்க விட்டுட்டான் இல்லையா அவன் அண்ணாவை. அப்பாடி நம்ம அண்ணாவை இருந்து ஒன்றும் பண்ணலை, தப்பிக்க விட்டுட்டார் அப்படின்னு அவளுக்கு ஒரு மனசுல சந்தோஷம். அதை அவருடைய திருமுகத்தில் கண்டான். அப்போ சொல்கிறான், அப்பா நல்லவாச்சு, இனிமே வந்து அவளுடைய முகத்தில் இந்த பீதியும் இல்லை, அவளுக்கு இந்த ஒரு பயம் இருந்தது. ஒரு கால் அவன் போருன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணன் அழிக்கிறதுக்கு வருவான் எப்படி சேனையை திரட்டிட்டு, அப்போ நம்ம கண்ணனானவன் வந்து அவனை அழிச்சுட்டா நம்ம மாட்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா விரோதி ஆயிட்டான். இவன் சத்திரிய தர்மம், அவனை வந்து அழிக்கணும். அதனால வந்து அழிச்சுட்டா என்ன பண்ணுறது, ஒரு அந்த பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் போச்சு, ஏன்னா இவனை தப்பிக்க விட்டு ஒரு அவமானப்படுத்தி தான் அமிச்சான். அதனால இவனுக்கு மனசுல வந்து ஒரு இது இருந்தது. அந்த அவளுடைய அந்த மூஞ்சில இருந்த தெளிவுனாலே இவனுக்கு அந்த புஷ்டி கிடைச்சா, அப்பா விராட்டியுடைய சன்னிதானத்தில் நாம் ஒரு இது பண்ணாம சம்ஹாரம் பண்ணாமல் இருந்துட்டோம். ஏன்னா விராட்டி கூட இருக்கிற போது சம்ஹாரம் நடக்கிறதில்லை, அவளை திருத்தி அனுகிரகம் தான் நடக்கிறதுன்றது ஒரு சித்தாந்தம். அப்படி இருக்கிற போது கூட ருக்மிணி இருக்கிற போதே அவன் அழிச்சானாக்க நல்லா இருக்காது இல்லையா, சித்தாந்தத்துக்கு விரோதம் ஆயிடும். அதனாலையும் இருக்கலாம், நாம் அதுலேருந்து தப்பிச்சா அதுக்கு இவருடைய திருமுக மண்டலம் இவருடைய திருவுள்ளம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து இவனுக்கு புஷ்டி வந்தது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அனுத்ருதாம் வைரிச்சமும் சவீரஹ பலேன ருத்வா நிஜபாகுனைவ வினிர்திஷன் மார்கபவான் விசேஷான் விஸ்வாசயாமாச விதர்பகன்யாம். இப்போ அந்த பலராமன் சுத்தமா அவளெல்லாம் பின்னோக்கி அடிச்சுட்டான். யாரு, ருக்மியுடைய சேனை, சிசுபாலனுடைய சேனை, அவளுக்காக உதவிக்கு வந்திருந்த மிச்ச ராஜாக்களுடைய சேனை, எல்லாம் துஷ்டர்கள் எல்லாரையும் அடிச்சு நிறுத்திட்டான். இப்போ அவன் நிறுத்திட்டான். அண்ணா தனியா இன்னொரு அவன் சேனை ஆயிடுச்சுன்னு பலராமன் பின்னாடி வந்துப்பான். நாம போல அவனுக்காக வெயிட் பண்ணல, அண்ணாப்பா தனக்காக தானே இங்க வந்திருக்கான், நான் தானே நாமும் கூட அழிச்சுன்னு போவோம்லாம் இல்லை, அவன் தனியாக எப்படியா அவன் வேலையை பார்த்துக்கிறான், நம்ம நாம அழிச்சுன்னு வரலையே அப்படின்றதுனால இவன் பார்த்தா ருக்மிணி பிராட்டி அழிச்சுன்னு இவன் மாட்டு நான் தேர்ல போயிட்டு இருக்கான். போற போது இவனுடைய முகத்தெளிவு அப்படிங்கிறதுனால இவன் வந்து அந்த எல்லாத்தையும் காமிச்சுட்டே வரானா வழியெல்லாம். ஏன்னா இது வரைக்கும் அவள் வெளியில வந்தவள் இல்லை அந்த ருக்மிணி, அவள் அரண்மனையோடு இருந்தாள்.
இப்போ பிராட்டியோட கூட அழிச்சுன்னு போகிறான். எப்படி அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் ஜெயிச்சு சீதையை புஷ்ப விமானத்தில் அழிச்சுன்னு போகிறபோது தான் பண்ணின அத்தனை ஜெயங்கள், தான் பண்ணின காரியங்கள் எல்லாத்தையும் காமிச்சுனே வரான். இதுதான் சேது பந்தம், இந்த இடத்துலாம் இதுக்கு முன்னாடி சுக்ரீவனை பார்த்தேன், அங்கே தான் இது நடந்தது, சுக்ரீவ சக்கியம் நடந்தது, இப்படி எல்லா இடத்துலையும் காமிச்சுட்டே போகிறானே. எதுக்காக? இவருடைய பிராட்டியுடைய கட்டாட்சம் படணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த சேது பந்தனத்தை காட்டுற போது இந்த சேது இருக்க ராமசேது அதையும் காமிச்சுட்டே போனான். உனக்காக கட்டின சேது தான் இது, நீ இதை கட்டாட்சிக்கணும் அப்படின்னு. அவருடைய கட்டாட்சம் பட்டு அதுக்கப்புறம் நாம தரிசனம் பண்ற போது எல்லாருக்கும் அந்த மங்களங்கள் கிடைக்கணும்னு எல்லா இடத்துலையும் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவள் பார்த்துட்டே போயிருப்பா அந்த இடத்துல, அதே சமுத்திரம், அதே சுக்ரீவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் எல்லாத்தையும் பார்த்து தான் போயிருக்கா. அப்போ ஒரு வருத்தத்துல துக்கப்பட்டு அழுதுண்டே பார்த்துட்டு போயிருப்பான். அப்போ பிராட்டியானவள் தன்னுடைய துக்கத்தோட பார்த்த இடங்கள் அப்படியே நினைச்சிட்டா அந்த வந்து சௌபாகியம் இருக்காது. அப்படிங்கிறதுனால ராமன் என்ன பண்ணா, இப்போ சந்தோஷமா எங்கூட சேர்ந்து இருக்கா, இப்போ அவள் பார்க்கட்டும், அதனால அந்த இடங்களுக்கு மங்களங்கள் வரும் அப்படிங்கிறதுனால அப்ப காமிச்சனம் தான். அது மாதிரி இப்பவும் என்ன பண்ணா, ருக்மிணி பிராட்டிக்கு இந்த இடங்கள்லாம் காமிச்சிட்டே போறானாம் கண்ணன். தான் வந்த இடத்தெல்லாம் வழியெல்லாம் பிரியா சகாயா பதவீம் சகச்சன் திராகியசீம் தாருகசாரதிஸ்தாம் உதக்ரவேகான் உததேரனூபே வீதீன் க்ஷணம் விஸ்ரமயம் பபூவ. இப்படி அவளுக்கு வழியெல்லாம் காமிச்சுட்டே வந்தான். கடைசியாக அந்த சமுத்திர கரைக்கு வந்துட்டான், மேற்கு கடற்கரை அந்த இடத்துல வந்துட்டான். அதுக்குள்ள சமுத்திரத்துக்கு உள்ள போனாக்க துவாரகா இருக்கு. அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் இவ்வளோ வேகமாக அந்த குதிரைகள்லாம் இந்த தேரை செலுத்தின்னு வந்தான் இல்லையா, நிற்காம வந்திருக்கான். இப்போ இவ்வளோ தூரம் கிழக்குலேருந்து மேற்கு வந்துட்டான். அப்போ அந்த குதிரைகள் மேலே இவனுக்கு வந்து ஒரு கிருப்பை தய வந்தது. சரி கொஞ்சம் தூரம் இன்னும் உள்ள போனோம், இங்கே கொஞ்சம் அதுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு விராமத்தை கொடுத்து குதிரைகளை அவுத்து விட்டு அதை மேய விட்டுட்டு அங்கே இவன் பிராட்டியோட எல்லா இன்னும் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அது ரெஸ்ட் எடுத்துருக்கு அந்த குதிரைகள்லாம். இதுக்காக அந்த இடம் ஆச்சு. அதுக்கப்புறம் பயார் நவாது உதிர்தயாம் ஸ்வயாசௌ ஸ்ரீயேவ சாட்சாத் அனுபூயமான அயோத்தி ரூபாம் பரிகாம் விலங்கிய துசம்மிதம் துவாரவதீமயாசீத். இப்படி அந்த லக்ஷ்மி போன்ற அந்த ருக்மிணி கண்ணனை அடைவதற்கு இப்பேற்பட்ட பாக்கியம் வாய்க்க வேணுமே அப்படின்னு என்ன பண்ணால், அப்படின்னு இனிமேல் நம்ம பெருமாள் கூட சேர்ந்து நம்ம இருக்க போறோம், இந்த பாக்கியம் நாம் பெற்ற பாக்கியம் தான் என்ன அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இந்த அப்பேற்பட்ட ருக்மிணி மனசுல இருந்து இவன் ஆனந்தமாக இவனை அனுபவிச்சிருக்காள். அதை பார்த்து இனிமே சுவர்க்கம் போல இருக்கிற துவாரகாபுரிக்கு உள்ள நுழையிறான். திரும்ப தேர் எடுத்துன்னு உள்ள போறான். தேரை இங்கே நிறுத்தி தான் துவாரகாபுரிக்குள்ள உள்ள துவாரகா பட்டணத்துக்குள்ள அழிச்சுன்னு போறான். இப்ப துவாரகா பிரவேசம் ஆறுது. பெருமாளும் பிராட்டி தம்பதியாக உள்ள போறாள். பரிஷ்கிருதாம் காஞ்சன தோரணைஸ்தாம் வல்குத்வஜாந்தன தாமது சித்ராம் சமாசகாயா பிரசமீக்ஷரே மே ரம்ய பிரசூனாஞ்சித ராஜவீதீம். அப்போ துவாரகைக்குள்ள போறாக்க ஏதோ வந்து இது மாதிரி சொர்க்கபுரி மாதிரி இருக்குது. எங்க பார்த்தாலும் பொன் தங்கத்தால் ஆன தோரணம் கட்டியிருக்காள். எல்லாவற்றிலும் புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கு. அவ்வளோ அலங்காரங்கள். ஏன்னா நம்பி மூத்த பிரான் என்ன பண்ணா, இவனுக்கு பின்னாடி தான் போனானே தேர இந்த தம்பிகாரன் திரும்ப வரத்துக்குள்ள இவனுக்கு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும், பொறுப்பு அவனுக்கு இருக்கு இல்லையா. ஆனால் நம்பி மூத்த பிரான் பலராமன் இவனுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துட்டான் துவாரகைக்கு. இவன் எப்போ வந்தான், எப்போ கலைப்பினான், எப்போ போனான்னு தெரியல. இவனை ஓவர்டேக் பண்ணி தான் போயிருக்கான். அது கண்ணனுக்கு தெரியல, பிராட்டி கூட இருந்ததுனால. அப்போ இவன் முன்னாடி போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டான். நம்ம தம்பி இவன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டானு எப்படி தம்பி வந்து தள்ளின்னு வரப்போறான், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லா தோரணங்கள் என்ன, எல்லா அலங்காரங்கள் வீதி முழுக்க நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பட்டணம் இவ்வளோ அலங்காரத்து நடுவில் ருக்மிணிக்கு இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பாரு, இதுதாம்மா நீ இருக்க வேண்டிய இடம், இந்த இடத்துல தான் நீ இருந்துட்டு இருக்க போற, இங்கே தான் குடுத்தனம் பண்ண போற, நம்ம ஊர் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சுட்டே வரான். அவள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப குதூகலித்துட்டு வராள், ஆனந்தித்துட்டே வராள் ருக்மிணி. மகீயசாம் மங்கள துந்துபீனாம் நாதைரவஜாத பயோதி சப்தா ஸ்ருதோத்சவானாம் விததே புரீசா ஸ்வர்கோகசாம் ஸ்ரோன்ன சுதாம பூர்வாம் ஸ்ரோத்ர சுதாம பூர்வாம். அப்போ வாத்தியங்கள்லாம் இவா எப்போ உள்ள நுழையிறாளோ அப்போ கெட்டி மேலே அடிக்கிறது. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்து இறங்குற போது ஒன்னா வந்து இறங்குறா, கல்யாண மண்டபத்தில் எல்லாம் கெட்டி மேலே அடிக்கும் இல்லையா. அப்போ இன்னும் வெறும் மேளம் மட்டும் இல்லை, பேரி மத்தள காஹள துந்துபி மட்டுக டிண்டிம டமருக பனக படகாதி மங்கள வாத்தியங்கள், இத்தனை வாத்தியங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் கேட்கறதா. இந்த வாத்தியங்களால என்ன ஆச்சா, கடல் அலையினாலே அதர்வைஸ் ஒரு சமுத்திரத்தில் ஒரு சப்தம் இருக்குமே, அந்த சப்தங்கள்லாம் மங்கி போச்சு. இந்த நடந்த இந்த மங்கள பேரியெல்லாம் சப்திச்சதுல அப்படின்னு சொன்னார். இந்த சப்தத்தினால என்ன பண்ணால், மேல இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிறவாள்லாம் நினைச்சனால ஆஹா பெருமாளை பிராட்டி வந்துட்டா போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி சப்தங்கள் கேட்கறது, மங்கள வாத்தியம் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு தங்களுடைய வேலையெல்லாம் விட்டு கீழே வரப்போறா துவாரகைக்கு. பிரத்யேயுஷாம் கம்சரி புர்யுதூனாம் தேவத்ருமானாம் இவ ஜங்கமானாம் அனர்கரத்னாபரண பிரதானான் ஆதத்த திவ்யான் உபதா விசேஷான். இந்த கஞ்சனை காய்ந்த பெருமான், கம்சனை கொண்ட பெருமான், இந்த கல்பக விரக்ஷங்கள் போன்றவராக இந்த யாதவர்களாம் என்ன பண்றா, இவா தம்பதிகள் உள்ள நுழையிற போதே இவாளுக்கு உபகாரங்களாக சமர்ப்பிக்கிறார்கள்.
இந்த யாதவர்கள் அவ கொடுத்த அந்த ரத்னங்கள்லாம் உபகாரமாக கொடுக்குறாரு. அந்த அந்த விலை மதிப்பற்ற அந்த உபகாரங்கள்லாம் இவன் ஸ்வீகரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் இந்த துவாரகா பட்டணத்தில் நுழையிறாளே, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு 10 ஸ்லோகங்களால் அற்புதமாக வர்ணிக்கிறார். அந்த பட்டணம் நுழைய பிறகு அங்கே இருந்த முக்கியமாக ஸ்திரீகள்லாம் இந்த தம்பதிகளை எப்படி பார்த்தாள், அவளுடைய மனோபாவம் எப்படி இருந்தது. ஏன்னா முதல் ராமன் உள்ள நுழையிறான் மிதிலாபுரியில. இனிமே தான் அவன் வந்து சீதையை பார்க்கணும். சீதை வந்து அங்கே ஒரு ஜாலகத்தை வழியா தன்னுடைய திருமாளிகளிலிருந்து இவனை பார்க்கறா. அண்ணனும் நோக்கினாள், அவனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள்னு. அப்போ இந்த தோழிகள்லாம் என்ன பாடுபட்டாளாம் தெரியுமோ? இந்த ஒருத்தன் சொல்றா, இந்த மிதிலையிலிருந்து அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு தோழி சீதைக்கு. அவள் சொன்னா, என்னதான் தன்னுடைய நாயகி தன்னுடைய தலைவியான சீதையை பற்றி வசதியா பேசணும் இல்லையா? அவள் சொன்னாலாம், எங்க அந்த அதுல வந்து இன்னொரு தோழி வந்து இதுலேருந்து வந்திருந்தா, கோசல நகரத்திலேருந்து வந்திருந்தா, ராமநாத்திலேருந்து. இவளுக்கு பிறந்தா வந்து கோசல தேசம், அங்கேருந்து வந்திருந்தா. அப்ப தங்க ராமன் இல்லையா? அப்ப சொன்னாலாம், பாரு எங்க ராமன் இப்ப வந்திருக்கான் நம்ம சீதைக்கு. ஏன்னா சீதை கிட்ட தான் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு தோழியானவள் அந்த மிதில அந்த ஊருக்காரியே, இன்னொரு தோழி கோசல ராமனுடைய தேசத்திலே வந்திருக்கா. தங்கூர் பையனை விட்டு கொடுப்பாளாவோ. இவ சொல்றா, இந்த ராமன் எப்படி இருக்கான் பாரு, இவருடைய அழகும் பராக்கிரமும் புஜபல பராக்கிரமம் எப்படி இருக்கு. எங்க ராமன் இல்லையா, இந்த ராமனை பார்க்கறதுக்கு நம்ம சீதைக்கு 1000 கண் வேணும் தெரியுமோ. ஒரு கண்ணால பார்த்தா போறாது, 1000 கண்கள் வேணும் அப்படின்னா. உடனே இவ என்ன பண்ணா, கொஞ்சம் மூஞ்ச சொல்லிச்சுட்டு இன்னொரு தோழி மிதில தேசத்தை சேர்ந்தவள், அவ ஊர் தங்க பொண்ணை விட்டு கொடுப்பாளாவோ தன்னுடைய நாய்க்கு தலைவிய. அவ சொன்னா, அப்படிலாம் இருக்கலாம், ஆனா இன்னொன்னு தெரியுமோ, இந்த எங்க சீதையை பார்க்கறது உங்க ராமனுக்கு ஒவ்வொரு தடவும் 1000 கண் வேணும் அப்படின்னா. இது கம்மன் இப்படிலாம் அனுபவிக்கிறான். அத மாதிரி இந்த கண்ணனும் ருக்மிணியும் இந்த துவாரகாதேச பட்டணத்துக்குள்ள உள்ள நுழையிறா. அப்ப அங்க பார்த்துட்டு இருக்கிறவாள்லாம் இந்த பிராட்டி பார்க்கறா. நம்ம கண்ணனை பார்த்து இவாள் நித்தியம் மயங்கின்னு இருக்கா. அப்படி இருக்கிறவன் ஒவ்வொருத்தரும் கண்ணன் மேல ஆசைப்பட்டுட்டே இருக்கான். அப்படி இருக்கிற போது திடீர்னு எங்கேயோ போனா, தேர கலப்பின்னு போனா, ஒரு 100 பொண்ணை தள்ளின்னு வந்திருக்கான் ருக்மிணியை. அந்த ருக்மிணி அப்படி என்ன அவள்கிட்ட வசதியா இருக்கு அப்படின்னு சில பேர் பார்த்தா, இன்னொருத்தர் சில பேர் வந்து ருக்மிணியோடைய அழகை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கா. அவள் இவனையே விரும்புறாள், ஆஹா கடைசியா வந்து ருக்மிணிக்கு அவன் கிடைச்சானே அப்படின்னு சில பேர் சந்தோஷப்படுறான். இப்படி பலவித மனோபாவங்களால இதை காமிக்கிறார். தஸ்மின் மகாநீலமணி பிரகாசே தாம் ருக்மிணீம் ஆஹித ருக்மகாந்தீம் புராங்கணாக ரேக்ஷிது மீகமானாக ஸ்வர்காதிகான்னாருஹு ஸ்வசௌதான். இந்த தேர்ல வந்து இருக்கா புது தம்பதிகள். இவாளை பார்ப்பதற்காக ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு மாடியில் ஏறா. அவளுடைய திருமாளிகையில இருக்கிற உப்பரிகையில சில பேர் போறா, சில பேர் மாடியில பாக்குறா. அதுக்குள்ள சில பேருக்கு வந்து நாழி ஆட்டம் கிராஸ் பண்ணி போயிட போறானே அப்படின்னு இருக்கிற ஜன்னல் வழியா பாதி வழியில் இருக்கிற ஜன்னல்லையே பாக்குறா. இப்படிலாம் பாக்குறாளாம். அப்போ இவ அந்த ஓடி வராளே அந்த ஆனந்தத்தோட, நம்ம பெருமாள் பிராட்டி வந்துட்டான், நம்ம கண்ணன் போயிட்டு ருக்மிணியை கூட்டு வந்திருக்கான், அதை பார்க்கறதுக்கு போறோம். கிடுகிடுன்னு ஓடி வரப்போது அவ காலில் அந்த சதங்கை இருக்கே, அது ஜல் ஜல் ஜல்னு உதிச்சுன்னே போறது. அதுவே அந்த சப்தத்தை கேட்டு ருக்மிணி ஆனந்தப்படுகிறாளாம். ஆஹா, இவர் இந்த ஊர்ல வந்து எல்லாரும் இவ்வளோ இதுவா இருக்காள், மங்களங்கள் நிரம்பி இருக்கு போல இருக்கு, எல்லாம் கையிலையும் இவ்வளோ ஆபரணங்கள் போட்டுருக்கா, அந்த சப்தமே காதுக்கு ஆனந்தமா இருக்கே அப்படின்னு அதையும் இந்த தேர்ல இருந்து ரசிச்சுட்டே போறாள். கலக்வனன் நூபுர சாருவாத்தியம் கர்ணாவதம் சோதித பிருங்க கீதம் கஸ்யாச்சிதன்வாகத நாட்டியவேதம் லீலாகதம் லாஸ்யமபூதபூர்வம். இந்த அதுல ஒரு பொண்ணு என்ன பண்றாள், ஒருத்தி இந்த ஓடி வந்து பாக்குறதுக்காக ஓடுறாளே, அவள் நடைய ரொம்ப அழகா இருக்கான். இவள் இன்னும் நாட்டியம் ஆடுறாளோ, இன்னும் நடனம் ஆடிண்டே வராளே நம்மளை பார்க்கறதுக்கு அப்படின்னு ருக்மிணி பார்த்து வேக்கிறாள். இப்படி நடந்துட்டே அவள் பாவம் என்ன கால் குணமோ இல்லை வெறுமையோ வந்து அது மாதிரி நடந்து வராளோ தெரியல, அது நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவள் ரொம்ப ரசிக்கிறாள். பரிச்சுதம் கிஞ்சிதிவாந்தரீயம் காச்சித் சமாலபிய சகைவ காஞ்சியா க்ஷிப்தேவ தீவிரேன குதூகலேன க்ஷணேன வாதாய நமசசாத. ஒருத்தர் என்ன பண்ணால், ஓடி அவசரமா ஓடிட்டு இருக்கியா இல்லையா, அப்போ அந்த ஒட்டியானம் அந்த இடுப்புல படம் நிற்கிறதாக ஒட்டியானம் போட்டுருக்கா. அது எழுந்த அவசரத்துல ஒட்டியானம் அவுந்து போயிட்டு, ஒட்டியானம் விட்டு போயிட்டு, அந்த ஒட்டியானத்தை இழுத்து பிடிச்சு அதை போட்டுன்னு வரப்படாதோ, அதுக்குள்ள இவன் தாண்டி போயிட போறானேன்னு ஒரு அது பயம். அந்த ஒரு அவசரத்துல அந்த ஒட்டியானத்தை பிடிச்சுட்டே வராளாம். அதை கொக்கி போடுறது கூட இவளுக்கு அவகாசம் இல்லை. அதுக்குள்ள இதில் மாடியில போயிட்டு இவளை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஜன்னலை போய் பார்க்கறா, ஜன்னல் வழியா பார்க்கணும்ட்டு அது ஒட்டியானை பிடிச்சுட்டே போறா. இப்படின்னா தேசிகன் வர்ணிக்கிறார் இவளுடைய மனோநிலை எப்படி இருந்தது பெருமாளை பிராட்டியை பார்க்கறதுக்கு அப்படின்னு. அடுத்து இன்னூத்தி எப்படி பண்றா, ஆமுச்சிய தாடங்க மனங்க சக்கரம் சவ்யேதரே சத்வர மாவிரஜந்தி அன்யேன காச்சிது பிருஷமாபபாசே கர்ணேன கைவல்ய விபூஷணேன. ஒருத்தர் என்ன பண்றா, காதுக்கு கொண்டலாம், தலைக்கு தீர்த்தாம இருக்கா, அன்னைக்கு ஏதோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கா, உடனே தன்னுடைய தோடு எல்லாம் போட்டுன்னு வரணும். அப்ப தோட பாதி போட்டுட்டே இருக்கிறப்போ இந்த சத்தம் கேட்டது, பேரி நாத வினாதம் இதெல்லாம் கிடக்கு இல்லையா, அந்த மங்கள வாத்தியங்கள்லாம். அப்ப தெரிஞ்சுட்டு, ஆஹா பிராட்டி பெருமானம் வந்துட்டான் உள்ள, நாம போய் உடனே பார்க்கணுமே அப்படின்னு ஒரு தோட போட்டுண்டா. அந்த தோட போட்டு அதோடய வராளாம், அது ஒரு தோட போட்டு. இதை பார்த்தாள் ருக்மிணி. அப்ப சொல்றா, ஓஹோ இந்த காலத்துல வந்து இந்த ஊர்ல வந்து
ஒரு தோடோட வருது ஃபேஷன் போல இருக்கு. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த ஊர் இனிமே வாக்கப்பட்ட இடம் இது, அப்போ இந்த இடத்துல வந்து தான் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஊர்ல வந்து ஒரு காதோட இருக்கிறது ஃபேஷன் போல் இருக்கு, சரி இது ஒன்று தெரிஞ்சுப்போம். ஆனாலும் வந்து பெண்கள் வந்து முதல்ல இடது காது தானே போட்டுக்கணும், இவன் வலது காதை போட்டுன்னு வராளே அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறா. இப்படிலாம் இது வந்து ஒரு சாஸ்திரம் சொல்றாரு அந்த இடத்துல. வலது காதை போட்டுன்னு வந்து பார்த்து இவள் கொஞ்சம் வியந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்திரீகள் முன்னாடி இடது காதை போட்டு தான் வலது காது போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்போ இந்த ஒரு காதில் மட்டும் போட்டு அந்த அவசரத்தில் வந்து பார்த்தாள். அல்லது இன்னும் என்னமா இருக்கலாம், இவனோ இடையன் கண்ணன், அவன் வந்து ஒரு காலில் தானே போட்டுருப்பான். யாருக்கான்னு தெரியுமோ, ராஜகோபால் மன்னார்வழியில் போய் சேருங்கோ, ஒரு காலில் தான் அவன் போட்டுருப்பான் தோடு, இன்னும் ஒரு காலில் தான் போட்டுருப்பான் அந்த தண்டை, ஓலையாலான தண்டையை. அது மாதிரி ஒரு காலில் தானே ஓலையை சுருட்டி அடைச்சிட்டு இருக்கான். ஒரு கால் அந்த கண்ணனை பார்க்கறதுக்கு போனால் நாமளும் அது மாதிரி இருந்தா ஒரு கால் கண்ணன், ஓ நம்மள மாதிரியே இருக்காள் போல் இருக்க, நம்மள மாதிரி எவ்வளோ ஒரு காதில் போட்டுன்னு இருக்கா, அப்போ நம்ம ஜாதி தானே. ஏன்னா நம்மளை இப்போ ஏதாவது இன்னொரு ஊருக்கு போனால் இங்கேருந்து நம்ம இதுக்கு போகிறோம், டெல்லிக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே, அங்கே போனால் என்ன ஆகும், எல்லாரும் வடக்கதியாக இருக்கான், எல்லாம் ஹிந்தியில் பேசுகிறான், இல்லை பஞ்சாபியில் பேசிட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து ஒரு வேஷ்டியோட வர தமிழில் பேசுகிறார், அவளை பார்த்தா ஒரு குதூகலம் இருக்கும் இல்லையா நமக்கு. அப்படியா சார் நீங்களும் தமிழா, எந்த ஊர் நீங்கள், புதுக்கோட்டையா பட்டுக்கோட்டையா, அதை கேட்டு போவோம் வந்துட்டேன். அதை மாதிரி இங்கே இவள் வந்து ஒரு காதில் போட்டு வந்தது அவனுக்கு என்ன நினைச்சிருக்கலாம், ஒரு கால் நம்மளை பார்த்து ஓ நம்மளை சேர்ந்தவன் தான் இவள் அப்படின்னு, ஒரு கால் என் பக்கம் அவன் கண்ணு கட்டாட்சம் திரும்புமோ என்னவோ அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து அனுமானிக்கிறார். உதஞ்சிதா பாகுல தேதராஸ்யா மௌலிஸ்ரஜா ஹஸ்தகிரஹீதயா சீத் ஜெகஜிகீஷோர் மதனஸ்ய ஜெய்த்ரி பதாக ஏவாத்புத கேது யஷ்டிஹி. இன்னொருத்தி என்ன பண்ணா, தலைக்கு பூ வச்சுட்டு இருந்தா, நல்லா அழுத்தி முடிச்சு கட்டிட்டு இருந்தா. எழுந்த அவசரத்துல தலையிலேருந்து பூ விழுந்துடுது. அதே சமயத்தில் பூவை போட்டுட்டு போக முடியாது. ஆனால் இவனும் அதை உட்காந்து அங்கே இருந்து திரும்ப தலையை சுற்றி அதை முடிஞ்சுட்டு அதை பூ வச்சுக்கிறது அவ்வளோ டைம் இல்லை, அவன் கிளம்பி போயிடுவா. வேக வேகமாக போயிட்டான்னு என்ன பண்ணுறது, பார்க்குற பாக்கியம் இல்லாமல் போயிடுமே அப்படின்றதுனால அந்த 2 கையாலே அந்த பூவை முடிஞ்சுட்டே போறாளாம். அது என்னவோ வந்து இவளுக்கு ஒரு வெற்றியை நாட்டுகிற, எங்க கண்ணன் வந்து ருக்மிணி அழிச்சிட்டு வந்துட்டான் பாருன்னு ஒரு ஜெயகோஷத்தை சொல்ற மாதிரி, கையை உயர்த்தி சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னார். பிரகோஷ்டபாஜா பியசாரிகாயா பயஸ்வயம் சாதரமர்ப்பயந்தி கவாட்சம் ஆகம்ய கஜேந்திரயாதா காச்சித் பிரசஸ்மார கிருதாவசேஷம். இன்னொருத்தி என்ன பண்ணிட்டு இருந்தா, இன்னொருத்தி அந்த ஊர்க்காரி தன்னுடைய கையில ஒரு கிளியை வச்சு கொஞ்சிட்டு இருந்தா. அந்த கிளியை வச்சு கொஞ்சம் அதுக்கு பால் ஊட்டின்னு இருந்தா, ஏதோ பழம் கொடுத்துருந்தா, பால் கொடுத்துட்டு இருந்தா. இந்த சமயத்தில் இவன் வந்துட்டான், அந்த சத்தம் கேட்டுது கிடுகிடுன்னு. அது வரைக்கும் அந்த செல்லமா இருந்த கழி பாதி சாட்டுன்னு இருக்கு, அந்த வாயில அந்த பழத்தை வைக்கிறா, பாதி சாட்டு அதுல கையில இருந்து பிடிக்கிட்டு கிடுகிடுன்னு ஓடி போயிட்டாங்க அந்த பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த கிளி பார்த்து பிரமிக்கிறது, ஒழுங்கா என்கிட்ட இருந்திருந்தா, யாரையோ பார்க்கணும் என்ன விட்டுட்டு ஓடுறாளேவோ அப்படின்னு அது பார்க்கறதான். அது மாதிரி அவள் வந்து போற போது யானை மாதிரி நடந்து போறாள், மத்த கஜம் மாதிரி நடந்து போறாள் அப்படிங்கிறது சொல்றாளுங்க. தான் குழந்தைக்கு அந்த குழிக்கு பால் ஊட்டின்னு இருந்தோம் அப்படிங்கிறது கூட இவன் மறந்து போயிட்டாலாம், அங்க ஓடுறாள். பிரச்சார வேகாத் திரடிதேன சக்ரே ஹாரேன முக்தாபல வர்ஷினான்யா அதூரதா சந்நிகிதஸ்ய சௌரேஹே ஆச்சாரலாஜாஞ்சலி பூர்வரங்கம். இன்னொத்தி நன்னா அப்பதான் அலங்கரித்துட்டு இருந்தா. கண்ணன் வரப்புறான்னு தெரிஞ்சோ இல்லை நித்தியபடியே அவளுக்கு வந்து அலங்கார பிரியோ தெரியல, ஏதோ முத்து மாலைகளாம் வடமடமா போட்டுருக்கான். இது போட்டுட்டே இருந்தபோது இந்த கண்ணன் வரான், அப்படி கண்ணன் ருக்மிணி வரான்ற ஒரு அவசரம் கேட்டது இல்லையா, மங்களவாத்தியம். உடனே எழுந்தா தன்னுடைய கை மாட்டி அந்த முத்து மாலைகள்லாம் அருந்து போயிட்டு, அருந்து நிறைய முத்து மாலைகள் சரம் வரவிடாரமா போட்டுருக்கா. அந்த முத்து மாலைகள் இறங்கி உருண்டு போய் இதெல்லாம் அந்த ருக்மிணி தேரடியில போய் விழுந்துதான். அப்ப அவள் நினைச்சாலாம், ஓஹோ எல்லாரும் வந்து புஷ்பத்தை தானே வாரி இறைப்பா, இந்த ஊர்ல வந்து முத்தை தான் இறைப்பா போல இருக்கு, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மாலை இறந்ததை பத்தி ருக்மிணி அதெல்லாம் பார்த்து ரசிச்சாள் அப்படின்னா. சனாம் சுகம் மபுத்தியமானா சகி ஜனே சஸ்மிதமிக்ஷமானே பராமிஷந்தி விததான காச்சித் பிரதிக்ரியாம் பாணின காம்சுஜாலைஹி. இன்னொருத்தி என்ன பண்ணா, எழுந்து அப்பதான் புடவையெல்லாம் புது புடவை எடுத்து கட்டின்னு இருக்கா. கண்ணனு பிராட்டியை வரா, நம்ம போய் நம்மளை தான் ஆரத்தி எடுக்க சொல்ல போறா அப்படின்னு என்னமோன்னு தெரியல, நம்மளை கோடு போறான்னு நினைச்சுட்டு இவன் என்ன புது புடவை எடுத்து கட்டின்னு இருக்கா. கட்டின போது அதுக்குள்ளே இவ வந்துட்டா. அப்போ தலைப்பு நழுவி போயிட்டு புடவை அவரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ புடவை வந்து மாறாப்பு நழுவி போயிட்டான். என்ன பண்ணிருக்காயவோ உடனே கீழே இவளுடைய சேட்டிமார்கள் அந்த தோழிகள்லாம் சொல்றா, ஏய் பார்த்து போடி, என்னதுக்கு இவ்வளவு அவசரம், மாறாப்பு நழுவுறது கூட தெரியாம போறிய பாருன்னு கை கொட்டி சிரிக்கிறாரு. என்ன பண்ணிருக்கணும், உடனே மாறாப்பு போட்டுக்கணுமோனோ இவன் அப்படி கையாலேயே மறைச்சுன்னு போறாளாம். அது கூட அவளுக்கு தெரியல, கையால மறைச்சுன்னு போறாளே அப்படின்னு பார்த்து எல்லாம் சிரிக்கிறாளாம். திரும்ப அந்த மாறாப்பு ஒழுங்கா தலைப்பை போட்டு போக வேண்டியதானே, அது கூட என்ன போற போது அதை போட்டுக்கலாமோனோ அப்படின்னு சொன்னா. அப்போ இது எப்படி இருக்கான், இந்த சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கும். சின்ன குட்டி குழந்தைகள்லாம் ட்ரெஸ் போட்டு மாட்டேன்னு அடம்பிடிக்கும். அப்போ அவள் அம்மா வந்து சொல்லுவா, இல்லை போட்டுக்கோடா, ஜட்டி இது போட்டுக்கோ, ராயர் போட்டுக்கோ, ஷர்ட் போட்டு ஏதோ சொல்லுவா. அப்போ அந்த பசங்க கேட்காது. உடனே என்ன பண்ணுவா, அந்த ஆம்பளை குழந்தையா இருந்தா அது பாரு பக்கத்தா தத்தா அவனை பார்த்து சிரிக்கிறா பாரு அப்படின்னு என்ன பண்ணுவது, தான் அம்மனமா இருக்கிறத விட்டு தன் கண்ணை மூடிக்குமா. அதை மாதிரி இவ அவளை ஓடுற போது தலைப்பு மேல் தலைப்பு
சரிவுனதை அதை போட்டுக்காம தன்னுடைய கையால் மூடின்னு போனாள் அப்படின்னு அதை வர்ணிக்கிறார். சகி திருத்தைச்சாமர லாலவிருந்தைஹி ஆஷ்யானதாம் பிராபிதமங்கராகம் விலோகிதே ஷார்கினி விக்வலான்யா சுவாசாநிலைஹி சேஷமிவா நினீஷத்து. இந்த தோழிகள் இந்த இவள் ருக்மிணி வந்து சந்தனத்தை தடவின்னு வந்திருக்காளே, நிறைய உடம்புக்கு சந்தனத்தோட தான் இருக்காவா, இளவரசி இல்லையா, அது வந்து இவாள் இந்த தோழிகள்லாம் விசிறினத்துல அது பாதி காஞ்சு போயிட்டு, இப்போ இந்த கண்ணனை கண்டதுனால இந்த பிரமிப்புல வியப்புனால பெருமூச்சு விட்டாலே ஆஹா என்ன அழகியன்னு, அதனால மிச்ச சந்தனம் அந்த ஈரமும் வளர்ந்து போச்சு அப்படிங்கிறார். பிரசாதயந்தீம் அவதீரிய சாத்ரி அங்கைரசாம்பாவித பூஷணான்யா சமீக்ஷிய கிருஷ்ணம் சகசோபஜாதைஹி பரிஷ்கிரியா மாதிரியதேவ பாவைஹி. இன்னொருத்தி என்ன பண்ணா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த தேர் சத்தம் இது பண்ண அவனா நிறைய வாத்திலேருந்து பிறந்தாத நிறைய நகைகள் போட்டிருக்கான், அது ஆபரணப்படி வளவளவா எல்லா சரத்தியத்தை போன்றிருக்கா. இப்போ திடீர்னு தேர் சத்தம் கேட்டவுடனே எல்லா ஆபரணங்களையும் அப்படி ஓரமாக தள்ளிட்டு போயிட்டாளாம். அப்போ அம்மா பார்க்குறா, என்னடி இத்தனை நாளியா இதை தானே அலங்காரம், இதை விடாமல் கையிலேயே வச்சுட்டு இருந்தியே, இப்போ திடீர்னு என்ன ஆச்சு, உனக்கு எல்லாத்தையும் ஓரமாக கட்டிட்டு போயிட்டு சாமருமா அங்கே ருக்மிணி வந்துருக்கா, அவள் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறா. அப்போ ஓடுற போது அவள் உடம்புல இருக்கிற வியர்வை துளிகள்லாம் இருக்கு, அந்த மயிர் கூச்செறியறது இதெல்லாம் வந்து கண்ணனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசரத்துல போற போது அதுவே அவளுக்கு திருவாபரணம் போல அமைந்தது அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பிருவா ஸ்புரந்தியா மதனஸ்ய மயூர்வீம் ஜாகாதரேகாம் அபிதர்ஷயந்தி அந்யானுஷக்தேபி ஹரோவியாதாம் பிராயுக்த தூதீமிவ திருஷ்டிமன்யா. இப்போ இந்த இன்னொருத்தி என்ன பண்ணாலாம், கண்ணன்ட்ட கொஞ்சம் பொறாமை, ருக்மிணி கிட்ட கொஞ்சம் பொறாமை. நாங்கள் கண்ணனை வந்து இத்தனை நாளாக நாம் பார்த்துட்டு இருந்தோம், இங்கே அவன் இப்படியோ ஏதோ ஒரு காலத்தில் என் பக்கம் அவன் கட்டாட்சம் திரும்புன்னு பார்த்தா இவனும் ரொம்ப அழக மாதிரி இவ வந்துட்டாளே அப்படின்னு தன்னுடைய புருவ நெருப்பை காட்டினாலாம். இவ என்ன அழகு, இவ்வளோ கூட்டு வந்துட்டான், நல்லா தெரியுது இவ தான் இவ்வளோ மாதிரி இன்னொரு அழகு கிடையாது, அழகுக்கே இருப்பிடமா இருக்கிறவள், இருந்தாலும் இவன் அவள் மேலே இருக்கிற புறாமல் கொஞ்சம் புருவ நெருப்பை காட்டினாலாம். அது எப்படி இருந்தால் மன்மதனுடைய வில் அதை மாதிரி இருந்தது அப்படின்னு காமிக்கிறாள் அப்படின்னு அவருடைய கண்ணோட்டம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார். அதோட மட்டும் இல்லை, இது கண்ணனை பார்த்து நீ ஏண்டா இங்கேருந்து நாங்கள் இத்தனை பேர் ரொம்ப அழகா எங்களெல்லாம் விட்டுட்டு இன்னூத்தி தூக்கி வந்துட்டியே அப்படின்னு அவனை பார்த்து சொன்னது இவருடைய அந்த பார்வையானது ஒரு தூத்தி, அதாவது ஒரு அவள்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றதுக்காக இருக்கட்டும், புரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். சமேயுஷீம பிரதிமேன தூனா தாம் ருக்மிணீம் வீக்ஷ விலீனபாவா பாக்யம் கிமஸ்யா இது பாவயந்தி ததாத்மதாம் நூனம் அலிப்சதான்யா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன ஆச்சா, சில பேருக்கு ஆனந்தம், ஆஹா நம்ம கண்ணனுக்கு இது மாதிரி ஒரு அழகி கிடைச்சிருக்காளே, இவளை விட யார் கிடைப்பா, சாட்சாத் லட்சுமி மாதிரி இருக்காளே, அவளுக்கு தெரியாது ருக்மிணிங்கிற பிராட்டி தான்ங்கிறது, சாட்சாத் அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்காளே, என்ன ஒரு பாக்கியம், அவளுக்கு தான் என்ன பாக்கியம், நம்ம கண்ணனுக்கு எவ்வளவு பாக்கியம். சில பேர் ரசிச்சா, சில பேர் வந்து அப்பாடி இந்த ருக்மிணியை பத்தி கேள்விப்பட்டிருக்காள், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, அவள் வந்து துஷ்டன் அவனுக்கு அண்ணன்லாம், ஆனால் யாருக்கோ கொடுத்துட போறான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான், நல்லபடியா கண்ணன் அடைஞ்சாலேன்னு ஒரு நிம்மதி. இன்னும் சில பேருக்கு பொறாமை, நான் இங்கே ஊற்றி இப்படி இருக்கு அழகா காத்துட்டு இருக்கிற கண்ணனுக்காக இவ போய் அவளை கூட்டு வந்துட்டானே அப்படின்னு சில பேருக்கு பொறாமை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், அதெல்லாம் இந்த ஒரு 10 ஸ்லோகத்துல இப்படி வர்ணிச்சார் சுவாமி தேசிகன். எப்படி இருந்தா கண்ணன் பிறந்த உடனே சொல்றார் இல்லையா ஆழ்வார், ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் இங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்பாடியே அப்படின்னார். இது திருக்கோஷ்டியூர் பாசனம். இது திருக்கோஷ்டியூர்ல இது மாதிரி ஆயிற்று, அதுவே வந்து ஆய்ப்பாடியானது இது மாதிரி ஆயிற்று அப்படின்னார். அதை மாதிரி இந்த துவாரகாபுரியானது இப்படி ஆயிடுது அப்படின்னு இவாள்லாம் வந்து இவாளுடைய மனோபாவம் இப்படி இருந்தா ஒவ்வொருத்தரும் இப்படி ஓடி வரதை பார்த்து சொல்றாரு, தலகால் புரியாம ஓடுறதுன்னு சொல்றாள். அதை மாதிரி இவாள்லாம் வந்து கண்ணனையும் பிராட்டியும் பார்க்கறதுக்கு வந்தாள் அப்படிங்கிறத காமிச்சார். ததீக்ஷணே பர்த்துரிவ ஸ்மரந்தியா கன்யாதசாம் காமவசாத் பஜந்தியா ஸ்வயம்பரார்கே ஸ்வயமேவ தஸ்மின் கயாச்சிதாதாயி கட்டாட்சமாலா. இன்னொருத்தி என்ன பண்ணா, கண்ணனை பார்த்த உடனே அவளுக்கு தான் தன்னுடைய பர்த்தா தான் அவன் அப்படின்னு அவளுக்கு மனசில் தோணித்து, அதனால ஒரு அங்க இதெல்லாம் பண்ணினா, ரொம்ப காதல் நெஞ்சு போயிடுது. அதனால தன்னுடைய கட்டாட்சத்தையே ஸ்வயம்பர மாலையாக போட்டாள். நம்ம நேற்று பார்த்தோம், இந்த கண்ணன் ருக்மிணியுடைய கையை பிடித்த போது ருக்மிணி வந்து அவனை முதல் முறையாக பார்க்கிற போது இவளுடைய மாலையானது ஸ்வயம்பரத்தை இவளுக்கு எப்படி போட்டிருப்பாளோ கண்ணனுக்கு, அதை மாதிரி இவளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னு அதே மனோபாவத்தில் இங்கே துவாரகையிலையும் இருக்காள். இவಳು வந்து கண்ணனை வந்து தானே காதல் கொண்டு தன்னுடைய பர்த்தாவாக எண்ணி இவளை பார்க்கிறாளாம். அப்போ இவளுடைய பார்வையும் அவன் கழுத்திலே போய் விழுந்த சுயம்பர மாலையாக ஆனது அப்படின்னு சாதிக்கிறார். கக்ஷ்யா நிபந்தச்சவனே சலீலம் ஸ்தனாஹித ஸ்வஸ்தி கபான் பாகுபந்தா ஜகத்பதோ பஷ்யதி ஜாத பீஷா ராயஸ்ததா லிங்கன அபியனேஷீத் ரதேன தம் ராஜபதே பிரயாந்தம் நிர்வியாஜ சங்கேன நிஷாமயந்தி தியக்த்யா நிமேஷைஹி அபரான்வகார்ஷீத் சித்ராங்கனா நாம் சுரயோஷிதாம் ச. இந்த ராஜவீதியில தேர்ல இவன் சொல்றான், இப்படி போறான். அப்போ எப்படி இருந்ததா,
இவளை பார்க்குறவாளுக்கெல்லாம் இமை கொட்டாமல் அவளை பார்த்துட்டு இருந்தாளாம். அவளுடைய கண்ணு காதை அசைக்காம எப்படி ஒரு கண்ணனுடைய வேணுகானத்தை பார்த்து அங்கே இருந்த பசுக்கள்லாம் இப்படி இருந்துன்னு சொன்னமே, காதை அசைக்கலை, தான் பாதி சார்ந்து இருந்தபோது வாயை திறந்துட்டே இருந்தேன், அதனால் அந்த புல் சார்ந்தது புல் கீழ் வந்து அது மாதிரி இவாள் ஒவ்வொருத்தரும் அவனை பார்த்து பிரமிச்சு நிற்கிற இந்த திவ்ய தம்பதிகளை பார்த்து பிரமிச்சு சிலை போல இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு எழுதி வைத்த சித்திரம் போல இருந்தார்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த திவ்ய தம்பதிகளை பார்த்ததுனாலே அவள் திருமுகத்தில் ஏற்பட்ட ஒரு தேஜஸானது ஒவ்வொருத்தரையும் தேவஸ்திரி மாதிரி ஆக்கிடுத்து அப்படின்னு சாச்சார். சமீட்சிதஸ்யாபி சகத்வசங்காத் துஷ்பிராபலோபாதபி தூயமானம் தளத்பிரண்யா பலய பிரசூனைஹி அத்தியர்ச்சனாமா தனுவே அனுதேவ சௌரேகே. இப்போ கண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவன் தனக்கு கிடைக்கலே அப்படிங்கிற ஒரு பொறாமை பேராசையாலையும் சில பேர் என்ன தன்னுடைய அந்த வருத்தம், இனிமே கண்ணன் நமக்கு எங்கே கிடைக்க போறான், போய் வேணா ருக்மிணி கூட்டு வந்துட்டானே, இனிமேல் நமக்கு எங்கே கிடைக்க போறான்னு சில பேர் வருத்தப்பட்டான். அவளுக்கு ஏற்பட்ட வருத்தமானதுனால என்ன ஆச்சான், அவள் போன்றிருந்த வலைகள்லாம் கண்டு கீழே விழுந்துட்டு அந்த ஒட்டியானெல்லாம் கண்டு கீழே விழுந்து அந்த தண்டையெல்லாம் மெலிஞ்சு போயிட்டாலாம். உடனே இந்த வருத்தத்தினாலே மெலிஞ்சு போனதுனாலே கையில் இருந்த கை காலில் இருந்த திருவாபரணங்கள்லாம் அவிழ்ந்து போய் இவா தேர் முன்னாடி போய் இவளுக்கு விழறான். இவன் நினச்சிருக்கா, ஓ இது மாதிரி ஆபரணங்கள்லாம் கூட இந்த சமர்ப்பிய பாப்பால் இருக்கு, அதனால் நமக்காக வந்து போட்டிருக்கா இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறார் ருக்மிணி. சமான காந்தியா பிரியா சமேதே திருஷ்டே ஜெகத்தாதரி ஜாத ராகா பிரணாமயோக்யா யோக்யமிதீவத் மத்வா பிராப்தம் பதம் மேகலையா பரஸ்யாக. இந்த ஜெகத்காரனான எம்பெருமான் தனக்கு நிகரான ஒரு அழகை உடையவளாக தன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவளோடு சேர்ந்திருக்கிறாள். அப்பேற்பட்டவள் இந்த ருக்மிணி. இனிமே நாம வந்து ருக்மிணி தான் நமக்கு பிராட்டி. நம்மளுடைய வயதை ஒத்தவளாக இருந்தாலும் சரி, நம்மை விட சின்னவளாக இருந்தாலும் சரி, ஆனால் எப்போ வந்து நம்முடைய கண்ணனோட சேர்ந்துட்டாலோ அவனுக்கு ஏற்றவளாக இருக்கிறாள். இனிமே அவளும் நமக்கு வந்தனியல், நாம் நம்முடைய வந்தனத்துக்கு இன்னும் உரித்தவளவள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்க்கிறாள். தாசாம் ததேகோத் சுகதர்ஷனானாம் சமாதி பாஜாம் இவசே முஷீனாம் அலம் பிரபுஸ்யோபி நமாதுமாசீது அபார ஹர்ஷாதன காமவஸ்தாம். இப்போ இவாளுக்கெல்லாம் என்ன ஆச்சாம், இந்த கண்ணன் ஒருத்தனை காண்பதிலேயே இவாளுடைய நோக்கு இருந்தது, அதாவது ஃபோக்கஸ் இருந்தது. அதை இருந்து கண்ணனையே இவா பார்த்துருக்கிறது எப்படி இருந்ததுதான், யோகாபியாசம் பண்ணுறவாளுக்கு சமாதின்னு ஒரு நிலைமை வரும். அந்த நிலையில வந்து இவாளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதை மாதிரி இருந்தார்கள். இவள் ஒவ்வொருத்தருடைய புத்தியும் அந்த ஒரு நிலையை எட்டிற்று அப்படிங்கிறார். அபாருணி சம்பவ சௌரபைஸ்தைஹி அனன்ய சாத்தியாதர பிம்பராகைஹி நிரஞ்சனோபஸ்தித நேத்திர சோபைஹி சபிப்ரியே பௌரவது முகாப்ஜைஹி. இப்போ இங்க இருந்த ஒவ்வொரு ஸ்திரீயையும் வர்ணிக்கிறார். இவாளெல்லாம் வந்து ஒரு இந்த பரிமளத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு எதையும் சாப்பிடாமலே சில பேர் வாயில் என்ன பண்ணுவா, பரிமளத்துக்காக வந்து வாயில ஏலக்காய் போட்டுப்பா, இல்லை வெத்தலை போட்டுப்பா, இல்லை லவங்கத்தை போட்டா, ஏதோ ஒன்று வாயிலேருந்து பரிமளம் வரணும்னு. இதை மாதிரிலாம் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணிக்காம அப்போவே அவளுடைய திருமேனி முழுக்க இவ்வளோ மனம் வருது, பரிமளம் வீசுறது. எந்த சிகப்பான இப்போ திரவியாலும் அதை போட்டுக்கிறாளே லிப்ஸ்டிக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் போட்டுக்காமே இவாள் வந்து இவளுடைய இதழ்கள்லாம் இப்படி இருக்குது, சிவந்த பவளமாக இருக்குது. இவளுடைய கண்ணெல்லாம் வந்து மையிட்டுக்காமலே இப்படி ஒரு கறிவேலை கொண்ட கண்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தையும் இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு இதையெல்லாம் பார்த்து பிராட்டியை பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் அழகு, நம்ம ஊர் ஸ்திரீகளுக்கெல்லாம் அழகு வந்துடுது அப்படின்னு அவன் வியக்கிறான். அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துதான். சபௌர கன்யாகர விப்ரகீர்ணான் ராய பிரதீச்சன்னு உபசாரலாஜான் அச்சீச்சரத்து சந்தனமப்ஜநேத்ரா சவ்யாபசவ்யேன கதேன வீதீம். இந்த ரெண்டு பக்கம் இந்த நகர கன்னிகள்லாம் என்ன பண்ணா, பொரிய தூக்கி போட்டான். இவனுக்கு இது வந்து அந்த ஊர்ல ஒரு சுவாகதம் பண்றதுக்காக எல்லாரும் பூர்ணகம்பம் கொடுக்குற மாதிரி, புஷ்பத்தை வாரி இறைக்கிற மாதிரி இவாள்லாம் இந்த பொரிய தூக்கி வீசி எரியற ஒரு பழக்கம் உண்டு அவனுக்கு வந்து சுவாகதம் பண்றதுக்காக. அப்போ எல்லாரும் ஒரு ஆசையால பண்றா இல்லையா, ஆனால் ஒரு பக்கமே போயிட்டு இருந்தாக்க இந்த பக்கம் இருக்கிற வாழ்ந்து மட்டும்தான் இவள் ஸ்வீகரிக்கும், அவளுக்கு மட்டும் தான் சந்தோஷம் வரும். இந்த பக்கம் இருக்கிறவரெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட், அடடா அந்த பக்கம் மட்டும் கண்ணன் போறானே ஒரு பக்கமாக, அப்ப நம்ம பக்கம் வந்தாதானே நம்மளதெல்லாம் ஸ்வீகரிக்க முடியும் அப்படின்றதுனால அவளுக்கும் ஒரு இது வந்துடக்கூடாது, சலிப்பு வந்துடக்கூடாது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் கூடாதுன்றதுனால பெருமாள் என்ன பண்ணாலும் மாற்றி ரெண்டு பக்கம் போறானோ, ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் கொடுக்கணும் அப்படின்னு தேரை வந்து மாற்றி ஓட்டு, ஒருத்தரும் வருத்தப்படக்கூடாது, ஒருத்தருக்கும் அந்த மனசுல வந்து ஒரு ஏமாற்றம் கூடாது. அதனால ரெண்டு பக்கமும் எல்லாரும் கொடுக்குற உபகாரங்களையும் நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தயையோடு பெருமாள் ரெண்டு பக்கம் காரை ஓட்டிட்டு போனான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கல்ஹார பத்மோத்பல காந்திச்சோரைஹி கட்டாட்சணைஹி பௌரவதூஜனானாம் முக்தேந்துஹாசோ முமுதே முகுந்தஹ பஷ்யன் பிரியான் பிராபித புஷ்பவிருஷ்டிம். இந்த ருக்மிணியை காண அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்தாள், ருக்மிணியை பார்க்கறதுக்கு வந்தாள். அந்த ஸ்திரீகள்லாம் ரெண்டு பக்கமும் வீட்டு வெளியிலேருந்தும் இல்லை உப்பரிகையிலேருந்தும் அவளுடைய கட்டாட்சம்லாம் எப்படி இருந்ததுன்னா,
இந்த செங்கழுநீர், தாமரை, கருணீதல் இந்த மாதிரி புஷ்பங்களை வர்ஷிக்கிற மாதிரி இருந்தான். அதை புஷ்ப வருஷம் போல இருந்தது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது எப்படி இருக்கும், அவள் கையில புஷ்பத்தை எடுத்துன்னு வரதுக்கான அவ்வளோ டைம் அவள்கிட்ட இல்லையே, திடீர்னு தான் எல்லாம் ஓடி வரா, பாதியில அழுதாதமான வரா, இவா கையில் எங்கே இந்த புஷ்பத்தை தேடின்னு வந்திருக்க போறான்னு அது சொல்ற. அவள் கண்களில் வந்து செவ்வரி வந்து, ஏன்னா ஆனந்தம் வரபோது இந்த கண்களில் வந்து செவ்வரி ஓடும் இல்லையா, ஒரு சிவப்பு ரேகை வரும். அதை இங்க வந்து தாமரை புஷ்பமா சொல்றார். வெளுத்த கோலம், எப்படியுமே அந்த கண்ணில் வந்து அந்த வெளுப்பான அந்த இது இருக்கு இல்லையா, இதுன்னு சொல்றமே கருப்பு கருப்பு விழிகள் இருக்கிற வெள்ளை பிரதேசம், அது வந்து இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கருத்த விழி நடுவில் எப்படி இருக்கு, கருணைதல் பூ மாதிரி இருந்தான். இந்த 3 வர்ணங்களும் சேர்ந்து இவாளுடைய கட்டாட்சமானது இவளுக்கு போட்ட பந்தல் மாதிரி இருந்தது அந்த கட்டாட்சங்களே அப்படின்னு சாய்ச்சார். கிருஷ்ணஸ்யதாம் ஸ்கந்தமுபத்னயந்தீம் சுரத்ருமஸ்யேவ சுவர்ணவல்லீம் அபேக்ஷனோனம் சதுரஸ்குமர்த்தான் அனன்யலப்யானலபந்த பௌராஹா. இங்க ருக்மிணியானவள் இவன் கண்ணனுடைய தோல்ல சாஞ்சின்றா மாதிரி ஒரு அந்த பிரியத்தோட போறான். அவன் கையை பிடிச்சுருக்காள். இதை பார்த்த அங்க இருந்து பெரியவாள்லாம் நினைக்கிறாள், இந்த இடத்த ஆஹா, இந்த ஒரு திவ்ய தம்பதி, இந்த ஒரு சேவையை நாம பார்த்த அளவிலே தர்மார்த்த காம மோட்சமாகிற 4 புருஷார்த்தங்களும் நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னு இருக்கலாம். அப்படி எப்படி 4 ஒரே இடத்துல வரும் அப்படின்னா, இது வந்து பொய்யாக நடந்த ஒரு சுயமரம் இல்லை. இப்போ நிறைய விவாகம் இருக்கு, அதுல ஒரு தசவித விவாகமா சொல்றா, ராட்சத விவாகம்ங்கிறா, பைசாசி விவாகம்ங்கிற என்னன்னு சொல்றா இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த பிராட்டியானவள் ருக்மிணியானவள் இவனை ஆசைப்பட்டால் அவனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக தப்பான வழியில கல்யாணம் நடந்தக்கூடாது அப்படின்றதுக்காக ருக்மி ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஒரு வருத்தம் கூடாது அப்படின்றதுனால கண்ணன் கைப்பற்றி கொண்டு வந்திருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு க்ஷத்திரிய தர்மத்தில் இது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால் இது நல்ல தர்மம் அப்படின்னு தர்மமாகிற புருஷார்த்தத்தை பார்த்தோம். அப்புறம் சாட்சாத் பெரிய பிராட்டியே ருக்மிணியாக வந்திருக்கா இல்லையா, அது தெரிஞ்சுட்டா அந்த பெரியவாள்லாம் யோகிகள்லாம். அதனால ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லை, அதனால தர்மமாச்சு அர்த்தமாயிட்டு, அர்த்தமாகிற புருஷார்த்தம் நம்மளுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் இருக்கிற இந்த பிரேமை, இந்த பிரியத்தை பார்த்தா, ஏன்னா அவனை கைப்பிடிச்சுன்னு அந்த ஒரு பிரேமையோட 2 பேரும் ஆசையா ஒருத்தர் பார்த்துன்னு வரா இல்லையா, அதை பார்த்தாக்க இந்த காமமாகிற புருஷார்த்தத்தை நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இவா 2 பேரும் திவ்ய தம்பதிகள் என்றோ அப்படின்னு உணர்ந்ததுனாலே சாட்சாத் அந்த மோட்சமாகிற புருஷார்த்தமும் இவாள் கிடைச்சது. ஆனால் தர்மார்த்த காம மோட்சம்ங்கிற 4 புருஷார்த்தமும் இப்போ நம்மளுக்கு பிராப்தமாச்சு அப்படின்னு இந்த அங்க அதை தரிசித்த ஆண்டோர்கள்லாம் யோசித்தார்கள். பக்திரைஹி சுதாசோதர காந்தி பூரைஹி கஸ்தூரிகா பத்திர கலங்க திருஷ்யைஹி அலக்ஷ்யதேகா விததுர் மிருகாக்ஷ்யா பிரத்யுக்த பூர்ணேந்துஷதாங்கவாக்ஷான். இந்த இவாள்லாம் என்ன பண்றாள், இந்த ஸ்திரீகள்லாம் கிடுகிடுன்னு கதவை திறந்துன்னு வாசல் வரைக்கும் ஓடி போய் பார்க்கறதுக்கான அவகாசம் இவாளுக்கு இல்லை. அல்லது வந்து கொஞ்சம் வெக்கம் சங்கோச்சம் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால இவ என்ன பண்றா, அது போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இந்த இது இருக்கு, ஜாலகம் இருக்கு, அந்த ஜாலகம் வழியா பார்க்கறாளாம். அந்த ஜாலகத்து வழியா பார்த்தா என்ன உடம்பெல்லாம் தெரியாது. அப்ப ருக்மிணி வெளியிலேருந்து இவாளை பார்க்கிற போது எப்படி இருந்தது, இவாளுடைய திருமுக மண்டலம் மட்டும் தெரியறது இந்த ஜாலகம் இது வழியா, இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வழியா. அப்போ உடம்பு தெரியல, இவாளுடைய திருமுக மண்டலம் ஒவ்வொன்றும் தாமரை மாதிரி இருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்கு, இதனோட சந்திரன் மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரகாசம் இருக்கு திருமுக மண்டலத்துல. அது எப்படி இருக்கான், இந்த சந்திரனுக்கு எப்போ ஒரு களங்கம் உண்டு, அதுவும் ஒரு அழகானது. அது மாதிரி இவா முகத்துல வந்து பூர்ணச்சந்திரனாக்கா அப்போ ஒரு களங்கம் இருக்கணும் இல்லையா, அப்பதான் சந்திரன் மாதிரி இருக்கும். இவா கஸ்தூரி திலகம் இட்டு காலை ஒவ்வொருத்தரும், அது அந்த சந்திரனுக்கு இருக்கிற களங்கம் மாதிரி இருந்தது. அந்த கஸ்தூரி திலகம் சேர்ந்து இவாளுடைய முகமானது பல சந்திரன்கள் ஒவ்வொரு அந்த அந்த சந்திர எல்லாம் ஜன்னல் எல்லாம் இருந்தது, ஜன்னல் துவாரத்துல சேவையாச்சு அப்படின்னு சொல்லி இவ ஆனந்திக்கிறாள் இந்த ருக்மிணி. சுச்சிஸ்மிதாக சௌததலாந்தரஸ்தாக பத்மேக்ஷணம் பிரேக்ஷ பரிஸ்புரந்தியா சரத் பயோதோதர சம்ஸ்கிருதானாம் க்ஷணத்யுதீனாம் யுதிமன்பவிந்தன். இந்த உப்பரிகள்லேருந்து மேலே உப்பரிகள்ல இருக்காளே, இந்த உப்பரிகைகள்லேருந்து நின்று பார்க்கிற ஸ்திரீகள் இந்த செந்தாமரை கண்ணனை கண்டு அவள்லாம் புன்முறுவல் செய்தா. அது எப்படி இருந்ததாம், அவளுடைய புன்முறுவல்ங்கிறது சரத்காலத்து மேகத்துல மின்னல்கள் ஏற்பட்டார் போல இருந்தது பிரகாசமாக அப்படின்னு சாச்சார். அதுக்கப்புறமாக அபாங்கஜாலைஹி அசிதோத்பலாபைஹி கிருஷ்ணாத்மகம் பாவ நிவோத்மவந்தியா விதே நிரே ராஜபதே மிருகாக்ஷ்யா ததா திருதாம் பர்ஹி விதான சோபாம். இந்த பெண்கள்லாம் தங்களுடைய கருணைதில் போன்ற கண்களாலே கட்டாட்சங்களை பரப்பினார்கள். அதனால கிருஷ்ணனாகவே உருக்கொண்ட தங்களுடைய உள்ளத்தையே அவனையே நினைச்சு தங்களுடைய உள்ள முழுக்க கிருஷ்ணனையே நிறைஞ்சிருக்கான். அப்படி இந்த வீதியில அவர்களுடைய கட்டாட்சங்கள் எப்படி இருந்தது, ராஜவீதியிலே இந்த பிராட்டியும் பெருமாளும் போகிற போது இவருடைய அந்த கட்டாட்சங்களானதே ஒரு கருணைதல் புஷ்பத்தினாலே போடப்பட்ட ஒரு விதானமாக அமைந்தது. மேல்கட்டுன்னு சொல்றமே அந்த விதானம் அது மாதிரி அமைந்ததுன்னு சாய்க்கிறார். ஹரே ரமிக்யாம் அனுபாதிய ரம்யாம் விலோச்சனைஹி வீத நிமேஷ விக்னைஹி ஆஸ்வாதயந்தியா சுதுஷஸ்ததானி அயத்ன நிஷ்பீத சுதா இவாசன். அவ்யாஜ மனோகரனான ஸ்வதகா இவனுக்கு இருக்கிற ஒரு அழகு இந்த அச்சுதன். அப்படி மனோகரமான ரூபத்தை உடையவன்.
அவனோட அழகை எல்லாரும் வந்து இமை கொட்டாமல் கண்ணை மூடாமல் பார்க்கிறார்கள். அப்படி தடையின்றி எல்லாரும் பருகுத அந்த அந்த அமுதமாகிற எம்பெருமானுடைய அழகை வடிவழகை பார்த்ததுனாலே ஒருத்தருக்கும் பசிதாக அறியாமல் இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் அமுதத்தையே சாப்பிட்டா மாதிரி எல்லாரும் உடம்பும் மனசும் எல்லாருக்கும் ஃபுல்லா இருந்தது, ரொம்ப நிரம்பி இருந்தது. எல்லாருமே அமிர்தத்தை பருகினவர் போன ஆனார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அம்போருகானாம் அவலே பசீமாம் கர்ணோத்பலானாம் அபிகாந்தி கக்ஷ்யாம் விலங்கயந்தகா சுதுஷாம் கடாட்சா விலில்யரே கிருஷ்ணமபாப்பிய லட்சியம். இந்த தாமரைகளுடைய கர்வம், தாமரைக்கு தன்னுடைய அழகு மேல ஒரு கர்வம் உண்டாம். அந்த கர்வத்தை இது பண்ண மாதிரி, அதை பங்கப்படுத்தினா மாதிரியும் இந்த செவி பூக்கள் இருக்க கருநெய்தல் பூக்கள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கர்வம் உண்டு. நாங்கள் தாமரை ரொம்ப அழகா இருக்கணும், அதனுடைய அந்த காந்தி, அந்த பிரகாசத்துடைய குவியல் அதுக்கெல்லாம் மேலே இருந்துதான் அவளுடைய இந்த ஸ்திரீகள் அவருடைய கட்டாட்சங்கள் கண்ணன் அப்படிங்கிற ஒரு அதையே ஃபோக்கஸாக வச்சுட்டு அந்த குறியிலேயே அவருடைய கட்டாட்சங்கள் இருந்தது. இன்னொரு இடத்துக்கு போகலை, அந்நதா வேற எந்த இடத்தையும் இந்த கண்ணனை தவிர வேற எதையும் பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னான். இதை பூமாதிகரணம்னு ஒன்று உண்டு ஸ்ரீபாஷ்யத்துல. இந்த பூம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ற போது எத்தனை நானியத் பசதி நானியத் சுணோதி நானியத் விஜானாதி சபூமா அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது இந்த பூம சப்தத்துக்கு அர்த்தம் பெருமாள் அப்படின்னு சொல்றார். எந்த ஒன்றை பார்த்தால் இன்னொன்றை பார்க்க தோன்றாதோ, எந்த ஒன்றை பற்றி அறிந்து கொண்டால் இன்னொன்றை பற்றி அறிந்து கொள்ள தோணாதோ, எந்த ஒன்றை பற்றி அதாவது கேட்டால் இன்னொன்றத்தை கேட்க தோணாதோ, அப்பேற்பட்ட வஸ்து அதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட வஸ்துவானவன் பெருமாள் ஒருத்தன் தான். அதனால பூமவாச்சியன் பெருமாள் தான் அப்படிங்கிறது சொல்ல வந்தது இது வாக்கியமே. அது மாதிரி இவாளுடைய மனசானது கிருஷ்ணன்கிட்டயே லயித்திருக்கிறதுனால கிருஷ்ணனை தவிர இன்னொன்று நினைக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அதிலேயே குறியோடு இருந்தது அப்படின்னு சாய்க்கிறார். தமாத்மவந்தம் பரவித்யேவ பராக்கிரமம் தத் பரையைவ லக்ஷ்மியா தமேவ தேவம் தயைவ ஜுஷ்டம் சம்மேனிரே தத்வவிதஸ்ஸபாரியம். அதாவது இந்த ஞானியர்கள்லாம் என்ன பண்ணால், அங்கே வந்த ஞானிகள்லாம் எப்படி அவளுடைய மனசு இருந்ததுன்னு சொல்றார். இந்த நல்ல ஞானம், ஒருத்தருக்கு ஞானம் மட்டும் இருந்தா போறார். நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் சார், நான் வந்து திருவாராதனை பண்ண கற்றுன்ட்டேன், ஆனால் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை, அப்போ பிரயோஜனம் இல்லை. அனுஷ்டானம் இல்லாத, அனுஷ்டான பரியந்தம் இல்லாத ஒரு ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் சார், இது தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியும், இப்படி பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் ஏன்டா பண்ணுறேன், இருந்தாலும் என்ன சார் காலத்துக்கு ஏற்றாமல் நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஒரு வேலை. அது மாதிரி ஒன்றத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுண்டு ஆனால் அது அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வரலன்னாக்க அது பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம் நாய்வாலை போன்றது அப்படிங்கிறார். அனுஷ்டானம் பண்ணப்படாத ஞானமானது நாய்வால் போன்றது, எதுக்கும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறார். அதை மாதிரி ஆனால் இங்கே பிராட்டி ருக்மிணி எப்படி இருக்காலாம், அந்த ஞானிகள்லாம் எப்படி உணர்ந்தார்கள், ஒரு நல்ல ஞானத்தோடு அனுஷ்டானம் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரியும், அது மாதிரி இன்னொருத்தருக்கு நல்ல பலம் இருக்கு, கஜபல பராக்கிரமம் இருக்கு, ஆனால் என்னமோ தெரியல போகிற இடம்லாம் தோத்துட்டே வரான். நல்ல பையன் தான், நல்ல புத்தி இருக்கு சார், நல்லா படிப்பான், நல்ல ஷார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் ஃபெயில் ஆகிட்டே வரான், அது என்ன பிரயோஜனம். அதை மாதிரி நல்ல பராக்கிரமம் இருந்தால் போராது, அவன் கூட இந்த விஜயஸ்ரீன்னு எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டே வரணும். அதை மாதிரி பராக்கிரமம், உடல் பலமும் இந்த ஜெயம் அப்படிங்கிறதும் சேர்ந்தே இருந்தா மாதிரி இருந்தது. அதோட மட்டும் இல்லை, பெருமாள் நேற்று பேச சொன்னோம், பெருமாள் வந்து அவனுக்கு வந்து பரத்துவங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் சுலபத்துவம்னு சௌலபியம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் கூடியிருந்தால் தான் நமக்கு அவன் அக்சசபிளாக இருப்பான், அப்போ தான் நமக்கு பிரயோஜனத்தான் இருப்பான், பிரயோஜனப்படுவான். இல்லை அவனுக்கு பரத்துவம் மட்டும் இருக்குது, இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இருக்கான், தேவதேவோத்தவனாக இருக்கான், எல்லாம் இருந்தாலும் ஆனால் அவனுக்கு தயை கிடையாது சார், நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் நம்ம தண்டிச்சுட்டே இருப்பான்னா பிரயோஜனம் கிடையாது. நம்ம எப்படி அவன்கிட்ட போகிறது சரணாகதி பண்ணிக்கிட்டு, அது மாதிரி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்போது தயையோடு சேர்ந்த பெருமாள் தான் நமக்கு உத்தேசம். அது மாதிரி தயையோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் போலவும், அப்புறம் இந்த அனுகிரகம் பண்றதே ஒரு பெண்ணுருவை எடுத்துக்கொண்டு வந்தார் போலவும் இருந்துதான் இந்த தம்பதிகள் அப்படி இருந்தான்னு சொல்லி அருளெனும் சீரோர் அருவியானதன் அப்படின்னு சொல்றாலே, அதை மாதிரி இந்த தத்துவதர்சிகள் எல்லாம் இந்த தத்துவமாக இந்த பெருமாள் பிராட்டியை அறிந்து கொண்டார்கள் இவாள் திவ்ய தம்பதியை பார்த்து அப்படின்னு சொன்னா. தாம் பிராப்பிய சித்ரா விவதாரகேஷா ஸ்தவ்யைஹி ஸ்துதோ வந்தி கணேரவைஹி விவேஷதாம ஸ்வமுதீர்ணகா தாமாம் வைவாஹிகீம் சம்பதம் ஆப்துமிச்சன்னு. வந்திகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்துதி பண்றவா, இந்த அரண்மனையெல்லாம் எப்படியுமே வந்து ராஜாவை பத்தி ஸ்துதி பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பான். இப்போ இருக்கா பாருங்க, நம்ம லௌகிக இதுலயும் அந்த சிஎம்ஐயோ பிஎம்ஓ ஸ்துதி பண்றதுக்குன்னு சில பேர் வச்சுருப்பான். அவனை சுத்தி தான் இந்த இதெல்லாம் வேலையே வேணும், வேற ஒன்றும் உபகாரமா ஒன்றும் பண்ண மாட்டான். எப்போதான் அவனை பத்தி பெருமையா சொல்லிடுவோம், இவன் தான் இந்திரன், இவன் தான் சந்திரன். அதை மாதிரி அந்த காலத்து அரண்மனையிலையும் அப்படிலாம் இருந்தாள். அவளுக்கு வந்திகள்னு பேர். அப்படி இருக்கிற இந்த பெருமாளை பத்தி தான், அவன் தான் பாடப்பட வேண்டியன், அவன் தான் ஆராத்தியன் இல்லையா, அவன் தானே வேத வேத்தியன். அவனை பத்தி பாடுபவர்கள் இந்த அது மாதிரி தாரகேசன் அப்படின்னா, தாரங்கள்னாக்க இது இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் தாரான நட்சத்திரம்னு அர்த்தம். நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவன் சந்திரன். இந்த சித்திர மாதத்துல இந்த பௌர்ணமி வருது, அந்த சித்ரா நட்சத்திரை பெற்ற பௌர்ணமி போல இந்த சந்திரனானவன், சித்ரா நட்சத்திரமும் சேர்ந்து இருந்தா சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம்.
அன்னைக்கு இன்னும் எவ்வளோ அழகா இருக்கு அந்த சித்ரா பௌர்ணமி. அதுபோல இந்த இந்த வந்திகள்லாம் இவனை ஸ்துதி பாடிட்டு இருக்கா, பெருமாளை பற்றி பாடிட்டு இருக்கா. அப்போ இந்த மிகுந்த பிரகாசத்தோட விவாகத்திற்கான மங்கள ஸ்மிருதியை மங்கள சமிருத்தியை பெற விரும்புகிறவனாக தன் அரண்மனைக்குள் நுழைந்தான். யார் கூட? ருக்மிணியை அழிச்சுட்டு இப்போதான் துவாரகால இப்போ வீதியில வந்துருந்தான் இது வரைக்கும். இப்போ தன்னுடைய அரண்மனைக்கு போறான். இனிமேதான் கல்யாணம் நடக்க போறது. அந்த சமிருத்தியை மங்களமாகிற சமிருத்தியை பெற விரும்புகின்றனாக இந்த ருக்மிணியை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தான் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. விஹாரயோகேன விபஜ்ய யுக்தம் மிதோனுரூபம் மிதுனம் ததாத்யம் உபாச்சரன்னே வியோமச்சராயதார்கம் சம்பிரீணனைஹி உற்சவ சம்விதானைஹி. ஆத்யம் மிதுனம் அப்படின்னா மிதுனம்னாக்க சேர்ந்திருப்பது. பெருமாளும் பிராட்டியும் இவாதான் ஆதி தம்பதிகள். இது நாம பார்க்குறோம் பாருங்க. குருபியஸ்தத் குருபியஸ்ட நமோவா கமதீமகி விரீமகி தத்ராத்யவ் தம்பதி ஆத்யவ் தம்பதி இல்லையா? அவாதான் முதல் தம்பதிகள் பெருமாளும் பிராட்டியும். அப்பேற்பட்ட தம்பதிகள் அவாதான் ஜெகதாம்பதி. அப்போ அவ ஏதோ விளையாட்டா பிரிஞ்சு கொஞ்ச காலம் தெரிஞ்சு ஒரு லீலையாக ஒரு லீலா விடம்பரமாக பிராட்டி விட்டு பிரிஞ்சிருக்கா மாதிரி ஒரு அவளுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இப்ப திரும்ப சேர்ந்திருப்பவர்களும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு பொருத்தமாக இருக்கிறவர்களும் ஆகிய இந்த ஆதி தம்பதி அவளுடைய விவாக மகோத்சவ ஏற்பாடுகள்லாம் இந்த இதுல நடந்துருக்கு. இந்த துவாரகாபுரியில இதை பார்த்து மேலேருந்து பார்க்கறாளாம் ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம். இந்த தேவர்கள்லாம் பார்த்து ஆகா ஏற்பாடுகள்லாம் நன்னா நடந்திருக்கு. இப்போ பெருமாள் பிராட்டி உள்ளுக்குள்ள வந்துட்டா. இப்போ நாமெல்லாம் இதுக்கு உண்டான உபகாரம் பண்ணணும்னு அங்கேருந்து உபகாரங்கள்லாம் எடுத்துன்னு வந்து தங்களாலான உபகாரம்லாம் எடுத்துன்னு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். சதாபிகம்யீஹி அபிகம்யமானம் விஸ்ராணனே வைஸ்ரவணாத் பிரபூதம் தம் சங்க பத்ம பிரபுகா மகாந்தஹா சிஷே விரேசே வதயஃப் சமேதாக சதா பஷ்யத்தி சூரேகா அப்படின்னு சொல்ற மாதிரி எப்போது இந்த மகான்களாலே சேவிக்கப்பட்டு கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்புறம் தன்னுடைய வழங்குவதிலே வரம் ததாதி இது வரதா இல்லையா? இந்த வரதன் போல எப்பவும் குபேரன் தான் தனதன்னு சொல்றது இல்லையா குபேரனுக்கு. அவனை காட்டிலும் இந்த மேம்பட்டவனாகிற இந்த கண்ணனுக்கு இந்த சங்கநிதி பத்மநிதின்னு ரெண்டு இவனுடைய அதுதான் வந்து அங்க இருக்கிற அந்த நிதி பெட்டகம். அந்த ரெண்டும் தானே வந்து இங்க துவாரகாதீசனான எம்பெருமானுக்கு வந்து தாங்களே வந்து சேவை புரிந்தன அப்படின்னு சொல்ற. அது ரெண்டும் தான் வால்ட், அங்க பெருமாள்கிட்ட இருக்கிற வால்ட். அந்த சங்கநிதி பத்மநிதிங்கிறது அது ரெண்டும் தானே வந்து இங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினவாம். கிருஷ்ண சம்பேதினி ஜீவலோகே சங்கிராகயன்னு தர்ம மதாத்மவிருத்தியாம் பிரத்யர்ச்சயாமாச முனீன்முபேதான் பிரபுஸ்வயம் பிரேஷ்ய இவோபசாரைஹி. இந்த வைவாகிக மகோத்சவத்துல ஒவ்வொருத்தரையும் ஈடுபட்டான். நீ வந்து இந்த வேலையை பாரு, நீ இதெல்லாம் வந்து நீ எல்லாருக்கும் வந்து சாப்பாடத்தை நீ பார்த்துக்கோ. இன்னொருத்தர் வந்து இந்த இதுல ஸ்டேஜ்ல வந்து டெக்கரேஷன்லாம் நீ பார்த்துக்கோ. இன்னொருத்தர் வந்து வரவாளெல்லாம் கூப்பிடறதை நீ பார்த்துக்கோ. இன்னொருத்தர் வந்து வெத்தரவா கொடுக்க நீ பார்த்துக்கோ. எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்தான் கண்ணன் இந்த மகோத்சவத்துல. தான் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த வர பாகவதவத்தம் ஆளுக்கெல்லாம் கால் அலம்பி விட்டு அந்த ஜலத்தை புரோக்ஷிச்சுக்கிறானாம் ஸ்ரீபாத தீர்த்தத்துக்காக. யாரு? சாட்சாத் கண்ணன் பாகவத ஆளுக்கு சேவை பண்ணி அந்த காரியத்தை யாருக்கும் கொடுக்கல. அந்த கைங்கரியத்தை தானே எடுத்துட்டான். ஏன்னா இது வந்து பின்னாடி சொல்லப்படுறார் 15வது சட்டத்துல யாதவாபியத்திலே சொல்றார். பகவத் பாகவத கைங்கரியத்திலையும் பண்ணி காண்பிக்கிறான் இந்த தேவதேவத்தவன் அப்படின்றது அந்த காமிக்கிறார். எப்போன்னா தர்மபுத்திரன் யுதிஷ்டர் என்ன பண்ணா ராஜசூய யாகம் பண்ணினார். அப்ப ராஜசூய யாகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தார். அப்ப கொடுத்த போது இந்த இவன் வந்தான் கர்ணன் வந்து வாரி வழங்கி கொடுப்பான் இல்லையா? அப்பனா யுத்தமாக கர்ணன் பண்ணும்போது கர்ணனுக்கு வந்து இந்த கஜானா பார்த்துக்கிற வேலை எல்லாரும் வாரி வழங்கி கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் கொடுத்தே பழக்கப்பட்டவன். ஆனால் இவர் கஞ்சனை கொண்டு கொடுத்துட்டா அவன் பைசா கொடுக்க மாட்டான், தானே வச்சுருப்பான். கணக்கு அப்படியே அவங்ககிட்ட ஒப்படைச்ச பணத்தை அப்படியே கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதை தவிர இந்த மாதிரி தர்ம புத்தி உள்ளவன்ட்ட கொடுத்தாக்க ஒப்படைச்சாக்க அழகா நிறைய சமர்ப்பிப்பான், எல்லாரும் நிறைய கொடுப்பான், வாரி வழங்குவான்னு தர்மன்ட்ட கொடுத்தார். இன்னொருத்தர் வந்து ஒரு வேலை இப்படிலாம் யுதிஷ்டர் கொடுத்தார். கண்ணன் தான் அதெல்லாம் பங்கீடு பண்ணி கொடுக்குறான், இவாவா இந்த வேலையை பண்ணட்டும். ஆனால் தான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துனானா ராஜசூய யாகம் முடிஞ்ச உடனே எல்லாருடைய இந்த பாகவதால வந்திருக்கிற பாகவதாளுக்கு கால் அலம்பி அவளுடைய தீர்த்தத்தை தானும் புரோட்சிச்சுட்டு ருக்மிணிக்கு புரோட்சிச்சார் அப்படின்னு சொல்றார். அதை மாதிரி இந்த இடத்தையும் வந்து யாதவாபிதத்திலே 15வது சர்க்கத்திலே இந்த சொல்ற ஸ்வயமேவ சமாஹிதேன பப்ரே ஹரினா விப்ர பிரதாவனே ஜன ஆம்சா அப்படின்னு இந்த மாதிரி இந்த மகோத்சவத்திலையும் வரவாளை கூப்பிட்டு அவளை வந்து தான் தான் பையன், என்னடா மாப்பிள பையன் நீ அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. கடைசியாக அவர் பாகவதர் வர அவனையும் ரிசீவ் பண்ணிட்டு அவருக்கு ஆதித்யம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இப்படியாக அவன் அந்த வேலையை பாகவத ஆதித்யத்தை பார்த்துட்டான். அபத்ரபா விப்ளுத சேதசோயே தியக்த்வா விபக்ஷம் தரசோபசேது யதாக்கிரமம் சாத்யகிருத்சவாது சம்பாவயாமாச சபாசதானாத் சதஸ்தான். அதாவது இந்த கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் விவாகம் நடக்க போறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்த நிறைய பேர் பல தேசங்கள்லேருந்து பல வந்துட்டா, மகர்ஷிகள்லாம் வந்துட்டா, முன்னாடியே வந்து சேர்ந்துட்டான். இவன் 4 நாட்கள் முன்னதாக எழுந்தொள்ளி இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றேன். அதெல்லாம் தெரிஞ்சு அவள் வந்துட்டான். அவளுக்கெல்லாம் அந்த சாத்திக்கு மூலமாக அவளுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ ஆதித்யத்தெல்லாம் பண்றான். ஆனா இவா வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ருக்மிணி இவன் தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி இவன் கூட சண்டை போட்டு ருக்மிணிக்கு சப்போர்ட்டா இருந்தாலே அவன் என்ன பண்ணினா
ருக்மி கூட வர இருந்துட்டு இருந்தா. ருக்மி கிட்ட இருந்த பயத்தினால. இப்போ என்ன ஆச்சு, கண்ணன் கொண்டு போயிட்டான் இந்த ருக்மிணியை. அப்போ பார்த்தா இவா எப்படி ருக்மிணியை கொண்டு போயிட்டான், அதனால இவனுக்கு சிசுபாலன் கிடைக்க போறது இல்லை. இந்த ருக்மிணி இனிமே கண்ணன் பண்ணிக்க போறான். அது மாதிரி நம்பி மூத்த பிரான் பலராமன் வந்திருக்கான். எப்படி நம்ம படையை நாம போனால் நம்மளை போட்டு தள்ளிட போறான், நம்ம ஒருத்தரும் ஜெயிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, ருக்மி கிட்டையும் இவர்ட்டையும் சிசுபாலன்ட்டையும் ஒரு நிமிஷம் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். நேரம் எங்க வந்துட்டான் தெரியுமா, துவாரைக்கு வந்துட்டாளாம். அவளாம் துவாரைக்கு இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள் ஏன்னோ பயத்தில் அங்கே போயிருந்தா, அந்த பக்கம் சேர்ந்துட்டார். இப்போ அந்த பயம் தெரிஞ்சு போயிருக்கு. கண்ணன் ருக்மிணியை நான் கல்யாணம் பண்ணிக்கு வரா, இதை கூட விட்டுட்டு எதுக்கு எதிரி பக்கத்தில் இருக்கணும்னு விபீஷன் வந்தா மாதிரி இங்க இந்த திவ்ய தம்பதிகளுடைய கல்யாணத்தை பக்கத்து எல்லாம் இங்கே வந்துட்டா. இருந்தாலும் கண்ணனுடைய துவாரகையில கண்ணனுடைய அரண்மனைக்கு வெளியிலேயே நின்றுந்தாலும் ஒரு சங்கோச்சம். நேற்று வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம அவனை எதிர்த்தரப்புல இருந்துட்டோம். இப்போ போய் நம்ம திடீர்னு கூட்டணி வச்சு வந்துட்டு சேர்ந்துட்டாக்க நம்மளை சேர்த்துப்பானோ இல்லையோ, உள்ள கூப்பிடுவாளோ இல்லையோன்னு ஒரு பயம், சங்கோச்சம். அப்போ கண்ணன் சொன்னாலாம், யாரா இருந்தாலும் உள்ள கூப்பிடு. எதிவா ராவணசுவயம்னு சொன்னோம் இல்லையா ஒரு அவதாரத்துல, அது மாதிரி இங்க யாரா இருந்தாலும் உள்ள கூட்டுக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை புரிஞ்சுட்டான் சாத்திகி. அதனால வெளியில போய் ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஏன் நீங்க வெளில நின்றுட்டு இருக்கோங்க, உங்களையும் கூப்பிடுறான் கண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரோல உட்காந்து வைக்கல, கிடுகிடுன்னு அவளை கொண்டு போய் முதல் ரோல உட்காந்து வச்சுட்டான் சேர்ல. அந்த கல்யாண மண்டபத்தை இப்படிலாம் அவளுக்கெல்லாம் எல்லாரும் சம்மானத்தை பண்ணினான், கௌரவத்தை பண்ணினான். சுபம் யவஹா சுவாமி மகோத்சவேன ஸ்வராஜ்ய மக்ஷயம் விவாப்தவந்தः தத்தோபசாரா வசுதேவதாரைஹி புண்ணியாசயாக பௌரஜனாஸ் ஜகர்ஷு. இந்த வைபவத்தை காணும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லா நகரவாசிகள், துவாரகா நகரவாசிகள், இன்னும் எங்கெங்கெல்லாம் எல்லாம் வந்தாலும் அவளாம் இந்த கல்யாணத்தை பார்த்து எல்லாம் ஒரு சொர்க்கத்தில் இருந்த போல அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை, பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடைந்தார். அது மாதிரி ஒரு ஆனந்த அனுபவத்தை அடைந்தார்கள் அப்படின்னு இது பண்றா. அதுல இருந்த வந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் வசுதேவருடைய மனைவிமார்கள், பல மனைவிமார்கள் அவள்லாம் வெத்தலவா கொடுத்தா. அதையும் சொல்றாரு சுவாமி. சுவாமி தேசிகன் அதையும் விடலை. அவள் வசுதேவருடைய ஸ்திரீ, அவளுடைய பிராட்டிகள் தேவிகள்லாம் இவாளை எல்லாம் உபசரித்து மகிழ்வித்தனர் அப்படின்றார். சகோதரன்யஸ்த பரஸ்ததாத்மா ருக்மாணி ரத்னானி ச ரோகிணேயா அதத்த சந்தோஷ வசாத பீக்ஷ்ணம் வாஞ்சாதிகம் வந்தி வனீபகானாம். இந்த கண்ணன் என்ன பண்ணான், பலராமனை எல்லாத்தையும் பார்த்துக்கோண்ணா, நீ பார்த்துக்கிறியோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். தான் பாகதாளை மட்டும் பார்த்துட்டான். இந்த பலராமன் தான் ஓவரால் மேனேஜ்மெண்ட், அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டான், சூப்பர்வைசர். அவன் என்ன பண்ணினான்னா, அவனுக்கு இருந்த சந்தோஷம், நம்ம மூத்த பிரான் இது நம்ம கண்ணன் போய் ருக்மிணி என்ன அழகாக கொண்டு வந்துட்டான், இப்போ கல்யாணம் பண்ணிக்கு போகிறான், எப்படி இருக்க பார்க்கறதுக்கே ஒரு திவ்ய தம்பதிகளாக இருக்காளே அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் எல்லாருக்கும் பொண்ணு முத்து மணியும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வாத்தியக்கார ஆளுக்கு, அங்கே இது வந்துருக்கிற ஆளுக்கு, ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ண ஆளுக்கு, இன்னும் யாரெல்லாம் இனிமேல் இது சர்வ் பண்ண போகிற ஆளுக்கு, கேட்டரர்ஸுக்கு எல்லாரும் கொடுக்குறான். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட், இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே எல்லாருக்கும் பைசல் பண்ணி நிறைய அட்வான்ஸாகவே கொடுத்துட்றான் எல்லாருக்கும். அதையும் சொல்கிறார் சுவாமி தேசிகன். அனன்ய பக்திஹி அனுபாவிய பூம்னா தத்தே க்ஷணோ தானபதி ஸ்திரிதாம்னா சமாஹிதைஹி சம்மதமுத்தவாத்யைஹி புரோதசாம் பூஜனமாச்சார. அக்ரூரர் என்ன பண்றார், இந்த பரமேகாந்திகளான பக்தர்களாலே அனுபவிக்கப்படுகிற பெருமையுடைய இந்த கண்ணன், அந்த கண்ணனுடைய நியமனத்தை, அவனுடைய ஓரக்கண்ணாலே அவனுடைய நியமனத்தை பெற்றவராக உத்தவர்லாம் இன்னும் பெரியவர், கண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த உத்தவர் முதலான பெரியவாளுடைய நியமனத்தை வாங்கிட்டு இப்போ கல்யாணத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி இருந்துதான் இந்த வாத்திய இங்க வாசிக்கப்பட்ட இந்த வாத்தியங்களுடைய ஒலியானது எப்படி இருந்ததுன்னு சொல்றார். ஆகன்யமானா திருத்தஹேம கோணைஹி கந்தர்வ முக்கியரிவ காட வித்தீஹி ஜாதானுநாதா ஜெகதாந்திரயானாம் தோஷச்சிதோ துந்துமய பிரணேதுஹு. இந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த வாத்தியங்கள்லாம் கூட தங்கத்தால் சொர்ணத்தால் செய்யப்பட்டிருந்தது. அந்த வாத்தியங்கள்லாம் வாசித்தவர்கள் கந்தர்வர்களுக்கு துல்லியமாக இவாளெல்லாம் வாசித்தார்கள். அந்த மாதிரி யோகியதை, இந்த கந்தர்வர்களுக்கு துல்லியமான யோகியத்தை உடையவர்களால் வாசிக்கப்பட்ட இந்த பேரி போன்ற வாத்திய ஒலியானது எப்படி இருந்ததுதான் இந்த மூன்றலகங்களையும் தோஷங்களை போக்குவதாக அமைந்தது அப்படின்னு சாதிக்கிறார். விபாவிதம் சிக்ஷித நாட்டியபேதைஹி உத்வாக சங்கீத முதார கிளிப்தம் பிரசாதனம் திருஷ்டிமனஸ்ருதி நாம் அதிவ்யம் ஆஸ்கந்தித திவ்யவாசீது. அங்கு நடந்த கீத வாத்திய நிறுத்தங்கள்லாம் மண்ணுலகத்தாராலே பண்ணப்பட்டாலும் சாட்சாத் தேவலோகத்திலேயே இந்த வைபவத்தை நடந்திருந்தா எப்படி இருக்குமோ அதை விட மேம்பட்டதாக அமைந்தது அப்படின்னார். லாவண்யபூரம் லலிதாங்ககேஷ்டைஹே எஷ்டேஹே காத்ஸ்யேன நிர்வேஷ்டுமபாரயத்யஹ அயத்னஹ அங்காணி பத்வாஹ குலவிருத்தனார்யஹ பிரசாதனைஹி அந்தரயாம் பபூஹு. இந்த எதுகுலத்தில் இருக்கிற மூதாட்டிகள், பெரிய பாட்டிமார்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் ரொம்ப வயோதிக்காள். அவள்லாம் ருக்மிணிக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிறா. அப்பதான் அவளுடைய அழகை கிட்ட போய் பார்க்கறா. ஏன்னா இது வரைக்கும் பெரியவாள்லாம் கிட்டலாம் பார்த்தா, இருந்தாலும் அப்பெல்லாம் தெரியல. இவளுக்கு அலங்காரம் பண்ற போது அவளுடைய திருமேனியை தொட்டு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ண பார்க்குற போது பார்த்தா, இவளுக்கு நாம் இனிமே என்ன பண்ணினா இது அலங்காரம் அழகு கூட போறது, இவ்வளவு அழகா இருக்கா, அழகையே உருவா பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கா,
இப்பேற்பட்ட ரூபவதிக்கு நாம் வந்து என்ன பண்ணி நம்ம இவளுக்கு அலங்காரம் பண்ண போகிறது, என்ன இவளுக்கு வந்து அழகு வந்து கூடிட போகிறது அப்படின்றதுனால சரி இந்த அழகுக்கு திருஷ்டி வரக்கூடாதுன்னு அதை வந்து சில ஆபரணங்கள், நிறைய ஆபரணம் ஸ்வர்ணத்துலேயும் வைர வடிவங்கள்லாம் இருந்தது, அதை பூட்டி வச்சாலும் கொஞ்சம் இவளுக்கு திருஷ்டி வராமல் இருக்கட்டும் அப்படின்னு இவ்வளோதான் அவளால் பண்ண முடிஞ்சது. பிரயுஜ்யமானானி தயோர்யதார்கம் மாங்கல்யமால்யா பரணாட்சதானி ராயேன லோகாபிதயம் பிரதாத்தும் தத் சங்கமாது தாதிருஷதாம் ஆகாங்ஷன்னு. இந்த பிராட்டியுடைய அந்த நகைகள்லாம் என்ன பண்ணித்தான், அவள் இதெல்லாம் புரிஞ்சுன்னு அந்த மூதாட்டிகள்லாம் இவளுக்கு ஆபரணம் போட்டு வைக்கிறாள். அந்த நகைகள் என்ன பண்ணித்தான் இவளுக்கு அலங்காரமா போனலையா. திருமேனி சம்பந்தம் நமக்கு கிடைச்சதுனாக்க, பிராட்டியுடைய திருமேனி சம்பந்தம் கிடைச்சதுனாக்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ கூடுமே அப்படின்றதுனால இந்த அலங்காரம் பண்ணி அந்த ஆபரணங்கள்லாம் ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவளுக்கு பண்ண அலங்காரத்தை சொல்றார். இனிமே கல்யாணம் ஆரம்பிக்க போறது. முதலாவதாக ரக்ஷாபந்தனம் பண்றார். அந்த ஸ்லோகம் சொல்றார், அராதி பக்ஷார் நவமந்தராபே ஹஸ்தே ஹரேர் யத்ததபந்தி சூத்திரம் ததாததே ஸ்தான வசாதபிக்யாம் சம்பீதநாகேந்திர தர்ஷனியாம். இது எப்படி இருந்ததா, இந்த இந்த கடல் போன்ற இந்த மாற்றோர் பட்சம், அதாவது பூர்வபக்ஷிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் இந்த விரோதிகளை அழிக்கிறதுக்கு அந்த கடலை கடைவதற்கு ஒரு மந்திரம் தேவைப்பட்டது. அதாவது இந்த பூர்வபக்ஷிகள்லாம் அப்பேற்பட்ட கடலை அவளெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் தேவைப்பட்டது. அதை மாதிரி முன்னாடி என்ன பண்ணினான், தேவாமிரதத்தை கொண்டு வருவதற்கு இந்த மந்திரமலை தேவைப்பட்டது. அதை மாதிரி இவன் கையில அப்போ வாசியை வச்சு மந்திரமலையை கட்டினான். இப்போ இவன் கையிலே, கண்ணுடைய கையிலே கட்டப்பட்ட அந்த ரக்ஷாயானது எப்படி இருந்ததுதான் இந்த மந்திரமலையிலே கட்டப்பட்ட வாசிகையை போல இருந்தது அப்படின்னு சொல்றார். இதை தான் பிராட்டி இது நாச்சியாரும் பூப்பனை கண்ணி புனிதனோட இந்தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன்னு சொன்னான். இதெல்லாம் நாச்சியார் திருமொழி அனுபவிச்சதுனால சுவாமி தேசிகனும் இதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டே வர்றார். அதே சீக்வன்ஸ்ல சமேதி தஸ்தஸ்ய விவாகவன்னிஹி புரோதசா புண்ணிய கிருத கிரிமேன பிரதட்சிணா விருத்த சிகா கலாபகா ஆயேன நீராஜன மததான ஆர்த்தி எடுக்கிறாளாம். இந்த அக்னி என்ன பண்ணிட்டு திவ்ய தம்பதிகளுக்காக திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த புரோகிதர்கள்லாம் என்ன பண்ணா, இவனுக்கு உபாசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அக்னி எல்லாம் நிறைய இது பண்ணி வச்சுட்டான். இப்போ அந்த உபாசன காலில் அக்னி நல்லா அழகாக எரிஞ்சுட்டு இருக்கு, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கு. அந்த அக்னி என்ன பண்ணித்தான் இந்த பெருமாளுக்கும் பிராட்டி உள்ள நுழையிறா. இப்போ இதுக்கு வரப்போறா, மண்டபத்துக்கு வரப்போறா. மண்டபத்தில் இவள் வந்து கல்யாண மனையில எழுந்துள்ள போகிறார்கள். அப்போ அவளுக்கு ஒரு ஆர்த்தி சுத்தி கொட்டணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணா, தனக்கு அந்த கைங்கரியம் வேணும்னு இந்த அக்னியானது ஒரு வலப்பக்கமாக சுத்தித்தான். அது எப்படி இருந்துன்னு சொல்றார், இந்த பெருமாளுக்கு பிராட்டிக்கும் ஹாரத்தி எடுத்தார் போல இருந்தது அப்படின்னு சாதிக்கிறார். ஆசாஸ்ய லாஜாஞ்சலி ஹோம பாஜா க்ஷேம ஆசிஷா கிஞ்சிதசேஷ ஹிருத்யம். இந்த லாஜஹோமம் பண்றார், இந்த பொறியிடுறோம் சொல்றமே, அதை பத்தி சொல்றார். அதுல இந்த பெண்ணானவன் என்ன பண்ணுவா, பெண் கையால பண்ணப்படுகிற ஹோமம் அது. இந்த பெண்ணுக்கு இந்த வதுவுடைய சகோதரன் இருக்கானே, அவன் எடுத்து கொடுக்கணும். அதை இவள் பெண் வந்து அவள் கையில வாங்கிட்டு அவள் கையால இந்த லாஜஹோமம்ங்கிறது பண்ணப்படுகிறது. அதுல என்ன பிரார்த்திக்கிறாள், தீர்காயுரஸ்துமே பதிர் ஜீவாது சரதசதம்ங்கிற மந்திரம் வரும். அந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய பதிக்கு வந்து தீர்க்கமான ஆயுசு இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஒரு மந்திரத்தை சொல்லும். அந்த மந்திரத்தை சொல்லி இந்த லாஜஹோமம் பண்ணினால் இந்த ருக்மிணி, இதெல்லாம் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் அனுபவிக்க முடியாது. யாதவா விதத்தில் மட்டும்தான் இந்த ருக்மிணியுடைய கல்யாணத்தை சுவாமி தேசிகன் இதெல்லாம் அனுபவிக்கிறார். அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறி முகந்து அட்ட கணா கண்டேன் அப்படின்னு நாச்சியார் பாடினான். அதை இங்க அனுமதிச்சு இங்க சேர்க்கிறார். வைலக்ஷடோலாமி சம்ஸ்கிருதானாம் விலோச்சனானாம் பவர்தே விஹாரைஹி தயோரணன்யா திசவை பவானாம் அந்யோன்ய ராஜீவ மதுத்ரதானாம். எங்க வச்சான், இந்த ஊஞ்சலுக்கு அப்ப அவள் ஆயிடுச்சுன்னு போல இவ உட்கார்ந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா இல்லையா, ரொம்ப வெட்கப்பட்டு பார்க்கறாளாம். இவளோட ருக்மிணியை கண்ணானது இந்த கண்ணு விரியறது, திரும்ப சுருங்கிறது, திரும்ப விரியறது, சுருங்கிறது. இது எப்படி இருந்ததுதான், இவா ரெண்டு பேரும் உட்காந்து ஆடுற ஊஞ்சலை போல இருந்தது அப்படின்னு உருவகம் பண்றார். இது சொல்றா, அண்ணாந்து கண்ணன் முக அழகினை காண ஆனாலும் ஆசையெல்லாம் அந்தரங்கம் நான தன்னார் தன் வளைநேழில் தளிர் முகத்தை காண தந்திரங்கள் வைஷ்மி செய்ய ஆடிர் ஊஞ்சல் அப்படின்னு லாலியில பாடுற வழக்கம். இது மாதிரி அவளுடைய கண் அசைவானது ஒரு ஊஞ்சல் போல இருந்தது. பெருமாளை பார்ப்பதும் அவன் உடனே திரும்பினா உடனே கண்ணை மூடிக்கிறான், அவன் பார்த்து அந்த வெட்கமானாலே. இப்படி அவளுடைய கண் பார்வையே வந்து ஒரு ஊஞ்சல் போல இருந்ததுங்கிறா. அப்புறம் பாணி கிரகணம் பண்றா. பரஸ்பரம் பாணி சரோஜயோகாது பபூவதுஸ்தௌ புலகாஞ்சிதாங்கௌ அவித்யதாம் அஸ்வித்யதாம் ச ஜ்வலனஸ்து பந்தைஹி அசுகுதூமைஹி அதிவாசமாத்திரம். அதாவது இந்த ஆதி தம்பதிகள் ரெண்டு பேரும் அவளுடைய ஒத்தருக்கொத்தர் ரெண்டு பேரும் தங்களுடைய தாமரை கைகள் ஒத்தருக்கொத்தர் பரஸ்பரம் பிடிச்சுக்கிற போது முதல் இப்பதான் சம்பந்தப்படுவது போல ஒரு சிலிர்ப்பு மனசுல வந்துதான். அப்போதைக்கு அப்போது ஆறாவதுமே அப்படின்ற மாதிரி இருந்துதான். அதை பார்த்து எல்லாரும் பார்க்கறாளாம். இது தெரிஞ்ச ஞானிகள், ஏண்டா இது என்ன விளையாட்டு விளையாடுற, நீயும் பிராட்டி இப்பதான் முதல் இன்னும் சந்திச்சுக்கிற மாதிரியும் ஒத்தருக்கு இப்பதான் முதல் சேர்ந்துக்கிற மாதிரியும் கையை பிடிச்ச உடனே சொல்லிருக்கிறீங்களே, என்ன விளையாட்டுது அப்படின்னு அங்கே இருக்கிறவெல்லாம் திரும்ப வியந்து போறாளாம்.
மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன்னு பிராட்டி நாச்சியார் அங்க சாட்சி சொன்னான். சப்தபதிங்கிற ஒரு அழகான ஒரு சம்ஸ்காரம் நடக்கிறது. சமந்திரகம் சாட்சி நிகவ்யவாகே சக்கியோச்சிதாம் சப்தபதீம் பஜந்தௌ ஸ்வசாதனேன ஸ்வயமன்வயாதாம் ஆச்சாரமாகந்துக தம்பதீனாம். இந்த அக்னியை சாட்சியாக வச்சு தன்னுடைய இந்த சமந்திரகமாக மந்திரத்தை சொல்லி தன்னுடைய இடையராத தோழமை, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற இடையராத தோழமையை மனசுல வச்சு 7 அடி பெருமாள் பிராட்டி ஆயிடுச்சுன்னு இங்க வராள். 7 அடி 2 பேரும் ஒன்னா போறாள். ஏன்னா 7 அடி, அதான் நம்ம சம்பிரதாயத்தை சொல்றது. ஒருத்தர் கூட நம்ம 7 அடி நடந்து போயிட்டோம்னா அவளுக்கு நமக்கும் இருக்கிற ஒரு ஸ்நேகம் அந்த இடத்துல நிரூபணம் ஆகுது. அதனால அவள் இன்னைக்கு நமக்கு ஸ்நேகிதான்னு சொல்லுது. 7 அடி ஒருத்தர் கூட நடந்து போயிட்டா போறோம். அப்படி இருக்கிற போது இவாளுக்கு நிரந்தரமான ஒரு தோழமை. அதை நினைத்து இந்த சப்தபதிங்க நடக்கிறது. இந்த சப்தபதிங்கிறத இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். அன்வேதி விஷ்ணு ஸ்வயமித்யுதீர்ய பிரியாம் பிராதீன இவா அனுகச்சன்னு ஜாயாபதீனாம் ஜெகதுத்பவானாம் தசாம் பாவயதி ஸ்மனா பவ்யாம் தசாம் பாவயதி ஸ்மனாதா. இதில் என்ன பண்றார் பெருமாள், இந்த பிராட்டியுடைய வதுவுடைய கால் கட்ட விரலை பிடிச்சு 7 முறை இந்த அக்னியை பிரதட்சணமா வரார். அப்படி வரபோது அக்னியுடைய சாட்சியாக தாராளமா சந்தனம் கொடுக்குன்னா கொடுங்கோ, சந்தன குங்குமம் கொடுங்கோ, எல்லாரும் புஷ்பம் கொடுங்கோ, இது கொடுங்கோ, சக்கரை. அப்போ சப்தபதியில அந்த பிராட்டியுடைய காலை பிடித்து இங்க வைக்கிறான். அதுல என்ன பார்க்கறாள், அதுல வைக்கிற இந்த விஷ்ணுத்வா அன்வேதுன்னு ஒவ்வொரு மந்திரத்துக்கு வரும். விஷ்ணு உன் கூட வரட்டும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை சொல்ற ஒரு ஸ்லோகம். அதுல முதல் அடி வைக்கிற போது உனக்கு இதுல இந்த வதுவை பார்த்து சொல்றது, பெண்ணே உனக்கு குறைவற்ற அன்னம் கிடைப்பதற்கு விஷ்ணுவானவன் உன் கூட இருக்கட்டும் வரட்டும் அப்படின்னு. 2வது அடி, அந்த சப்தபதியில 2வது அடி வரபோது உனக்கு இன்னும் ஆரோக்கியம் இருக்கட்டும், அதுக்கு விஷ்ணு உன் கூட உன் பின்னாடி இருக்கட்டும் அப்படின்னு. 3வது அடி வைக்கிற போது விரதங்கள் எல்லாம் குறைவர அனுஷ்டிப்பதற்கு நீ அவனுடைய சகச்சரியாக இருக்கணும், அதுக்கும் விஷ்ணு உன் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு. 4வது அடியில உனக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கணும், அதுக்கும் விஷ்ணுத்துவ அன்வேது விஷ்ணுவின் உனக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுல 5வது அடியில பசுக்கள் அது மாதிரி நல்ல பிராணிகள்லாம் எப்படி விருத்தி அடையணும், அதெல்லாம் உன்னுடைய திருமாளிகள் என்னைக்கும் சமிருத்தியா இருக்கணும், அதுக்காக அந்த மங்களங்கள் கிடைக்கட்டும், அதுக்காக விஷ்ணுவன் கூட இருக்கட்டும் அப்படின்னு. 6வது அடியில எல்லா ருதுக்களும் அனுகூலமா அவனுக்கு இருக்கணுமா அப்படின்றதுனால அதுக்கும் இந்த விஷ்ணுவன் கூட இருக்கட்டும் அப்படின்னா. கடைசியா 7வது அடியில இந்த வாழ்க்கையில நீ உன்னுடைய பர்த்தா கூட சேர்ந்துட்டு எல்லா ஹோமங்களையும் குறைவில்லாமல் நிறைவாக பண்ணி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சப்தபதியில ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பிரார்த்தனை. அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் சபலமாகறதுக்கு விஷ்ணுவே உங்கூட இருப்பான், விஷ்ணுத்வா அன்வேது அப்படின்னு சொல்ற மந்திரம். இப்ப கண்ணன் பார்த்தான், இந்த மாதிரி இவாள்லாம் இங்க இருக்கிற வாத்தியாரெல்லாம் சொன்னா இல்லையா, திடீர்னு தோணித்து. முதல் கட்டவரில் பிடிச்சு கால் அடி எடுத்துட்டே வரான். இப்போ திடீர்னு விஷ்ணுத்துவ அன்வேத்துன்னார். இந்த பிரார்த்தனை சரி, இப்போ விஷ்ணுத்துவ அன்வேத்துனாக்க விஷ்ணுவை கூட்டு பின்னாடி இருக்கணும்ன்றா அப்படின்னு திடீர்னு இவனுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணான். திடீர்னு போய் அவள் பின்னாடி இருந்துட்டானா, தான் தானே விஷ்ணு, ஆனால் அவள் பின்னாடி தான் தான் இருக்கணும், தான் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை வீணாகக்கூடாதுன்னு முன்னாடி ஒரு கட்டவரில் கொண்டு இங்கே வைக்கிறான். உடனே இவனே போய் பின்னாடி இருந்துக்கிறான். 7 அடிக்கும் பின்ன விஷ்ணுவாக தானே இருக்கேன் அப்படின்னு இப்படி ஒரு ஹாஸ்யமா அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். அது மாதிரி அதுக்கப்புறம் அக்னி பிரதட்சணம் பண்றார். ஆத்மானமேவ ஸ்வயம் அக்னி ரூபம் பரிக்கிரமைஹி பர்யசரத் சதேவா விஸ்வஸ்ய பாஹ்யந்தர நித்யவிருத்யா ந கர்மகர்த்தா சய ஏவ ஏஷாம். இதை அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு சொல்றோம். அப்படிதானே மறைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறது நமக்கு வேதங்கள்லாம். அப்படி இருக்கிற போது இவனை பிரதட்சணம் பண்ணணும்னா இவன் எதை பிரதட்சணம் பண்றது, இவனை பிரதட்சணம் பண்ணு அப்படிங்கிறா. இவனுக்குள்ளதான் இருக்கான் எல்லாமே, இவனே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். இப்போ இவனை சுத்தி வரணும்னா இவன் சுத்தி வர இடத்துலையும் தானே அங்க பெருமாள் இருந்திருப்பான், இவன் இல்லாத இடமே இல்லையே, சர்வ வியாபியாச்சே அப்படின்னு என்ன பண்றான்னா, இந்த அக்னி ஆகிறவன் தனக்குள்ளேயே அந்தரியாமி இருக்கான் இல்லையா, தன்னை தானே ஒரு சுத்திக்கிறான். உள்ள இருக்கிற பெருமாளுக்கு நம்ம சுத்திட்டு போறோம், நமக்குள்ளேயும் தானே பெருமாள் இருக்கான் அப்படின்னு இதெல்லாம் சொல்றார். பிரதட்சிணேன கிரமணேன தாபியாம் தத்தார்ச்சனோ திவ்ய வதூவராபியாம் நூனம் ததா நர்ச்ச விகூர்ணனேன ஸ்வாந்தஸ்திதௌ பன்னிரபி ஸ்வயம் தௌ அப்படின்னார். அதுக்கப்புறம் அம்மி மிதித்தல், இதுக்கு அஸ்மாஸ்தாபனம்னு பேரு. இந்த அம்மி மிதிக்கிறதுல இவள் கால் விரலை பிடித்து இந்த மேலே ஏற்றி நிற்க வைக்கணும் இல்லையா. இது உபநயனத்திலையும் உண்டு, இந்த கல்யாணத்திலையும் உண்டு. உபநயனத்தும் போது இந்த வடூருக்கான குழந்தை, அப்போ உபநயனம் பண்ண குழந்தை, அவனை கூட்டு கல் மேலே ஏற்றி நிற்க வச்சு இன்னைக்கும் நீ மனோ சஞ்சலம் மனசான விகாரம் அடையாம இன்னைக்கு அச்சஞ்சலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இப்ப இங்க இந்த வதுவை ஏற்றி வச்சு இங்க சொல்றதும் அதே தான். என்னைக்கு அந்த மந்திரங்கள்லாம் சொல்றதாங்க, என்னைக்கு மனசுல ஒரு சஞ்சலம் கூடாதுமா, மனசுல ஒரு இதுக்கு எப்பவும் கல்லு மாதிரி திடமா இருக்கணும், உன் பர்த்தா கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்றது. அதை இங்க பண்றார். தஸ்யாக அசலீலம் சரணாரவிந்தம் காமி கிரகித்வா கரபங்கஜாபியாம் ஆஸ்தாபயது யாம் திருஷதம் முகுந்தா சாபூத் ஸ்வயம் மௌலி மணிஸ்ருதீனாம். அப்ப எப்படி இருந்ததுதான், இவளை காலை தூக்கி அந்த கல்லுல வைக்கிற போது
அந்த வேத சிரஸ்ல இவள் இருந்த மாதிரி ஏன்னா வேத சிரஸான என்ன சொல்றது, உபநிஷத்துக்கெல்லாம் பெருமாளையும் பிராட்டியுமே சொல்றது. அதனால இவளுடைய திருவடிகள் அங்க போற போது சாட்சாத்தா அதையெல்லாம் தெரிஞ்சுத்தாகலாம். இந்த வேதங்களுடைய சிரஸ்ல இருக்கா மாதிரி இது இருந்தது அப்படின்னா, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் நாச்சியார் சொன்னதை சுவாமி தேசிகன் நீங்க அனுபவிச்சு சொல்றார். அதுக்கப்புறமா சிருஷ்டகிருத்தியாகம், நம்ம பண்ணுகிற எல்லா வைதிக கர்மாவிலையும் சிருஷ்டகிருத்தியாகம்னு ஒன்று உண்டு. அதுக்காக ஒரு ஆகவானம் இது பண்றோம் இல்லையா, சுவாகாரம் பண்ணி. அதாவது இந்த நாம பண்ணின இந்த வைதிக கர்மாவானது குறைவெல்லாம் நடுவில் இருந்திருக்கும், நியூனாதிரிக்தங்களாக இருந்திருக்கும். அதுக்காகவும் அனுகிரகம் பண்ணணும், நீ அதை குறைவில்லாமல் நீ பூர்ணம் ஆனதாக பூர்த்தி ஆனதாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிற வருது. எதத்திர கர்மன் யதா கிருத்தம் தது சிருஷ்டம் கிரியாதக்னிரிதி ஸ்ருவாணஹ ஸ்வதேஜசா பாவித விஸ்வதேஜாஹ ஸ்வஹாசகம் தேவம் வாஸ்ததேவஹ. இந்த கண்ணன் சொல்றான், எல்லாம் முடிச்சுட்டான், கோமெல்லாம் ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாண விபவம் முடிஞ்ச பிறகு அவன் அந்த அக்னியை பார்த்து சொல்றான், இந்த கல்யாணத்துல இவ்வளோ தப்புகள்லாம் இருந்திருக்கலாம், நான் மந்திரத்தை சரியா சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வாத்தியார் சொன்ன போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை ருக்மிணிய மனசில் தியானத்தினால பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணாமல் இருக்க, ஒழுங்காக ஆகுதி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இதனால நியூனாத்திற்கு தப்புகள்லாம் நடந்திருக்கும். அதனால அக்னிதேவா, அதனால மந்திரஹீனம் கிரியாகனம் பக்திஹீனம் உதாசன எத்துதந்து தேவ பரிபூர்ணம் ததஸ்ததே ராயசித்தான் அசேஷாணி தபக்கர்ம ஆத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானு ஸ்மரண கிருஷ்ண 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 கிருஷ்ணா அப்படின்னு யார் சொல்றா? கிருஷ்ணன் சொல்றானா. கிருஷ்ணா, நான் பண்ணதெல்லாம் இந்த தப்புகள்லாம் எதுவெல்லாம் பார்த்துக்கோப்பா கிருஷ்ணா அப்படின்னு பெருமாளை பார்த்து இது பண்றான். அதனால அப்பேற்பட்ட அக்னியானது நிவர்த்தி பண்ணி கொடுக்கட்டும்னு அக்னி பிரார்த்தனைக்கிறான். இப்பேற்பட்ட தோஷங்களை எல்லாம் எவன் ஒருவன் க்ஷமிக்கிறானோ அவன் பிரார்த்திக்கிறான், தாம் பண்ண இது வரைக்கும் பண்ண இந்த வைதிக கர்மால ஏதாவது தோஷங்கள் இருந்தாக்க க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறானாம். இப்ப ஏற்பட்டு சொல்றார். அதுக்கப்புறம் இப்ப தம்பதிகள் ஆயிட்டார். அங்க இருக்கிற மூதாட்டிமார்கள்ல வயோதிகாலாம் இருப்பா இல்லையா, பாட்டிமார்கள்லாம் விருத்த பத்னிகள், அவளும் ஆசீர்வாதம் பண்றா. ராமஸ்ய சீதேவ ரமேவ விஷ்ணோஹோ அமுஷ்ய பூயாஸ்வமஹைகபத்னி ஏகபத்னி இத்யூச்சிஷே யாவதவத்ததாரான் பீதாசயா பிரேக்ஷத சாசனாதா. ராமஸ்ய சீதேவ ரமேவ விஷ்ணோஹோ அமுஷ்ய பூயாஸ்வமஹைகபத்னி இத்யூச்சிஷோ யாதவ விருத்ததாரான் பிரீதாசயா பிரேக்ஷத சனாதா. இந்த நாத்தனோட கூடி இருக்கணும் ருக்மிணியே, பெண்ணே நீ என்னைக்கும் இந்த கண்ணன் கூட கூடி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ராமனுக்கு ஒரு சீதை போல, விஷ்ணுவுக்கு ஒரு ரமாவை போல, அதாவது லட்சுமியை போல ஏகபத்னியாக இருந்து கொண்டு என்னைக்கும் நீ சௌபாகியத்தோட இருப்பாய் அப்படின்னு இந்த நாரியமணிகள்லாம் பார்த்தினாலாம் ருக்மிணியை பார்த்து. உடனே ருக்மிணியும் கண்ணனும் ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துன்னு ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுட்டாலாம். ஆஹா, இவா பண்றது நம்ம ஆல்ரெடியே நாம இவா இப்பதான் ஆசீர்வாதம் பண்றா, நம்ம என்னைக்கோ இதெல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு அவதாரத்தில் நம்ம இதுதானே காட்டின்னு இருக்கோம், என்னைக்கும் உன்னை விட்டு நான் அகண்டுக்கலையே, நம்ம 2 பேரும் பிரியறதே இல்லையே, ஆனால் ஏகபத்னி விருதனாக என்னைக்கும் லட்சுமியை விட்டு நீ அகல்றது இல்லையே அப்படின்னு அவளுக்குள்ள ஒருத்தர் பார்த்து, ஆஹா நீங்க நல்லது சொல்லுங்க, அப்படியே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அவளை. அதுக்கு மேலே அவளுக்கு சொல்லலை. அப்புறம் இந்த அருந்ததி தரிசனம் பண்றான். நம்ம கல்யாணங்கள்லாம் இப்பெல்லாம் பண்றோமே, அது எத்தனை பேர் அருந்ததி தரிசனம் பார்க்கறான்னு தெரியாது. ஏன்னா பகல்ல 12 மணிக்கு என்ன பண்றா, அது அருந்ததி தரிசனம்ங்கிறது. 5 நாள் கல்யாணம் பண்ணி அதுல கடைசி நாளை முடிகிற அன்னைக்கு அருந்ததி தரிசனம் ராத்திரி போய் காமிச்சாக்க அருந்ததின்னு ஒன்று காமிப்பா. அப்போ பக்கத்தில் இருக்கிறத காமிச்சு அருந்ததி காமிப்பா. இப்போ அரைவேளை கல்யாணம், ஒரு நாள் கூட அரைவேளை கல்யாணம் நடக்கிறது. அதில் மத்தியானம் 12 மணிக்கு போய் அருந்ததி பார்த்தாக்க சூரியனை பார்க்கறதே இவனுக்கு அந்த லயத்தெல்லாம் எழுந்துப்பான இவன் பையன். அப்போ அருந்ததி காமிக்கிறா, இருந்துட்டு போட்டோம். இப்போ இவளுக்கு என்ன பண்ணால் அருந்ததி உடனே தரிசனம் ஆயிட்டாங்கிறா. அருந்ததி அவ்வளவு சீக்கிரம் தரிசனம் ஆக மாட்டாளே, எப்படி கண்ணன் ருக்மிணிக்கு மட்டும் காமிச்சா அப்படின்னா பயத்தினால இல்லையா. இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளை தான் தரிசனம் பண்ணு அருந்ததி வெளியில ஓடி வந்தாளா வசிஷ்டர் விட்டு. அப்ப இவ தரிசனம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாருங்க. வரேன வந்தியேன சுரா நாம் மாங்கல்ய சீமாந்த புவாச்ச மத்யா சமீட்சிதா பிரம்மசுதஸ்ய பத்னி. பிரம்மசுதன்கிறது வசிஷ்டர் அவருடைய பத்னி. சர்வைரபூத் சாதர தர்ஷனியா அப்படின்னு சொல்லி அந்த தேவாசுரர்கள் அனைவராலும் வணங்கப்படுகிற தேவதேவனான இந்த வரன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனாலும் மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான இந்த மதுவான ருக்மிணி 2 பேராலையும் பார்க்கப்பட்ட வசிஷ்ட பத்னியான அருந்ததி இன்னும் முயற்சி பெற்று தான் இன்னும் பெருமை அடைந்தாள் இவாளை தரிசித்ததன் மூலம் அப்படின்னு சொன்னா. ததேக பாவா தமனன்ய பாவம் நாத பிரியா நாத மனுபிரஜந்தி அபீஷ்ட சித்தைரதிதேவதாய் அதிதேவதேயம் யத்வா சவித்ரீதி யதார்த்தமூச்சே. இவனுடைய இந்த பெருமாள்கிட்டே என்னைக்கும் மனதை கொண்டிருப்பவள் அவள். இப்போ எல்லாத்தையும் இந்த துவாரகாதீசனுக்கு பிராட்டியாக இப்போ வந்திருக்காள். அதனால தன்னுடைய பிறப்பிடமாக எல்லாருடைய மனோரத்தங்களுக்கும் இவள் தான் இருப்பிடம் அப்படின்னு தெரிஞ்சது. எல்லாருடைய மனோரத்தம் சித்திக்கணும்னா இவள் தான் பிராட்டி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் எல்லாம் பார்த்தாள். ஆனால் அப்பேற்பட்ட சித்திகளுக்கெல்லாம் இவள் தான் இருப்பிடமோ அப்படின்னு எல்லாம் பிரமித்து இவளை மங்களாசாசனம் பண்ணார்கள். அதுக்கப்புறம் மகர்ஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்றா. ரொம்ப அழகா சொல்றாரு.
மனுஷ்யதாம் மானயதோ விஹாரைஹி ஸ்வாமேவ தேவி உபயச்சதஸ்தே சமேதசாம் மங்களமித்யுசந்தா சத்யாசிஷத்வம் மனயசம்சுஹு. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணார்கள், அவளுக்கு தெரியும், இந்த உண்மை தெரியும், இவன் தான் பெருமாள் இவள் தான் பிராட்டின்னு தெரியும். அதனால அவ சொல்றா, இந்த லீலைகள்லாம் நீ பண்றப்பா, இந்த மானிட மனுஷனாக ஒரு அவதாரத்தை பண்ணிட்டு இப்போது ஏற்கனவே உனக்கு பிராட்டியாக இருக்கிற அவளையே ருக்மிணியாக இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, அதனால் நீ என்னைக்கும் மங்களங்களை எல்லாம் இன்னும் விருத்தி பண்ணி கொண்டு இங்கே எழுந்துள்ளி இருப்பாய் அப்படின்னு அவள்லாம் ஆசீர்வாதம் பண்றார்கள். கிருதாசிஷம் கிருஷ்ண கிருகேஸ்வரீம் தாம் புரோதசா புண்ணிய மனோரதேன சகௌதுகாம் கௌதிகின சரத் சுரத்னைஹி அபியர்ச்சயாமாசுஹு அமாத்திய விருத்தாக. இந்த முனிவர்களுடைய ஆசைகளாலே மனோரதம் நிறைவேறின இந்த புரோகிதர் என்ன பண்றார், அப்பாடி இந்த முனிவரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டா, அதனால் நம்ம நன்னா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், இனிமேல் அடுத்த கல்யாணம் நம்மளை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவளோட மனோரதம் பூர்த்தியான ஒரு சந்தோஷத்துல கிருஷ்ண மகிழ்ச்சி அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு தான் கொண்டு வந்த ரத்னங்களை எல்லாம் சமர்ப்பித்து தான் ஆனந்திக்கிறார் அப்படின்னா, பிரதாயதாபியாம் உபதாசமீச்சீஹி பிரத்யாகதாக ஸ்வானி கிரகாணி பௌராக ஆஷாபதீனாம் விபவாதனூனாம் தத்ரைவதே சம்பதம் அன்பபூவன்னு. இப்பேற்பட்ட தம்பதிகளுக்கு தங்களால் முடிஞ்ச ரத்னங்களை எல்லாம் சிறந்த பரிசுகளாக தரத்துக்கு இந்த பட்டினத்து பிரஜைகள் அப்புறம் இந்த வைபவத்தில் பங்கேற்றுக்கிட்டு இந்த எங்கேயாவது திரும்பி போற போது ஏதோ தேவலோகத்து திருமணத்தை அந்த அனுபவத்தோட இவெல்லாம் ஆனந்தத்தோட திரும்ப போகிறார்கள் அப்படின்னா, அதுக்கப்புறமாக ஸ்ரீ பும்சனாம்னா வசுதா விபக்தம் விஸ்வம் யயோரேவ விபூதிமாஹு தயோ ஜஹோ துவாரவதீம் நதாபியாம் அங்கீகிருதாம் ஆதிம தம்பதிபியாம் வதூஷகே தத்ர ஜகன்னிவாசே வசத்ய மரியாத குணானுபாவே தஸ்மின் நவாசீத அபாய பாவா தஸ்யாம் நகர்யாம் அபி ருக்மிணி ஸ்ரீஹி. இன்னைக்கும் இந்த நகரத்தில் ருக்மிணி பட்டணத்தில் ரொம்ப தானும் இங்க இருக்கிற பௌர ஜனங்கள்கிட்டையும் இந்த நகரத்தில் இருக்கிற யாதவ குலத்திலையும் ரொம்ப பிரீத்தியோட இருந்து கொண்டாள். பெருமாளோட சேர்ந்து லட்சுமி ஆனவள். தஸ்யாஹா கடாட்சேர் விஹிதாபிஷேகா தத்பாகுனா கல்பித கண்டமால்யா அவாப சோபா மதிகாம் முகுந்தா சௌபாகிய சிம்ஹாசன சார்வபௌமி. இந்த பரவதத்தில் சார்வபௌமனாக வீற்றிருப்பவன் இப்போது இந்த ருக்மிணியுடைய கட்டாட்சங்களாலே இன்னும் பெருமை பெற்றவனாக இன்னும் சௌபாகியங்களை பெற்றவனாக ஆனான் அப்படின்னார். கதம் பகோலா ஸ்ரீயமாட்சிபந்தம் கந்தர்ப்ப ரூபோதய பூர்வ ரூபம் பிரியா பரிஷ்வங்க ரசேன தன்யம் பிரீதாசயோ பக்வ மதாமதே ஆத்மதேகம். இந்த அவளாலே அணையப்பட்ட திருமேனி ரொம்ப பாக்கியம் மிக்கதென எண்ணினான் கண்ணன். தாம் பிராபிய கிருஷ்ணாக பிரபுதாமிவ ஸ்வாம் மனப்பிரசூதேரிவ மந்திர சித்திம் ஆசீத பீதைஹி சகசாபிகம்யः மித்ரைரமித்ரைஹி அபிசாபராதைஹி ஸ்ரீவத்ஸ சம்ஸ்தானஜுஷா பிரகிருத்யா தானேன சின்னேன ச லக்ஷ்மினீயௌ திருஷ்டாவபீஷ்டம் பஜதாம் ததாதே ஜகத்பதீதாமிக தம்பதி த்வௌ ந தே மனுஷ்யா ந ச தேவதாஸ்தே பிராயேண தாவேவ ததா பவந்தௌ பைரேவ மந்த்யோன்ய அந்யோன்ய விபூஷிதம் தது துவந்த்வாதிகம் துவந்தம் அவைக்ஷிதன்யைஹி. இப்படியாக 107 ஸ்லோகங்கள்ல இந்த கல்யாணத்தை எப்படி ருக்மிணி கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னார். கடைசியாக இது சாதிக்கிறார், இந்த கண்ணன் இந்த கல்யாணம் பெற்றதுனாலே பெற்ற பயன் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற சொல்றார். அத சமுதித ஹர்ஷைஹி ஆதிருதோ மந்திரி விருத்தைஹி சுரபதி தயிதாபிஹி ஸ்தூயமானா பதானஹா ருச்சிமிவ நிரபாயாம் ருக்மிணீம் பிராப்ய ஹர்ஷ்யன் யதுபதி ரதி சக்ரே யாயஜூகாதிகாரம். யாயஜூகனான அதிகாரத்தை பெற்றான். அதாவது இந்த யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ணணும் ஒரு கிரகஸ்தனம். அப்போ அந்த அதிகாரம் அவனுக்கு எப்போ சித்திக்கிறதுன்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கிரகஸ்தனாகிற போது, அவன் தம்பதியாக இருக்கிற போது, அவன் பத்னியானவள் கூட இருக்கிற போது தான் அது சித்திக்கிறது. ஒரு இது பண்ணணும்னா கூட, ஒரு உபாசனம் பண்ணணும்னா கூட அந்த பத்னி தான் அவளுக்கு அமுந்திரி கொடுக்க வேண்டியது, அவனுடைய கையால் வாங்கி தான் பண்ணணும். இப்படி எதுவாக இருந்தாலும் பிராட்டி கூட இல்லாமல் சாட்சாத் எம்பெருமானே இருந்தாலும் பிராட்டி இல்லாட்ட அவனால யாயஜூக்கனாக ஆக முடியாது. அவனால இந்த யஜ்ஞாகங்கள்லாம் பண்ணி தன்னுடைய வைதிக கர்மாக்களை பண்ண முடியாது. அப்படின்றதுனால இந்த இப்போ பிராட்டியை கூட சேர்த்துட்டான். அவனே சந்தோஷப்படுறான், அப்பா இவனுக்கு யாயஜூக்கன்கிற அதிகாரம் எனக்கு கிடைச்சது, இனிமேல் யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்ணலாம், தன்னுடைய யஜ்ஞத்தை குறைவிட பண்ணலாம். சரி சுவாமி, நம்மளாம் கிரகஸ்தனா இருக்கோம், நம்மளுக்கு 1000 சம்ஸ்காரம் சொல்லியிருக்கு, அவனுக்கு என்ன, அவன் எம்பெருமான் இல்லையா, ஸ்ரீபதியான எம்பெருமான், இவனுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சாட்சாத் ஸ்ரீபதியான நாராயணனுக்கு ஒரு பெரிய யாகம் இருக்கு. என்னது அந்த யஜ்ஞமானது? ஜெகத் ரக்ஷணம் அப்படிங்கிற யஜ்ஞம். அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணம் என்னன்னாக்க, அதை பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு பிராட்டி இல்லாமல் நடக்காது. ஏன்னா தயை இருந்தாதான் இந்த ஜெகத் ரக்ஷணம் பண்ண முடியும். அந்த தயை வேணும்னா பிராட்டி சாட்சாத்தாக இருக்கணும். அதனால அந்த பிராட்டி இப்பதான் சேர்ந்துட்டு இருக்காள். அந்த ஒரு இவனுக்கு அந்த அதிகாரம் இப்ப கிடைச்சதே அப்படின்றதுனால யாயஜூகாதிகாரம்
இந்த யாயஜூகனாகிற அதிகாரம் இவனுக்கு சித்திச்சுது. அதனால இது பிராட்டியுடைய சேர்ந்து இருக்கிறவனுக்கு தான் யாயஜூகனாகிற அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நிர்தாரணம் பண்ணி கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. இப்ப தம்பதி ஆகிட்டான், இவன் ஜெகத் ரக்ஷணம்ங்கிற யாகத்தை குறைவர பண்ணுவான், இவன் தம்பதியாக ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த 108வது ஸ்லோகத்துல இதை முடிக்கிறார். அதுக்கப்புறம் பலஸ்ருதி சொல்றார், இவ்வளவு நாள் 3 நாளாக இந்த யாதவாபிதயம்ங்கிற மகாகாவியம் இதை கேட்டோம். அதுவும் நம்ம பூர்த்தியா கேட்டுள்ளல, இதுக்கு முன்னாடி இந்த பூர்த்தியா இந்த இடத்துல பாராயணம் தான் பண்ணியிருக்கோம். இப்ப சீனிவாசாச்சார் இந்த ருக்மிணி கல்யாண கட்டத்தை பாராயணம் பண்ணணும், எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதை ஒவ்வொன்றும் இந்த அர்த்தானுசந்தானத்தோட பண்ணினா இன்னும் ஒரு போக்கியமா இருக்குமே, ஆனந்தமா இருக்குமேன்றதுனால 3 நாளா அது பண்ணோம். இதெல்லாம் கேட்டவாளுக்கு, சிரவணம் பண்ணவாளுக்கும், இதை அனுபவிச்சவாள், ஆனந்தம் பட்டவாளுக்கெல்லாம் என்ன ஒரு பலம் பிரயோஜனம் கிடைக்கிறதுங்கிற கேட்கிறார், இந்த காமிக்கிறார். சுபகம்பல பிம்பே சாத கும்பே விரத்னம் கனதி விபின பாகே காலகண்டே விகங்கா வசிக நிருபகிருஹேசா வாசுதேவேப்யதீப்யத் நஹி பவதி விசேஷः க்வாபி நித்யோன்னதானாம். குரு வீரனகசி இந்த யாதவாபிதயத்தையே கேட்டாக்க அதில் நாம ஒரு பாகம் தான் கேட்டிருக்கோம். ஆனா இந்த ருக்மிணி கல்யாண கட்டம்ங்கிறது இதுல ரொம்ப முக்கியம், பிராட்டியுடைய கல்யாண கட்டம்ங்கிறதுனால. இதுல பலஸ்ருதி சொல்றார், குரு விரணகசித்தைஹி ஆஹிதோதார பூமா சுரபித ரசமேதது சூன்ருதம் வெங்கடேஷா வியதனுத யதுவீர பிரீதிமிச்சன்னு பிரபூதாம் கவி கதக மிருகேந்திரா க்ஷேமதம் காவியரத்னம். இந்த காவிய ரத்னமானது என்ன தெரியுமா? க்ஷேம மங்களத்தை கொடுக்கக்கூடியது. க்ஷேமதம் எல்லா அபீஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது. இதை கேட்ட வாழ்க்கை மட்டுமே, நேரம் இல்லை, இதெல்லாம் எப்படிலாம் கேட்கிறாளோ அவள் கேட்ட அத்தனை பேருக்கும் அவளுடைய சர்வ மங்களங்களும் அவளுக்கு கிடைக்கும், சௌபாகியங்கள்லாம் கிடைக்கும், அவளுடைய ஜெனுவினான எல்லா அவளுடைய அபீஷ்டங்களும் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்றார். ஏன்னா இந்த காவிய ரத்னமானது கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ணனுடைய லீலையை சொல்றது. அது இந்த ஒரு சர்க்கமானது ருக்மிணி பிராட்டியோட சேர்ந்த ஒரு கல்யாணத்தை சொல்றது. அதனால சர்வ கல்யாணங்களும் இவாளுக்கு கிடைக்கும். அதோட இல்லாமல் இது எல்லாருக்கும் யதுவீரனுடைய பிரீத்தியை கொடுக்கும், யதுவீர பிரீத்தி மிச்சன்னு. அப்புறம் க்ஷேமதம் காவியரத்னம், பேர்பட்ட காவியமானது எல்லாருக்கும் சௌபாகியங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதை தலை கட்டுகிறார். இந்த பேர்பட்ட காவிய ரத்னத்தை, மகா காவியத்தை, பேர்பட்ட ஒரு காவியத்தை அனுபவிக்கும்படியான ஒரு ஸ்மரிக்கும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு அவகாசத்தை கொடுத்த எல்லாருக்கும், இதை சிரவணம் பண்ண வந்த இங்கே எல்லா பாகவதார்த்தவானுடைய திருவடிகளுக்கும் என்னுடைய வாய்மூலம் ஒரு 2 வார்த்தை வருதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஆச்சாரியனான சர்வமாக இருந்த என்னுடைய மன்னாரடி சுவாமி தான். இதில் இருக்கிற குணங்கள் அத்தனையும் 100க்கு 100 என்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகள் ஒன்றையே சாரும். இதில் தோஷங்கள்லாம் என்னை சேர்ந்து என்னுடைய புத்திமாந்தியத்தினால வந்தது. அதனால் என்னை மேல மேல அனுகிரகம் பண்ணணும். எல்லா பாகதாளையும் பிரார்த்திச்சுட்டு இது அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்ய விசரோபங்க வஞ்சான பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சரம்பஜேதாம்புவி ராமானு சித்தாந்த நிர்தாரணதுரந்தரா ஆதிவன்ஷடகோபாக்யதித்ரோஜேதாத்புவி. ஸ்ரீமதே சிவன் சரோ ஸ்ரீ வேதாந்த தேசீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீ லக்ஷ்மீ சிங்கபாதுகா சேவ சிவன் சரோ ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே சிவன் சரோ ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ராஜகோபார்ய மகாதேசிகாய நமः. सहस्रस्तंभ मंडपे वक्त्रसिंहासनारूढं सकलतृङ्गभूषुरा द्वारकानगरी मध्ये सहस्रस्तंभ मंडपे वक्त्रसिंहासनारूढं सकलतृङ्गभूषुरा